Yes. Good morning, good morning, good morning, good morning, good morning டாக்கண்ணா. நான் சொல்கிறது கேட்குதா? காலை வணக்கம், காலை வணக்கம், காலை வணக்கம். Good morning to all, good morning to all. Is my voice is audible? Super, 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 super. Good morning ma, good morning ma. Hi, 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 hi. Good morning, good morning, good morning. Yes. காலை வணக்கம், இனிய 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 காலை வணக்கம், செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். யா 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 எந்திரிச்சாச்சல எந்திரிச்சா ஹால் ஆடிபிள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, how are you all, how are you guys, how are your preparation is going? எப்படி போயிட்டுருக்கு ப்ரிப்ரேஷன்? எப்படி போயிட்டுருக்கு? in less than few days, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 to 13 days தான் இருந்துகிட்ருக்கு. யா, how is your preparations? everything is good? ஃபைன் 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 சூப்பராக போயிட்டுருக்கா? கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? யா சூப்பர். சரி, இதே கான்ஃபிடென்ட்டோட இருங்க. வெற்றி கண்டிப்பாக, வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஓகேவா? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். பயோடெக்னாலஜி 12th இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி 2 சாப்டர் பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி அண்ட் பிரின்சிபல்ஸ் இருக்குது, அண்ட் அடுத்து இருக்கக்கூடிய தான் பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அது ஒரு மணிக்கு பார்க்க போகிறோம். ரெடி எல்லாருமே? யா ஃபைன் ஃபைன் சூப்பர். நானும் ஃபைன், ஐ ஆம் ஆல்சோ ஃபைன், தேங்க்யூ. Yes, 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 yes. We will start the session by soon. சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். யா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 5 ரவுண்ட் போட்டுருங்க பார்ப்போம். நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸை பார்த்து விட்ருவோம். ஹவு பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் ஆக்ட்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்டா. கமாண்ட்ரா. நம்ம டெய்லியும் ஒரு டைப் ஆஃப் செஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன் பார்த்தோம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்க சார், இல்லை 12th எங்கே சார் பார்க்குறது? 12th நிறைய பேர் வந்து கேட்டுட்டே எனக்கு அது தனியாக 2 பேரும் மெசேஜ் பண்ணுறேங்க சார், 12th எங்கே சார் பார்க்குறதுன்னு. எல்லாத்துக்குமே மறுபடியும் 12th எங்கே பார்க்குறதுன்னு சொல்கிறத விட, நான் நாளைக்கு அந்த 12th மறுபடியும் எடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, நம்ம எப்படி 11th சண்டே வந்து நம்ம 11th எடுத்து வந்துருமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆஸ்பெக்ட் பண்ணிவிட்டு, அதேமாரி தான் நம்ம நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 12th பார்க்க போகிறோம். இப்போ நேற்று நம்ம முந்தானேற்று பார்த்தோமா? எஸ், முந்தானேற்று சண்டே நம்ம வந்து 11th பார்த்துருந்தோம். கம்ப்ளீட் 11th பார்த்த மாதிரியே நம்ம கம்ப்ளீட் 12th வந்து பார்க்க போகிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தா நாளைக்கு காலையிலேருந்து. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு காலையில் அட்டன் பண்ணுறோம். ஓகே, எஸ் ஃபயர் இருந்துச்சு. குட் மார்னிங் தமிழரசி. சூப்பர் இருக்கண்ணா, சூப்பர். ஓகேங்களா? யா, அண்ட் திஸ் கோர்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் April 11 விஎல்சி வேதாந்து லேர்னிங் சென்டர் ஆஃப்லைன்லேருந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் April 11th அண்ட் த சென்டர்ஸ் வே ஹவ் பீன் ப்ரெசென்டட். ஓகே, சரி, இப்போ நம்ம பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணி நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ன்றது பார்த்துலாம். ஓகேவா? அப்படியே லைக் பண்ணுவோம், ஃபயர் பண்ணால் ஃபயர் போட வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன் பயோடெக்னாலஜி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் have been designed for. ஸ்டிர் டேங்க்டு பயோரியாக்டர்ஸ் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு? For what purpose the stir tanked bioreactors is designed for? கண்ணா ஆட் வரும்டா. டே மார்னிங் கிளாஸ்ரா. ஐ ஹவ் said that பட் அவர் ஆஃப் பண்ணல போல இருக்குது. நான் நேற்று நைட்டே சொன்னேன் நாளைக்கு காலையில் மார்னிங் கிளாஸ் இருக்குது சார் அப்படின்னா, பட் forgot to off the ad. சரி, ஓகே, we will find out. என்ன பண்ணுறது, அங்கிள் ஆட் வந்து தான் கொஞ்சம் விருப்பிட்டு இருக்கும். சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, ad will come. மார்னிங் கிளாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ad will come அப்படின்றதுனால. ஸோ சாரி ஃபார் இட். ஓகே, சரி, ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த சூப்பர் அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் த்ரூஅவுட் த ப்ராசஸில் வந்துட்டு ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கணும். ஏன்னா ஏரோபிக் பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த புஷ்ஷில் தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். கோமதி, தமிழரசி, ஜோஷ்னா, மோனிஷா, மதி, காயத்ரி, சூப்பர் இருக்கண்ணா, கலக்கிட்டீங்க. எஸ், ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் த்ரூ அவுட் த ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஆக்சிஜனோட பற்றாக்குறை வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா அது பயோரியாக்டர்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய பாக்டீரியா தான் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, அதை சிந்தசைஸ் பண்ணி ஆக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இல்லை ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் என்சைம்ஸ் விச் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு கொடுத்துட்டா. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து என்னது? நம்ம யூஸ் பண்ணி எதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்ற என்சைம்ஸ் என்னது? குட் மார்னிங் அனன்யா. குட் மார்னிங் டாக்கண்ணா.
Yes, what is restriction endonuclease? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கு ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா இன்சைட் த டிஎன்ஏ என்ன சொல்லியிருப்பேன் இன்சைட் த டிஎன்ஏ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல வந்துட்டு அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்சைட் த டிஎன்ஏ ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ல இந்த டிஎன்ஏவை கட் பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் அதனால தான் ஆப்ஷன் ஏ மேக் அ கட்ஸ் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் வித்தின் த டிஎன்ஏ நல்லா புரிஞ்சுங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்டோநியூக்ளியஸ்னா இன்சைட் த டிஎன்ஏ endonuclease na inside the DNA where exonuclease na என்னது outside the DNA exonuclease அப்படிந்து ends of the DNA outside நோட ends of the DNA DNA ஓட ends for example இப்படி DNA இருக்கு அப்படின்னா இதோட மேல ரெண்டு டிப் இருக்கு தெரியுமா அதான் end அப்படின்னு சொல்லுவோம் இத ரெண்டும் கட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் exonuclease நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா restriction endonuclease அப்படிந்து inside the DNA கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணப்படுறோம் so option A will be the right answer okay so make a cut at the specific position within the DNA molecule உள்ள within the DNA molecule அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா within the DNA molecule இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம் எது வந்து கீவேர்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த within the ஓகேங்களா ஏன்னா டிஎன்ஏ மாலிகுல் உள்ள ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் மோனிஷா நிஷா அனன்யா மதி தமிழரசி காயத்ரி ஜோஷ்னா கோமதி கலக்கிட்டீங்க இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ மேக் a specific position within the DNA molecules ரொம்ப முக்கியம் ஓகேவா which of the following palindromic base sequences in DNA can be easily cut and middle by the some particular restriction enzyme easily cut and middle by the some particular restriction enzymes இது நம்ம NCERT பேஸ் பண்ணி கொடுத்திருப்பாங்களா palindromic sequence னு கொடுத்துட்டோம் palindromic sequence முன்னாடி இருந்து பார்த்த ஒரே மாதிரி இருக்கணும் பின்னாடி இருந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கணும் இது yes ரொம்ப ஈஸி palindromic sequenceனா நம்ம இந்த மலையாளம்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதான் எக்ஸாம்பிள் palindromic ரொம்ப வேர்டு முக்கியம்டா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும் லாஸ்ட்ல இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் மலையாளம் வேற என்ன வேர்டு இருக்கு அம்மா அப்பா அதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா ஸோ இதுக்கு வந்து மலையாளம் தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் பாருங்களா GAATTC ஓகேவா இங்கே வந்து 5-3 இப்படி படித்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது இங்கே 5-3 படித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது palindromic sequence அப்படின்னு சொல்லிருப்போம் ஸோ ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் சூப்பர் கோமதி தமிழரசி அனன்யா நிஷா மோனிஷா மதி காயத்ரி கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் இது ரொம்ப ஈஸி அவன் வேற ஸ்பேஸ் பண்ணி சீக்வன்ஸ் கொடுக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சீக்வன்ஸ் கொடுத்தாலும் எழுதிடலாம் In genetic engineering, a DNA segment, அதாவது ஜீன் வந்து gene of interest is transferred to the host cell through a vector. இப்போ நமக்கு ஒரு gene of interest இருக்கு எனக்கு வந்து இந்த பிளான்ட்ல வந்து அதிகமாக yield வரணும் எனக்கு வந்து இதில் வந்து அதிகமாக இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு gene of interest இருக்கு அதை நான் வெக்டர் மூலியமாக என்ன பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் Considering the following 4 agents 4 agent வச்சுட்டு in this regard select the correct options about which one is more of this can be used as a vector சரி எது வந்து வெக்டரா யூஸ் பண்ணப்படலாம் பாக்டீரியாமா பிளாஸ்மோடியமா பாக்டீரியோஃபேஜ் எது வந்து வெக்டரா யூஸ் பண்ணப்படலாம் ரொம்ப ஈஸி என்ன 2 சி வந்திருக்கு ஏ பி 2 சி வந்திருக்கு யா 2 சி வந்திருக்கு 2 சி வராது எது எஸ் பிளாஸ்மிடியம் பாக்டீரியோஃபேஜம் ஆப்ஷன் பி அண்ட் டி ஓகேவா ஆப்ஷன் பி அண்ட் டி பிளாஸ்மிட் பாக்டீரியா என்ன சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குடாக்கண்ணா இப்போ எனக்கு வந்துட்டு ஐ ஹீல்டான பிளான்ட் வேணும்னு நினைக்கிறேன் அப்படி ஐ ஹீல்டான பிளான்ட் நான் எங்கேருந்து எடுப்பேன் இல்லையா அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் இல்லையா நான் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அதை வந்து வெக்டர் டிஎன்ஏ பேஸ் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் அப்போ அது என்னவா மாறப்போது ஃபாரின் டிஎன்ஏவா மாறும் சரி இது எங்கே நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்மிட் ஆஃப் ஒரு பாக்டீரியாவில்
பிளாஸ்மிட் ஆஃப் ஒரு பாக்டீரியாவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ பிளாஸ்மிட் will act as a வெக்டர் ஆட் பண்ணுறதுக்கு பாக்டீரியோஃபேஜ் நம்ம படிச்சிருப்போம். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்றது வைரஸ் பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணது படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த டியூமர் செல்ஸ் எல்லாம் இருக்கிறதுன்னு பார்த்துருப்போம் இல்லையா, டியூமர் செல்ஸ் ஆக்ட் பண்ணி வரும் அப்படின்னு. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ அப்படியே நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பேசிக்காக வந்து வெக்டரா யூஸ் பண்ணி நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எது தேவையோ அதை அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக இல்லை அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணப்படுவோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் டி. சூப்பர். மோனிஷா, காயத்ரி, நிஷா, அனன்யா, மதி, தமிழரசி, கோமதி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி option D. Another is option D will be the right answer. Yes. Next question பார்த்தலாமா? Which of the following are used in a gene cloning? Gene cloning ல யூஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்கு? ஹாய் சங்கர். ஜீன் குளோனிங்கில் க்ளோன் பண்ணுறது, ஜீன் குளோனிங் இதே தான். ஜீன் குளோனிங்கு, புது டிஎன்ஏ, வெக்டர் டிஎன்ஏ, ஃபாரின் டிஎன்ஏ, இது எல்லாம் எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட் தான். ஓகே. ஒரு எக்ஸ்ட்ரா நான் குரோமோசோமல் டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது குரோமோசோமல் டிஎன்ஏ. இதில் சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். இதில் சேஞ்சஸ் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், மர்கையாக தான் சாலாது. ஓகே. இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் டிஎன்ஏல தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்சஸ் பண்ணிருப்போம். ஓகேவா. ஸோ எங்கெல்லாம் இந்த வெக்டர் ஆக்ட் பண்ணுறது என்னவாக இருந்துட்டுருக்கு, இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவாக இருந்துட்டுருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே. ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் டி. another ஆப்ஷன் ஆல்சோ டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, மோனிஷா, நந்திதா, நிஷா, அனன்யா, கோமதி, மதி, காயத்ரி கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. another is ஆப்ஷன் டி will be the right answer. ஓகே. அடுத்த கட்ட கேள்விக்கு நகர்ந்து விடலாம். நெக்ஸ்ட் கேள்வி என்னவாக இருக்குன்னா, which of the following is now being commercially produced by biotechnology procedure? கமர்ஷியலி ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது. நல்ல லாபம் பார்க்க முடியும். கமர்ஷியலி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படின்றது. ஆக்சுவலாக இன்சுலின் சொல்லிட்டுங்க, பயோடெக்னாலஜி ப்ரொசீஜருக்கு வந்துட்டு மிகப்பெரிய பேர் வந்தது காரணமே இந்த ஒரு ப்ராசஸ்னால தான். ஓகே. பயோடெக்னாலஜி நம்பலாம் போல இருக்குது, பயோடெக்னாலஜி நம்பி நம்ம இது பண்ணலாம் போல இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தது காரணமே என்னது, நம்ம கமர்ஷியலி இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணதுனால தான். ஆப்ஷன் டி இன்சுலின் இஸ் த ரைட் ஆன்சர். ஆட் வருண்டாக்கண்ணா மார்னிங் கிளாஸ் இல்லையா. ஸோ வி மைட் ஹேவிங் ஹேட். ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், பட் அவர் மறந்துட்டார் பிறகு. ஸோ நோ ப்ராப்ளம், வி வில் ஆடோட பார்ப்போம். ஓகே. கடைசி எவ்வளோ நாள் இருக்குது, மிஞ்சி போனால் நாளைக்கு ஒரு நாள் வரும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தான், அவ்வளோதான். 23ஆம் தேதியிலேருந்து அங்கிள் ஆட் வராது இல்லையா. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர், இன்சுலின். சூப்பரா. நிஷா, தமிழரசி, கோமதி, நந்திதா, ஆயிஷா, காயத்ரி, அனன்யா, அட்சயா, மோனிஷா கலக்கிறீங்க. அது ஓகேவா. ஸோ இன்சுலின் தான். இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணி கமர்ஷியலாக விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பயோடெக்னாலஜிக்கு மேலே. ஏன்னா அது வரைக்கும் முன்னாடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி இருந்திருந்தாலும் கூட இந்த அளவுக்கு கமர்ஷியலாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்சுலின் அப்படின்ற ஒரு படைப்பு வந்ததுக்கப்புறம், பெனிசிலின் பேஸ் பண்ணி நம்ம இன்சுலினாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஜீனை வந்து நம்ம ஆல்டர்னேட் பண்ணி விளையாடலாம் போல இருக்குது அப்படின்றத வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து புரிய ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலி ரொம்ப இன்றைக்கி வரை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறது இன்சுலின் தான். ஓகே. இன்சுலின் மட்டும் இல்லை, இன்சுலின் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அக்ரோஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சி வீச் ஃபைண்ட் யூஸ் இன். அக்ரோஸ் என்ன சொல்லுவோம், வாட் வி கால்ட் அஸ் அக்ரோஸ். ஹாய்டா நந்தினி. இல்லைம்மா, ஆட் ஆஃப் பண்ணுற என்ன சொல்லுவோம், ஆக்சஸ் இருக்குது தெரியுமா, சேனலோட ஆக்சஸ் மேம் கிட்டேயும் நம்ம இன்னொரு சேனல் மேனேஜர் இருப்பார். ஸோ அவங்ககிட்ட 2 பேர் மட்டும் கிட்ட தான் இருக்குது. ஓகே. அது நிறைய எல்லாருக்கிட்டையும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சேனல் ஆக்சஸ்லாம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது. ஒரு யூடியூப்னு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட தான் சேனல் ஆக்சஸ் இருக்கும். ஓகே. சேனல் ஆக்சஸ்லாம் வந்துட்டு நம்ம எப்படி போயிட்டுருக்கு, அதெல்லாம் போயிட்டுருக்கு, ஆட் வருதா இல்லை வேறு எதாவது வருதா அப்படின்றத வந்து பார்க்குறது கூட சேனல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அது நம்ம சேனல் மேனேஜர்கிட்டையும் நம்ம மேம் கிட்டே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நான் சேனல் மேனேஜர்கிட்ட சொன்னேன் ஆஃப் பண்ணுங்கள் சார் அப்படின்றத. அவர் மறந்துட்டார் போல, தூக்க காலத்தில் மறந்துட்டார். இப்போ நம்ம காலங்காலத்தில் அவர் கால் பண்ணி எந்திரிக்க முடியாது இல்லையா. ஓகே ஃபைன். ஓ சரி. ஓகே. அப்போது அக்ரோஸ் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். என்ன படிச்சிருப்போம், ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு நம்ம டெக்னிக் படிச்சிருப்போம். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்ற டெக்னிக்கை நம்ம படிச்சிருப்போம். எதுனா சார் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் என்னது,
DNA fragments செப்பரேட் பண்ணுறதுக்கு DNA fragments என்ன பண்ணுறதுக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு கட் பண்ணி வச்சுருப்போம் இப்படி இருக்க டிஎன்ஏவை ஸ்மால் பீஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடியூல் இருக்கக்கூடிய ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருப்போம் இந்த கட் பண்ணி வச்சதை வந்துட்டு செப்பரேட் பண்ணணும் இல்லையா அந்த கட் பண்ணி வச்சதை வந்துட்டு ஃப்ராக்மெண்ட்டாக செப்பரேட் பண்ணணும் இல்லையா அந்த செப்பரேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் டிஎன்ஏ fragmentations பேஸ் பண்ணி வரக்கூடிய அக்ரோஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படின்னு சொல்லிருக்கோம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் கேத்தோட் டு ஆனோட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ரன் பண்ண விடுவோம் அப்படி ரன் பேஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ரன் பண்ண விடுவோம் அப்படி ரன் பண்ண விடும்போது நமக்கு என்ன ஆகும் இந்த பேண்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பேண்ட் வந்து என்ன ஆரம்பிக்கும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு லார்ஜர் பேண்டாக இருக்கும் தூரத்தில் போக ஸ்மாலர் பேண்டாக பேஸ் பண்ணி இருக்கும் அதை வச்சு நம்ம அதை கட் பண்ணி எலிவேஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான ஒர்க் வந்து சிந்தேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது அக்ரோஸ் அங்கே யூஸ் பண்ணப்படுறோம் ஜெல் எலக்ட்ரோஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஓகே கிளியர் இருக்கண்ணா சார் டெய்லி கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் சிக்ஸ் ஒன்லியா நோடா இட் வில் பி வேரிஸ் அக்கார்டிங் டு டைம்டா இட் வில் வேரிஸ் அக்கார்டிங் டு டைம் லேட்லாம் ஆகலக்கண்ணா நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல ஜஸ்ட் 7 தான் ஓகே ஃபைன் ரக்கண்ணா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஜெல எலக்ட்ரோஃபோரஸ் சூப்பர் அனன்யா மோனிஷா காயத்ரி ஷாம் நந்திதா கோமதி நிஷா கலக்கிடிங்க தமிழரசி ஆஷா சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் okay option C will be the right answer okay fine it is will be around or 80 questions plus irukunda or 80 questions நம்ம கிட்ட பார்க்க போறோம் okay yeah 80 questions பார்க்க போறோம் but பாப்போம் there is a restriction endonuclease called as a eco R1 what is co in the part stand for co eco R1 ல வந்துரு eco right அப்படி சொல்ல கூடாது இது 1 I இல்ல அப்போ ஈகோர் R1 வந்துட்டு கோ என்ன ஸ்டாண்ட் ஆகுது ரொம்ப ஈஸி என்னது ஈகோ அப்படின்றது ஏன் இதில் இவ்வளோ டவுட்டு கோ என்சைம்ஸ் ஆகிறோம் கோ என்சைம்ஸ் வராதா இட்ஸ் ஈகோலை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வி கால்ட் அஸ் ஈகோலை எஸ்டெரிச்சா கோலையை தான் ஆர் ஸ்டெயின் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு 13ல் ஆர்ஒய் ஸ்டெயினில் வந்து 13ல் 13ல் 1 மட்டும் எடுத்துருக்காது 1 ஓகேங்களா ஸோ அதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் சி கோலை தான் ரைட் ஆன்சர் okay fine option C kole will be the right answer okay yes dakana super nandita gayatri nandini monisha gomadi madi tamilarasi nisha ananya aisha sham kalagini it's going to be option C will be the right answer okay option C is the right answer okay appo e kole eschericha kole அப்படின்றது e kole option C will be the right answer fantastic அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் அடுத்த கட்ட क्वेश्चन என்ன வரக்க போகுதுனா yes give below the sample portions of DNA stands giving the base sequence of opposite strand. Base sequence of opposite strand. What is special shown in it? இது 5 prime end, 3 prime end தான் சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ப்ரைம்னா வேற ஒன்றும் இல்லை அந்த 5 prime endன்ற அதில் தான் சீக்வன்ஸ் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது GATTC இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் என்னது பேசிகிட்டு இருக்கு what will standing about நல்லா பாருங்க GATTC வந்தாலே நமக்கு என்ன பேஸ் பண்ணி வரப்போகுது கட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் ஓகே இது ஒன்றா வச்சு நம்ம கட் ஆக போகுது அர்த்தம் இப்போ GATTC என்ன பேஸ் பண்ணுது முன்னாடியும் சேமாக இருக்குது பின்னாடியும் சேமாக இருக்குது அப்படி இருக்குது 5' to 3' இந்த சைடு படிக்கும்போதும் ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் பேஸ் பண்ணி படிச்சிடும் ஒரே மாதிரி இருக்குது இப்படி வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் palindromic sequence அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் which we called as a palindromic sequence option C is going to be right answer palindromic sequence of base pair yes option C is the right answer yes the mithil sham nandini yes the mithil sharan nandini yeah okay mom dad yeah fine மலையாளம் அதெல்லாம் செட் வேர்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் காயத்ரி மதி அனன்யா தமிழரசி மோனிஷா நிஷா கோமதி நாட் லுக்கிங் ஸோ எனர்ஜெட்டிக் அப்படியா அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லையா எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க மறந்துட்டேன் போடுறது காலங்காலத்தில் எனர்ஜி ட்ரிங்க் குடிக்க மறந்துட்டேன் I forgot my energy drink. Set only I am so sad. Okay. Yeah. Next question பார்த்தலாம் சூப்பரா next question பார்த்தலாம் which one of the following techniques is made it possible to genetically engineering living organism which one of the following techniques made it possible to genetically engineering living organism Red Bull குடிங்க சார் Red Bull சரி Red Bull gives you wings நான் வர பறந்துக்கிட்டே இருப்பேன் நடக்க மாட்டேன் அப்படி நான் பறந்துக்கிட்டே இருந்தால் எப்படி நான் கேமராவில் ஃபோக்கஸ் ஆகணும் அப்படியே பறந்து மேலே இடிச்சு பறந்து வந்துட்டு இருப்பேன்
ஓகே சரி என்னது ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பேசிக்காக வந்துட்டு உருமாற்றம் பட்ட டிஎன்ஏ ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்னாலே என்ன இருக்கு உருமாற்றம் வேரியேஷன் நடந்த டிஎன்ஏ recombinant DNA DNA which undergo changes DNA is a normal natural DNA where this undergo changes is called as a changes occurring ஆகிற DNA தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் உருமாற்றம் அடைந்த DNA அப்படின்னு நம்ம recombinant based DNA நம்ம சொல்லிருப்போம் so it's going to be option A is the right answer option A recombination DNA techniques genetic engineering நம்ம பேஸா பார்த்துட்டு recombination DNA technique okay சூப்பர் ஆப்ஷன் A is right answer yes the தமிழரசி கோமதி மித்தில் நந்திதா அனன்யா நிஷா பிரதிஷ்கா ஸ்ரீ மோனிஷா ஷாம் ஆயிஷா ரிஷி கோமதி கலக்கிட்டீங்க it's going to be option A is the right answer yes new features of woman no ஓகே அடுத்த கட்ட கேள்வி போலாம் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிட்டு போலையா மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் இஸ் கோட்டட் வித் டிஎன்ஏ டு பி பம்பார்டு வித் ஜீன் கன் ஆர் மேட் அப் ஆஃப் நிறைய விஷயம் இருக்குடா கண்ணா நம்ம ஜீனை வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன் அதாவது செல் மெம்பரேன் பேஸ் பண்ணி படிச்சிட்டு போலையா செல் மெம்பரேன் வாட்டர் இம்பர்மியபிளாக இருக்கும் ஓகே அதனால் என்ன பண்ணாது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ வந்து உள்ளே போக முடியாது ஸோ நம்ம ஜீன் கன் யூஸ் பண்ணிட்டு சில விஷயத்த பண்ணுவோம் நிறைய விஷயம் இருக்குது ஹீட் ஷாக் கொடுப்போம் வேற என்ன ஹீட் ஷாக் பேஸ் பண்ணி கொடுத்துருப்போம் டெம்பரேச்சர் டக்குன்னு குறைச்சிட்டு டக்குன்னு ஏற்றுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு ஸோ இது மூணாவது விஷயம் கன்சிடர் பண்ணுவோம் ஜீன் கன் நம்ம பிளான் செல்ஸில் பண்ணுவோம் ஸோ ஜீன் கன்னில் வந்துட்டு நம்ம எதை கோட் பண்ணி ஷூட் பண்ணுவோம் பம்பார்ட் பண்ணி உடச்சிக்கிட்டு அந்த செல்வால உடச்சிட்டு உள்ள போய் விழும் எதை yes it's going to be option D golden and tungsten gold or tungsten இது பண்ணும்போது எதில் வந்து பண்ணும்போது பிளான்ட் செல்லில் பண்ணுவோம் பம்பார்ட் பண்ணுறது பிளான்ட் செல்லில் பண்ணுவோம் நல்லா பண்ணுவோம் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் பண்ண முடியும் அனிமல் செல்லில் பண்ண முடியாது ஏன்னா அனிமல் செல்லில் செல்வாலே ப்ரெசென்ட் ஆகல அனிமல் செல்லில் செல்வாலே ப்ரெசென்ட் ஆகாமல் நீங்கள் வெடிக்க வச்சிங்க கன்னை வச்சு வெடிக்க வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் செல்ஸ் சும்மா பீச்சு நடிக்கும் ஓகே ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது அனிமல் செல்ஸ் நம்ம மைக்ரோ இன்ஜெக்ஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டே இருப்போம் அந்த கரெக்டாக நியூக்ளியஸ் வரும்போது நம்ம இப்படி இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணுறோம் ஓகே அது மூலமாக பொறுமையாக நம்ம வெளியே எடுக்கணும் அது ஜீனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பட் நம்ம பிளான்ட் செல்ஸில் அப்படி பண்ண முடியாது பிளான்ட் செல்ஸில் வந்து நம்ம டிஎன்ஏ வச்சு கோட் எடுத்து ஜீனா டங்ஸ்டன் வச்சு கோட் பண்ணி நம்ம வெடிக்க வச்சோம் அப்படின்னா உள்ள போயிடும் உள்ள போனதில் வந்து டிஎன்ஏ வந்து உள்ள அந்த நியூக்ளியஸோட கனெக்ட் ஆயிரும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே மறந்துடாதீங்க ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர் குட் மார்னிங் அபிநயா எஸ்டா கோமதி மதி ஆயிஷா காயத்ரி ஷாம் நந்திதா ரிஷி மோனிஷா கோமதி அனன்யா நந்தினி தமிழரசி எஸ் கலக்கிட்டீங்க பார்த்தியா அப்போ நம்ம என்னென்ன சொல்கிறோன்ற வர அவர் கவனிச்சிட்ருக்காரு எவ்வளோ எப்படி வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கணும் ஓகே ஒரு விஷயத்தை நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ எப்படிலாம் வேலை பார்க்குறாங்கன்றதை அவங்ககிட்ட கற்றுக்கணும் ஓகே அவங்களுக்குன்னு ஒரு சீசன் இப்போது நமக்கு எப்போ பெஸ்ட்டான சீசன் வருது நமக்கு நீட் எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாம் பக்கத்தில் வந்தால் தான் நம்ம வந்து டாப் சீசன் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஓகே ஒரு நீட் எக்ஸாம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குன்னா நம்ம ரொம்ப சீரியஸாக வந்து படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு அந்த எக்ஸாம் டைம் ஆஃப் இது தான் ஓகே யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தோக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸாம் அப்படி அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு போனோம் இரவு பகல் பாராமல் அந்த ஃபங்க்ஷன் அக்கௌண்ட் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது யூடியூப்பில் ஆடை போட வைக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அந்த பிரச்சாரம் பண்ணுறது இந்த பிரச்சாரம் பண்ணுறது எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த எக்ஸாம் டைம் வரும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கணும் ஓகே அவங்க மட்டும் அப்படி ஆக்டிவாக இருந்தால் பத்தாது இல்லையா நம்மளும் ஆக்டிவாக இருக்கணும் அவங்ககிட்ட நம்ம நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் ஓப்ஸோ திஸ் இஸ் ஆல்ஸ் ஆர் பீன் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் மெத்தில் இது எல்லாமே கேட்கப்பட்ட கேள்விகள் தான் குட் மார்னிங் விஷ்ணு டைமிங் பக்கா தானே எஸ்டா மெத்தல் யூ கேன் பிகாஸ் இட் இஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ரிப்பீட்டட் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது நல்லா கொஞ்சம் கான்செப்ட் தான் ரிப்பீட் ஆக போகுது இதே கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகாது இதை பேஸ் பண்ணி கான்செப்ட் ரிப்பீட் ஆகலாம் ஓகே you will not get it right. This is about the Tamil Nadu politics. Fine. Which one of his true statement regarding the DNA polymerase used in PCR? Polymerase chain reaction. Which one of it is true statement? Correct statement enadhu? Which is the correct statement? Good morning, Indumadi. Which is the true statement? True statement கேக்குறாங்க கரெக்டான கேள்வி கரெக்டான குட் மார்னிங் தர்ஷினி குட் மார்னிங் டா
how PCR act as selectable marker எப்படி PCR selectable marker எப்படி ஆக்ட் ஆகும் PCR எப்படி selectable marker ஆக்ட் ஆகும் PCRலாம் selectable marker ஆக்ட் ஆகாது PCR உங்களுக்கு selectable marker ஆக்ட் ஆகல பட் இங்க பாருங்க it remains active at high temperature denaturation PCR ல first technique ஆன denaturation PCR ல ஃபர்ஸ்ட் டெக்னிக்கான டீநேச்சுரேஷன் நம்ம என்ன படிச்சிருப்போம் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வந்துட்டு எப்படி மாறுது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவா மாறுதுன்னு படிச்சிருப்போம் வித் ஹெல்ப்ஸ் ஆஃப் டாக் பாலிமரேஸ் இந்த டாக் பாலிமரேஸ் அப்படின்ற ஆர்கே பாக்டீரியா என்ன பண்ணிருக்கு எக்ஸ்ட்ரீமான ஹீட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டாண்டை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்றதுனால தான் இட்ஸ் ரிமைன் ஆக்டிவ் டியூரிங் ஹை டெம்பரேச்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் டி ஓகே ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபைன் இந்துமதி அனன்யா நந்தினி கோமதி நிஷா மோனிஷா கலக்கிட்டீங்களா கண்ணா தமிழரசி ஃபைன் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி கண்ணா ஆப்ஷன் டி ஓகேவா ஃபைன் ஸோ அதே டீநேச்சுரேஷன் டெக்னிக் ஃபஸ்ட் எடுத்தோன்னு டீநேச்சுரேஷன் எப்படி டீநேச்சுரேஷன் பண்ணுறது ரெண்டு ஸ்டாண்ட் வந்து எப்படி சிங்கிள் ஸ்டாண்டாக மாற்றினா ஹீட்டை யூஸ் பண்ணி தான் ஸோ அந்த ஹீட்டை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணிருக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாற்றிட்டு இருக்கு ஸோ இட் கேன் பி ஆக்டிவ் அட் டியூரிங் த வெரி ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் மறந்துடாதீங்க ஓகே ஃபைன் ரக்கன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோலிஸ்டிக் ஜீன் கன் சூட்டபிள் ஃபார் ஏற்கனவே பார்த்துருந்தோம் பட் ஓகே வாட் இஸ் ஜீன் கன் சூட்டபிள் ஃபார் நோ ப்ராப்ளம் gene gun is suitable for explain day how can it explain day some things which cannot be explained it can just be felt okay what is gene gun எப்பவும் நல்லா பாத்துங்க plant cell transformation அதில வந்து golden tungsten யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எதுக்கு ஜீன் கன் வந்துட்டு பிளான்ட் செல்லுக்கு தான் பம்பார்ட் பண்ணுறது கோல்டன் டங்ஸ்டன் யூஸ் பண்ணி டொபான் வெடிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லுக்குள்ளே உடச்சிக்கிட்டு போகிறது எதுக்காக பிளான்ட் செல்ஸ்குள்ளே உடச்சிக்கிட்டு போகிறது தான் ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் மறந்துடாதீங்க ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன் ரக்கண்ணா சூப்பரா இந்துமதி காயத்ரி மோனிஷா நந்தினி நந்திதா தர்ஷினி அனன்யா நிஷா ரிஷி மித்தில் அபிநயா தமிழரசி கலக்கிட்டீங்களா கழிச்சுக்கொண்டு ஷாம் கோமதி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக ரொம்ப ஈஸியாக பிளான்ட் செல்ஸ் நம்ம ஒரே கான்செப்ட் நிறைய வாட்டி நம்ம மாற்றி பார்க்கறதுனால நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இங்கே பாருங்களேன் ஈகோர் ஒன் ஸ்டேட்மெண்ட் நம்ம இதில் கொடுத்துருப்பாங்க ஈகோர் ஒன் ஸ்டேட்மெண்ட் நம்ம பேசிக்காக வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே கேட்கப்பட்ட கேள்வியாக தான் இருந்துட்டு இருக்கு ஈகோர் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் இவன் முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் டேரக்டான பேலண்ட்ரோமி சீக்வன்ஸ் என்னன்னு கொடுத்துருந்தா இப்போ ஈகோர் ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கான் ஈகோர் ஒன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ நம்ம என்ன பார்க்கக்கூடாது பேலண்ட்ரோமி சீக்வன்ஸ் வந்து பார்க்கக்கூடாது கமான் denaturation last one day is example ask me same but different அதே பாட்டு தான் same but different தான் it's going to be option D GATTC சார் GATACC இதெல்லாம் எதுவுமே வராது CATT வராது CCAA அதெல்லாம் வராது பட் நம்ம ஈகோரே அப்படின்னு கொடுத்தனால நம்ம இதான் போட்டோம் பட் வேறு எதுவுமே பேலண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் அவங்க கொடுக்கல ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது இது ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அக்கா சூப்பர் தர்ஷினி கோமதி காயத்ரி இந்துமதி நிஷா நந்திதா மித்தில் ரிஷி காயத்ரி ஷாம் அனன்யா தமிழரசி அபிநயா கலக்கிட்டீங்க ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஃபைன் ஃபேண்டாஸ்டிக் ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் In genetic engineering, the antibiotics are used. Antibiotics எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு தான் இப்போ தான் ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணப்படுவோம் பிசிஆரில் யூஸ் பண்ண மாட்டோம் என்னது ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே தப்பான ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்களே அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே தான் ஆக்ட் ஆகும் நான் கூட சொன்னேனே என்னது நோ எது வந்துட்டு ரீகாம்பினண்டான டிஎன்ஏ எது வந்துட்டு நான் ரீகாம்பினண்டான டிஎன்ஏ எந்த டிஎன்ஏவோட ஃபாரின் டிஎன்ஏ வந்து அட்டாச் ஆயிருக்கு ஃபாரின் டிஎன்ஏ எந்த டிஎன்ஏவோட அட்டாச் ஆயிருக்கு எது வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எது வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ட் டிஎன்ஏ ஐ எது வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ட் ஆர்கானிசம் எது வந்து நான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எது வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட் ஆர்கானிசம் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திஸ் ஆக்ட் ஆஸ் அ செலக்டபிள் மார்க்கர்
antibiotics will act as a selectable markers. How sir antibiotic will act as selectable marker na, for example ஒரு ஆர்கானிசம் ஒரு விஷயத்துக்கு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது அது செத்துரும். ஓகேவா, ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது செத்துரும். ஓகே, பேசிக்காக வந்துட்டு அது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சுன்னா உயிரோடு இருக்கும், ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இல்லைன்னா என்ன ஆயிரும், செத்துரும். ஸோ இதை பேஸ் வச்சுட்டு இது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டண்டாக இருக்கா இல்லையான்றதை நம்ம ஆக்ட் பண்ணிட்டு அதை நம்ம செலக்டபிள் மார்க்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஃபைன் ராகண்ணா, சூப்பர். தர்ஷினி, மித்தில், இந்துமதி, மோனிஷா, கமலக்கண்ணன், காயத்ரி, நிஷா, அனன்யா, மெய்த்தில், அபிநயா, ரிஷி, கோமதி, தமிழரசி, ஷாம், நந்தினி, கலைகிரி. இஸ் கோன் பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஏடிஎம் வருண்டா. எத்தனை லாங்குவேஜ் தெரியும் எனக்கா? எனக்கு தமிழ் மட்டும்தான்மா தெரியும். என்ன இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியும், அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் இல்லை. இது 2 நாள், ஜஸ்ட் 2 more days, ஜஸ்ட் 21 20 இன்னைக்கு நாள் முடியாததுனால இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான். 23rd உங்களுக்கு வராது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச்டு for the organism and its cell wall degradation enzyme. Which one of the following is not correctly matched with this organism and cell wall degradation enzyme? நல்லா புரிஞ்சுக்கோங்க, not correctly matched தான் கேட்குறான். எஸ், நம்ம ஆல்கே மெத்தைலேஷன் அப்படிங்க மெத்தலைசேஷனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு யூஸ் பண்ண போடுறோம்? மெத்தலைசேஷன் தான் யூஸ் பண்ண போடுறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆல்கே அப்படின்றது பேஸ் பண்ணி நமக்கு நடக்காது. ஆப்ஷன் சி இஸ் அ ராங் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ராங் ஆன்சர். சூப்பர். ராட்சியா, மோனிஷா, நந்திதா, தர்ஷினி, கமலக்கண்ணன், இந்துமதி, ரிஷி, நந்தினி, காயத்ரி, கோமதி, அபிநயா, தமிழரசி, நிஷா, ஷாம், கலைக்கிறீங்களா? இஸ் கோன் பி option C is the right answer. Fantastic. Option C is going to be the right answer. And shall we move on to the next question? அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு நம்ம நகர்விடுவோம். அது என்ன இருக்குன்னா, DNA fragments is generated by restriction endonuclease in a chemical reaction can be separated by. எப்படி DNA fragments செப்பரேட் பண்றோம்? எந்த டெக்னிக் சொல்லிருந்தோம்? எந்த டெக்னிக் பார்த்திருந்தோம்? DNA fragment செப்பரேட் பண்ணக்கூடிய டெக்னிக், DNA fragment செப்பரேட் பண்ணக்கூடிய டெக்னிக். ஹலோ ஹரிப்ரியா, குட் மார்னிங். DNA fragment is generally separated by electrophoresis. Option C, electrophoresis. Gel electrophoresis, agarose gel electrophoresis. ரொம்ப ஈஸியானது, இதுவே மறக்கவே கூடாது. நான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அந்த வீடியோ பார்த்தீங்களா தெரியாது. DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ஒரு வீடியோ நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி DNA ஃபிங்கர் பிரிண்டிங் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன பேஸில் நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அது மாலிகுலர் பேஸில் என்ன வந்தாலும் இது ஒரே கான்செப்ட், எல்லாமே பயோடெக்னாலஜி அப்படின்ற கான்செப்ட் தான் வந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ் ஜகன், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன்ரா. ஓகே, குட், சூப்பர். நந்தினி, கோமதி, ஹரிப்ரியா, அபிநயா, மோனிஷா, காயத்ரி, அனன்யா, நிஷா, தமிழரசி, ஷாம், ரிஷி, இந்துமதி, கலைக்கிறீங்க கண்ணுங்களா? லக்ஷ்மி நாராயணன். எஸ், ஆப்ஷன் சி எலக்ட்ரோஃபோரசிஸ். தர்ஷினி, சூப்பர்மா. ஆப்ஷன் சி எலக்ட்ரோஃபோரசிஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா, which vector can be cloned only a small fragments of DNA? Which vector can be cloned only a small fragments of DNA? Small fragments of DNA மட்டும் கோலோ பண்ண எப்படியெல்லாம் கேள்வியை மாற்றி கேட்குறாங்கன்றது பாருங்களேன். ஒரே கான்செப்ட்ல இருந்து எப்படியெல்லாம் கேள்வியை மாற்றி கேட்குறாங்கன்றதை வந்து நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் வர ஆரம்பிக்கும். ஐயோ, ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் அப்படின்னா ரொம்ப சின்ன ஃப்ராக்மெண்ட் தான் மாற்றுவாங்களோ, அப்போ அது கண்டிப்பாக பிளாஸ்மிட் இருக்கா? நிறைய பேர் பிளாஸ்மிட்டை போட மாட்டாங்க. ஏன்னா ஸ்மால் ஃப்ராக்மெண்ட் தான் பிளாஸ்மிட் பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிட்டு இருப்போம். வெக்டர்னு கொடுத்துட்டோம். அப்புறம் கான்செப்டை பேசிக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்மால் லார்ஜ் நமக்கு கதை சொன்னாலும் லார்ஜாக கொடுக்க முடியாது. ஆப்ஷன் சி இஸ் பிளாஸ்மிட் இஸ் கோன் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் சி பிளாஸ்மிட் இஸ் ரைட் ஆன்சர். எஸ், 15 KB. சூப்பர். ஹரிப்ரியா, அபிநயா, மோனிஷா, காயத்ரி, நந்தினி, அனன்யா, ரிஷி, இந்துமதி, நிஷா, தமிழரசி, ஷாம், தர்ஷினி, yes, கமலக்கண்ணன். சூப்பர். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். and with this we have successfully completed the 20 questions. கமெண்ட் பாட்டை blast பண்ணுங்க பாப்போம். blast பண்ணிவிடுங்க பாப்போம். எஸ்,
தண்ணி குடிங்க காலங்காத்தால பல்லு தேய்ச்சிங்களா? ஃபஸ்ட்டு பல்லு தேய்ச்சிங்களா நீங்கள் யாராவது பல்லு தேய்க்காமல் இருக்கீங்களா? பிளாஸ்ட் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துருக்கீங்க? செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. அடிச்சு செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. பாருங்க நிறைய விஷயம் பேர் நோ சார். ஒரு ஆள் நோ சார் அப்படின்னா ஆமாம் சார் அடுத்ததே ஆமாம் சார்னு வருது. ஓகேவா? என்னென்னலாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பாருங்கள். என்னென்னலாம் விஷயம் வந்து நடந்துட்டுருக்குன்னு அப்படின்றது பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போது ஐ திங்க் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை பேரால் நாளான்னைக்கு 23rd அன்றைக்கி நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க? நல்ல பிள்ளைங்க சார், நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக டைமுக்கு பண்ணிவிடும். அப்படியாடா? இது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் இருக்க ஷாம் கிட்ட போய் சொல்லுங்கள். சரி, எத்தனை பேர் வந்துட்டு 23rd அன்னைக்கு உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்குது? எத்தனை பேர் ஓட்டு போடலாம்? ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறீங்க இல்லையா? ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறீங்க? No vote. Wow. I think 50% ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஜூலை ஒன்லி சார். நான் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல. நீங்கள் எத்தனை பேர் ஓட்டிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓட்டு தானே? கண்டிப்பாக ஃபஸ்ட் ஓட்டாக தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃபஸ்ட் ஓட்டுக்கு எனக்கு ஆல் த பெஸ்ட். இப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட் ஓட்டு போட போகிறீங்களோ கன்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கான சரியான தலைவர்களை நல்லாக தேர்ந்தெடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அந்த ஓட்டெல்லாம் யாருக்குன்னா சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, மே 4ஆம் தேதி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு அப்படின்றத வச்சுக்கோங்க அப்படின்றது. ஓகே, அதெல்லாம் எப்படி இதுவாக சொல்ல முடியும்? ஓட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டேன், ஓட்டு இல்லாதவங்களுக்கு கேட்கல. சில பேரால் ஓட்டு போட முடியும், சில பேரால் பேஸ் பண்ணி ஓட்டு போடணும். சப்போஸ் உங்கள் பர்த்டே முன்னாடியே வந்துருந்துச்சு, இல்லை நீங்கள் ட்ராப் எடுத்து படிச்சுட்ருக்கீங்க, அந்த மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஓட்டு போட முடியும். ஓகே, அந்த கான்செப்டில் தான் கேட்டிருந்தேன். ஓகேவா? ஃபைன். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஐ எம் நாட் 18 சார், ஐ எம் நாட் எலிஜிபிள் ஃபார் ஓட். சரி, போடுறவங்க ஜெயிக்கணுமா அப்படின்றது இல்லை, ஜெயிச்சவங்களுக்கு போடுறேன் அப்படின்னு தான் கான்செப்ட். போடுறவன் ஜெயிக்கணும் இல்லை, ஜெயிச்சவங்களுக்கு தான் போட்டிருப்பான் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா, the DNA molecules to which the gene of interest is integrated for cloning is called basic. இதெல்லாம் ஒரே கான்செப்ட் தான், மாறி வந்துட்டு இருக்க போகுது. The DNA molecule to which a gene of interest is integrated for cloning is called a gene of interest is when integrated for cloning is called as a vector. Option A, vector is the right answer. Okay, option A, vector. Yes, option A, vector is the right answer. Super. Monisha, Nandini, Dashini, Gayatri, Rishi, Sham, Ananya, Nisha, Kamalakannan, Gayatri, Nandita, Tamilarasi, Gomadi, Haripriya, Abhinaya. Super. It's going to be option A is the right answer. Okay. Yes. Umak, good morning. Yes. Jagu, Yama. It's going to be option A, vector is the right answer. Shall we move to அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படினா, the cutting of DNA at the specific location கொடுத்தாச்சு. அது இல்லாம அது மட்டும் தான் இருக்குதே வேற. cutting of DNA வந்தாலே என்ன வர போகுது? specific location பேஸ் பண்ணி. ஹாய் ஹனிஷ்கா. cutting of DNA DNA-வை கட் பண்ணுறதுக்கு 2 என்சைம் யூஸ் பண்ணப்படுவோம். பேசிக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், பெருசாக இருக்கிற டிஎன்ஏவை கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். அதனால தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு இருக்குது. எண்டோநியூக்ளியஸ்னால் வித்தின் த டிஎன்ஏ கட் பண்ணுறது. எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா எண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிகேஸ் அப்படின்றது. லிகேஸ் எதுக்கு யூஸ் பண்ண போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு. லிகேஸ் வந்துட்டு வெட்டின டிஎன்ஏ பேஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? அப்போ கட்டிங்கு வெட்டிங்கு, கட்டிங்கு ஒட்டிங்கு. ஓகேவா? கட்டிங்கு ஒட்டிங்கு மறந்துடாதீங்க. அப்போ இது ஆப்ஷன் D, restriction enzyme is the right answer. Restriction enzyme is going to be the right answer. Option D is the right answer. கலக்கிட்டீங்களா? ஓகேவா? same but different. ஓகே, சூப்பர். நந்தினி, ஷாம், அனன்யா, மோனிஷா, கமலக்கண்ணன், ஹரிப்ரியா, இந்துமதி, ரிஷி, காயத்ரி, நந்திதா, நிஷா,
தமிழரசி ஹரிப்ரியா அபிநயா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். என்னடா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான்டா எஸ்டா நந்தினி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒன்லி. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒன்லி. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒன்லி. What to reply in that? Which of the following restriction enzymes is produced blunt ends? Blunt ends produce பண்ணக்கூடிய restriction enzymes என்னது? நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுதான் blunt ends produce பண்ண restriction enzyme. என்ன restriction enzyme நம்ம கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பேஸ் பண்ண restriction enzyme என்னது? Yes. Good morning Akshaya. Good morning Dagana. ஒரு நிமிஷம்டா. வாட் ஹேப்பன் நவ்? ஒர்க் ஆக மாட்டேங்குது. யா 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ ஈக்குவல் ஆர்வி. ஓகே, R1 இல்லை ஆர்வி. ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஆப்ஷன் ஏ இஸ் ஈக்குவல் ஆர்வி. எஸ் ஹரிப்ரியா, தமிழரசி, அனன்யா, மோனிஷா, நிஷா, அபிநயா, ஹரிப்ரியா, காயத்ரி, நந்திதா, ஷாம், கமலக்கண்ணன், கோமதி, இந்துமதி. ஓகே, நந்தினி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. மை பர்த்டேவா? I have always said that every day புதுசாக நீங்கள் புதுசாக படிக்கிற நாள் எல்லாமே உங்கள் பர்த்டே அப்படின்றது. ஓகே, எவ்ரி டே இஃப் யூ லேர்ன் நியூ திங்ஸ், இஃப் யூ ஆர் லேர்னிங் நியூ திங்ஸ் இன் எவ்ரி டே, தென் எவ்ரி டே இஸ் கன்சிடர் as a birthday அப்படின்றது. இஃப் ஐ லேர்ன் நியூ திங்ஸ் டுடே, then I will consider today as my birthday. If I learn new things tomorrow also, I will consider tomorrow as my birthday. So that was my concept. Okay, so option A is the right answer. Next question பார்த்துலாம். அடுத்த கேள்வி, which of the following is not a component of a downstream process? Not a component of a downstream process. Downstream process ஓட component கிடையாது அப்படின்றாங்க. காம்போனன்ட் கிடையாது அப்படின்றாங்க. Don't say like that. நான் இன்னைக்கு ஒன்றும் படிக்கவே இல்லையே. இன்னைக்கு ஜஸ்ட் டே ஹாஸ் பீன் ஸ்டார்டட். இந்த டே ஜஸ்ட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட். இன்னைக்கு நான் இன்னும் படிக்கவே இல்லை. ஐ ஹவ் நாட் எட் லேர்ன் எனிதிங் ஸ்டில் நவ். ஓகே, அப்போ என்னது எக்ஸ்பிரஷன் அப்படின்றது டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னால் என்னது அப்படின்றதுனா கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பயோடெக்னாலஜி பேஸ் பண்ணி நான் ஒரு இன்சுலினோ வேக்சினோ எதையோ ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம டேரெக்டாக ஹியூமனுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? ஹியூமனுக்கு டேரெக்டாக வந்து என்னது கொடுக்க முடியாது. இப்போ நான் ஏதாவது ஒரு வைரஸ்க்கு கொரோனா வைரஸ் அகேன்ஸ்டாக அந்த வேக்சினை கண்டுபிடிச்சாலும் கூட நான் என்ன பண்ணியானோம், சில கிளினிக்கல் ப்ராசஸ் கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் போய் என்ன பண்ணி ஆகும். கமர்ஷியலி பேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்கேஜிங்காக இருக்கட்டும், அது கிளீனிங்காக இருக்கட்டும், ஸ்டெரிலைசேஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சர்டன் டெக்னிக்லாம் போய் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லிருக்கோம், டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுல எக்ஸ்பிரஷன் ஆக்ட் ஆகாது. ஏன்னா என்ன கேட்டிருக்கான், நாட் அ காம்பவுண்ட் தான் கேட்டிருக்கான். So it's going to be option C is the right answer. So option C will be the right answer. ஓகேவா? Yes, option C. சூப்பர் ஜகு, காயத்ரி, நந்தினி, ஹரிப்ரியா, ரிஷி, இந்துமதி, மோனிஷா, ஷாம், நிஷா, நந்திதா, அனன்யா, கோமதி, தமிழரசி, அபிநயா, அக்ஷயா, ஹரிப்ரியா. சூப்பர், கலெக்ட். It's going to be option C will be the right answer. Yes, Dakana. Okay, it's going to be option C, expression is the right answer. Okay, option C, expression is the right answer. A foreign DNA and a plasmid cut by the same restriction end nucleus, endonuclease தான் கொடுக்காங்க, can be joined. அவ்வளோதான். என்ன ஒரே வார்த்தை keyword, recombination plasmid. join பண்ணுறதுக்கு keyword அதான்றது என்னது, join பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? join பண்ணுறதுக்கு. ஓகே ஹரிப்ரியா, ஓகேம்மா. ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் வந்தாலும் என்ன வரப்போகுது, வெட்டுறது நீயாக இருந்தாலும் ஒட்டுறது நானாக இருப்பேன் அப்படின்றது வர்றது. ஓகேவா? வெட்டுறது நம்ம தலைமை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமாக இருந்தாலும் ஒட்டுறதுக்கு. ஓகேவா? ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறது, சேமாக வச்சு ஒட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற யாராக்கா, லிகேஸாக இருந்துட்டு இருக்கான். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, லிகேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, லிகேஸ் இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். எஸ் ஜகன. சூப்பர். காயத்ரி, இந்துமதி, மோனிஷா, நிஷா, அபிநயா, தர்ஷினி, ஷாம், அக்ஷயா, அனன்யா, ரிஷி, கோமதி, தமிழரசி, நந்தினி, கமலக்கண்ணன். கலக்கிறீங்களா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ் படிப்பீங்க சார் இனி ஏதாச்சும். எஸ்
படிப்பேன் இனி ஏதாச்சும் படிப்பேன் சார். அப்போ இன்னும் பிறக்கலையா? ஆமாடா, நானும் பிறக்கலடா. அதனால தான் என்னோட நான் ரொம்ப ரொம்ப குழந்தை அப்படின்றது. ஓகேவா? ஐ எம் ஆன் ப்ராசஸிங் தான். ஸ்டிர் டேங்க் பயோரியாக்டர் ஹாஸ் பீன் டிசைன்டு ஃபார் ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்துட்டோமா? இல்லை வேறு மாதிரி நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்லை பார்த்தோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நிறைய பேர் வரல இல்லையா? இது சொல்லுங்கள் பார்ப்போம். I think it will go till 9 ரக்கண்ணா. till 9 or 9 9 வரைக்கும் போகலாம். 10 o'clock நம்பிக்கை பேட்ச் இருக்குல்ல, 9 வரைக்கும் போகலாம். ஓகே. Stirred packed bioreactors is designed for is designed for the availability of oxygen throughout the process. இது நம்ம இன்னைக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம். ஓகே, அப்போ நிறைய பேர் இல்லை. சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர் கணக்கில் வச்சுக்கொண்டு போய் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் உங்களுக்கு பரிசு 1 கோடி விழுந்து விட்டது. மோனிஷா, கோமதி, அக்ஷயா, காயத்ரி, தமிழரசி, ஷாம், ரிஷி, கமலக்கண்ணன், நிஷா, அபிநயா, அனன்யா, நந்தினி, அக்ஷயா, இந்துமதி, காயத்ரி, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி அவைலபிலிட்டி ஆஃப் ஆக்சிஜன். அந்த ப்ராசஸ் என்டையர் ப்ராசஸில் இருக்கும்போது அவைலபிலிட்டி வந்துட்டு த்ரூ அவுட் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ வந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுனால. ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் என்சைம் இஸ் a restriction endonuclease? Which one of the following is a restriction endonuclease? Which of the following is a restriction endonuclease? Which one of the following is a restriction endonuclease? என்னடா வெட்டிங்? ஓ அப்படியாடா. எஸ், கன்வே மை விஷஸ் ஆல்சோடா. கன்வே மை விஷஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் இருந்துட்டு இருக்குன்னு பார்ப்போம். End 2 ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. End 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். End 3யும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். வேற ஈகோர் 1ம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். நிறைய இருக்குது இந்த மாதிரி. PUU1 அப்படின்னு சொல்லுவோம். PUU1ம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். வேறு என்னென்னலாம் இருக்குது? ஈகோரே 1, BAMH ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். சால் அப்படின்னு வரும், அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான். ஐ திங்க் சால் 1 தான். சால் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். வேறு என்னது? PU1 and PU2 ஈகோரை 2 End 2 ஈகோரை. எஸ், இதெல்லாமே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமாக தான் இருந்துட்டு. ஓகேவா? இதெல்லாமே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமாக தான் இருந்துட்டு. கிளான்னு கூட ஒன்று வரும், கிளா 1 அப்படின்னு. ஸோ இதெல்லாமே நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கணக்கிறீங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. எழில், தர்ஷினி, இந்துமதி, கமலக்கண்ணன், குட் மார்னிங் ஆதித்யா, காயத்ரி, நிஷா, ஜகு, மோனிஷா, தமிழரசி, ஷாம், அனன்யா, ரிஷி, கோமதி, அபிநயா. எஸ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் குட் பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இதெல்லாமே தான் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எண்டோநியூக்ளியஸ் என்சைம் கிடையாது, இல்லை எண்டோநியூக்ளியஸ். அதாவது ஸ்பெசிஃபிக் இன்சைட் த டிஎன்ஏவை கட் பண்ணக்கூடிய, ஸ்பெசிஃபிக் சைட்டை கட் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்லாம் இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயாவது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the tag polymerase enzyme is obtained from 𝑡hermus ஐயோ சரி ஓகே. tag polymerase அப்படின்ற enzyme 𝑡hermus is useful for denaturation in PCR technique. denaturation in PCR technique யூஸ் பண்ணக்கூடிய tag polymerase அப்படின்றது எதுலேருந்து அக்வயர் பண்ணப்பட்டிருக்கோம்? is obtained from ஆப்ஷன் ஏ 𝑡hermus accusaticus. ஓகே, 𝑡hermus accusaticus ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன்ரா சூப்பர் இருக்கணும். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ 𝑡hermus accusaticus. ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் சூப்பர் இருக்கணும். சூப்பரா. எஸ், ஆப்ஷன் ஏ ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆமாம், பழக்க தோஷம் என்ன பண்ணுறது? சூப்பரா. மோனிஷா, நிஷா, ஆதித்யா, தமிழரசி, கமலக்கண்ணன், அக்ஷயா, கோமதி, காயத்ரி, இந்துமதி, ஷாம், அனன்யா, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? அதாவது எக்ஸைட்மெண்ட்டில் அவசரம் கொடுக்கா இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேரக்டர் போல இருக்கு. நான் உனக்கு இது சொல்கிற வரத்துக்கு நான் டாக் பாலிமரேஸ் வரதுக்குள்ள 𝑡hermus accusaticus வந்துச்சு. பட் ரொம்ப ஈஸி தான். ஓகே, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஃபைன். நான் அடுத்த கட்ட கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னது அப்படின்னா, which one of the following is again not a feature of the plasmid? பிளாஸ்மிடோட ஃபீச்சர்ஸ் கிடையாது. பிளாஸ்மிடோட ஃபீச்சர்ஸ் கிடையாது அப்படின்றாங்க. வருவாங்கம்மா, ஒன்றும் பண்ண முடியாதுடா, ஹேட் ஆஃப் பண்ண முடியாதுடா. கடைசி கட்ட தானே.
அங்கிள் வந்துட்டு அப்படி பாட்டு போட்டோம் விடுங்க. இப்போது யூடியூப் பார்த்து எந்த பாட்டு ஒரு காலத்தில் வந்து எந்த பாட்டு மண்டையில் ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி காலம் வரைக்கும் இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பவழமல்லி ஓடிட்டு இருந்துச்சு. பவழமல்லி ஃபுல்லாக மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 6:10 ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம இந்த கூஃபி படத்தில் வரக்கூடிய அந்த அடாவடி சாங் வந்து ஓடிட்டு இருக்கு. ஓகேவா, ஏ ஃபார் அடாவடி ஈர்த்தடி 11. இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம அங்கிள் பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு மைண்டு ஃபுல்லாக. Okay, yes, என்னது it is which is not a features of plasmid என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா it's a single standard அப்படின்றது it is going to be the not a features of plasmid. Option D is going to be the right answer. Fine rakana, option D is going to be the right answer. Okay, option D yes rakana. Super Aditya, Tamilarasi, Shyam, Abhinaya, Rishi, Ananya, Gomadi, Akshaya, Gayatri, Nisha, Monisha, Sendil Kumar, Hindumadi, Dashini, Kalagini is going to be option D is right answer. Okay va, சாங்ஸ் கேட்பேன். ஏன்மா நான் சாங்ஸ் கேட்கக்கூடாதாடா? நான் என்னடா, நான் என்ன மிருகமா இல்லை மாடா இல்லை எரும மாடா? ஏன்னா நான் சாங்ஸ் கேட்கக்கூடாதாடா? இதனால தான் இப்படி சொல்லிட்டீங்க. இப்போல்லாம் நீங்கள் அந்த பாட்டு தான் ஓடிது. எஸ் 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 டெய்லியும் கேட்டு அதோட ரிலீஸே மனப்பாடம் ஆகிட்டு எதையாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரிலீஸ் பாட்டு பாடிடுறேன். ஓகேவா, நினச்சி பாருங்கள், நம்ம இதில் வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஐ மீன் 2-3 எடிட்டர் இருக்காங்க. அந்த எடிட்டர்லாம் இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கும். டக்குன்னு இந்த பாட்டு வந்து அப்படியே பார்ப்பாங்க, என்ன ப்ரோ அப்படின்னு. ப்ரோ வருது ப்ரோ தான் சொல்ல முடியும். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த காலத்தில் அது வந்து காலம் நான் yes 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 டேய் குழந்தை 6 இதோட பாட்டு கேட்க வச்சு தான் தூங்க வைப்பாங்க. அது வந்துட்டு பழைய குழந்தை. நான் வந்து நியூ மாடல் குழந்தையா இருக்கனால எல்லா குழந்தையும் பாட்டு பாடி தான் தூங்க வைப்பாங்க. தெரியாதா? நான் தூங்கும்போதெல்லாம் பாட்டு கேட்டு தான் தூங்குவேன். என்னது இது? நீங்கள் எப்படி சின்ன வயசில் 6,000 பாட்டு பாடாமல் தூங்கியிருப்பீங்க? எஸ். அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ் ஆர் restriction endonucleases are restriction endonucleases are yeah restriction endonucleases are is going to be option C. yes synthesized by bacteria as a part of their defense mechanism. Synthesized by bacteria as a part of the defense mechanism தான் வந்துட்டு இருக்கு. So option C is right and super rakana. Fine ra. yes defense mechanism against viruses. super Ananya. Fine ra. Option C super ra. Sham, Aditya, Gomadi, Ananya, Rishi, Tamilarasi, Monisha, Abhinaya, Ananya, Akshaya, Gayatri, Nandini, Nandita, Indumadi, Kalakidinga. It's going to be option C is the right answer. yes 𝑗ென்சி பேபியா? நல்ல விஷயம். 𝑗ென்சி நீங்கள் தான். நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். எஸ், உங்ககிட்ட தான் ஞாபகம் இருக்குது. பார்த்தீங்க, உங்கள் இதில் கேட்டிருந்தேன் நினைக்கிறேன். 𝑗ென்சிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள்லாம் ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஜென்சின்னு பேர் வச்சுருக்காங்கண்ணா. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஜூம் கிளாஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண கிட்ஸ்னால தான் உங்களுக்கு ஜென்சி கிட்ஸில் வந்து நம்ம ஜூம் கிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நான் பார்த்தேன். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் இஸ் த கிரைட்டீரியா ஃபார் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆன் த அக்ரோஜல் எலக்ட்ரோஃபோரசிஸ்? என்ன கிரைட்டீரியா இருக்குது? எப்படி அது மூவ்மெண்ட் ஆகுது? அந்த பேஸுக்கு வந்து என்ன கிரைட்டீரியா ப்ரெசென்ட் ஆயிருக்கு? சாங்லாம் கேட்குது தான் சார். நல்ல விஷயம். சாங் கேட்கலாம், தாராளமாக சாங் கேட்கலாம். சாங் இஸ் ஆல்வேஸ் ரிலாக்ஸிங். அந்த இந்த குத்துப்பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா குத்துப்பாட்டு நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதாவது எஸ், ஒரு ப்ளசண்ட்டான சாங் வந்து நம்ம மைண்டை வந்து காம் பண்ணி விடும். பட் இந்த ரொம்ப ரேம்போ ராக் மாதிரி இருக்க மியூசிக் வந்தக்கூடிய சாங்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விடும். நம்ம கேட்கும்போது அப்படின்னு இருக்கும், பட் அது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான். நம்ம படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி குத்துப்பாட்டெல்லாம் கேட்கக்கூடாது. பட் யூ கேன் லிசன் டு த மெலோடி மியூசிக். அது நம்ம காம்னஸ் பண்ணும். அப்போ இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் லார்ஜராக மூவ் ஆகும், ஃபாஸ்டர் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா? அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஆப்ஷன் ஏ
என்னது சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும். எது டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து அந்த அக்ரோஸ் ஜெல்ல வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. பட் பெரிய பெரிய ஃப்ராக்மெண்ட்ஸால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதனால பக்கத்தில் வெள்ளோட பக்கத்தில் இருந்து ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன் ராக்கனா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கோமதி, செந்தில்குமார், ஆதித்யா, ரிஷி, இந்துமதி, தர்ஷினி, அக்ஷயா, மோனிஷா, அனன்யா, ஆதித்யா, தமிழரசி, நிஷா, ஷாம், கலெக்டிங். It's going to be option A is the right answer. Yes, the option A will be the right answer. டான்ஸ் ஆடிக்கிட்டே தூங்கிங்களா? அது எப்படி டான்ஸ் ஆடி முடிச்சு தூங்கிங்களா? சரி, ஓகே, நல்ல விஷயம் ஓகேவா? சரி விடுங்க, அவங்க வந்துட்டு பாட்டு போடுறாங்க, இவங்க வந்து காமெடி பண்ணுறாங்க அப்படின்றத வச்சுப்போம். முடிஞ்சிருச்சு இல்லை? ஒரு ஆளுக்கு ஒரு இதுரா, ஒரு ஆள் ஸ்ட்ரெஸ், எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஒரே பேஸ் பண்ண மாட்டாங்க தானே அர்த்தம். ஒரு ஆளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி. A gene whose expression helps to identify the transformant cells. நம்மளோட சொன்ன பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மன் செல்ஸு, இதெல்லாம் ரீகாமினன்ட் டிஎன்ஏ, இதெல்லாம் நான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கீவேர்டு தான். ஐடென்டிஃபைடு பண்ணுறதுக்கு 40 கொஸ்டின்ஸ் பார்த்து முடிச்சு தரேன்டா. 40 கொஸ்டின்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் தரேன். break after 40 questions. Yes, என்னவா இருக்க போகுது? is going to be option D is the right answer. Yes, identify பண்றது அப்படினால என்னவா இருக்க போகுது? option D, selectable marker. ஐடென்டிஃபை பண்ணணும், இவன் மாறி இருக்கானா மாறலையா அப்படின்றத என்னால் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றத சொன்னோம்னா நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செலக்டபிள் மார்க்கரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோனா பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. எஸ், தர்ஷினி, ரிஷி, இந்துமதி, மோனிஷா, கமலக்கண்ணன், ஷாம், அனன்யா, அபிநயா, நிஷா, தர்ஷினி, ஆதித்யா, கோமதி, தமிழரசி, அக்ஷயா, கலெக்டிங். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, the process of separation and purification. நல்லா புரிஞ்சுங்க. separation and purification is expressed in the protein before marketing. மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி separation and purification before marketing is called as என்ன இதில் கன்ஃபியூஷன் உங்களுக்கு? என்ன எதனால் கன்ஃபியூஷன்? இல்லை கன்ஃபியூஷனே வரக்கூடாது. இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? we call it as a downstream processing. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ downstream processing is the right answer. ஆப்ஷன் ஏடா கண்ணா, ஆப்ஷன் ஏ downstream processing. எஸ், ஆப்ஷன் ஏ downstream processing is right answer. சூப்பர். தர்ஷினி, செந்தில்குமார், கமலக்கண்ணன், இந்துமதி, தமிழரசி, அனன்யா, ஷாம், ரிஷி, நிஷா, கோமதி, மோனிஷா, அக்ஷயா, கலக்கிறீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். குட் மார்னிங் அமீரா. ஸோ ஆப்ஷன் ஏ downstream processing will be the right answer. ஓகே, அடுத்த கட்ட கேள்வி போயிடலாமா? The next question is going to be, the DNA fragments separated on a agarose gel electrophoresis can be visualized by staining. DNA fragments எந்த ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது. எந்த ஸ்ட்ரெயினை யூஸ் பண்ணி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும்? எந்த ஸ்ட்ரெயின்? அப்பா படித்து வந்ததுக்குள்ளே போட்டுட்டிங்களே, சூப்பராக இருக்காங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, எத்திடியம் புரோமைடு. அப்போ தான் நமக்கு ஃப்ராக்மெண்ட்டாக தெரியும். கண்ணில் வந்துட்டு இது பெரிய ஃப்ராக்மெண்ட்டு, இது குட்டி ஃப்ராக்மெண்ட்டு அப்படின்றத வந்துட்டு நம்ம எத்திடியம் புரோமைடு வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் தெரியும். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி, எத்திடியம் புரோமைடு வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பராக. ரிஷி, இந்துமதி, அமீரா, கோமதி, ஷாம், செந்தில்குமார், நிஷா, கமலக்கண்ணன், மோனிஷா, அனன்யா, தமிழரசி, அபிநயா, ஆதித்யா, அக்ஷயா, ஷாம், அமீரா, கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டேட் போர்டு புக் கொஸ்டின்ஸா? நல்ல விஷயம்டா. 4 வாட்டி கேட்டிருக்கான். 2015 2019 2023 வரைக்கும் வந்துட்டு அந்த ரிப்பீட்டட் கான்செப்டில் இந்த கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் 2 வாட்டி வந்து இதே டேர்ம்ஸை கொடுத்து கேட்டான். ஓகே, எது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி கேட்டிருந்தான். ஓகேவா? அதாவது கதையெல்லாம் கொடுத்து பெருசாக கேட்பாங்க சொன்னால் பெருசாக கொடுத்து எந்த ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சின்னதாக கேட்டிருந்தான். ஓகேவா? ஸோ கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆரும். what is a DNA fragments? எப்படி இருக்கும்? வந்துட்டீங்களாடா? நல்ல விஷயம்டா. DNA fragments are
நல்லா புரிஞ்சுக்கோங்க. DNA is always a negatively charged. அதனால தான் அது ரியாக்ட் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ் இது பண்ணும்போது பைண்ட் ஆகி ரியாக்ட் ஆகுறதும் சரி, பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி ட்ராவல் பண்ணுறதும் சரி அப்படின்னு சொல்லிருக்கோம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெகட்டிவ்லி சார்ஜ். எஸ், ஆப்ஷன் ஏ. ஓகே. சூப்பரா. தர்ஷினி, இந்துமதி, ஹரிப்ரியா, செந்தில்குமார், காயத்ரி, ரிஷி, மோனிஷா, கமலக்கண்ணன், அனன்யா, கோமதி, அமீரா, நிஷா, yes, தமிழரசி, அக்ஷயா, ஆதித்யா, ஹரிப்ரியா, கலைகினி. It's going to be option A is the right answer. Okay, option A is will be the right answer. Negatively charged DNA fragments is negatively charged. Okay. The correct order of steps in polymerase chain reaction. PCR ஓட correct order என்ன? PCR ஓட correct order என்ன? Which is the correct order of PCR? PCR ஓட correct order என்னதுடா? Correct order of PCR. எது first நடக்கும், எது second நடக்கும், எது consecutive basis நடந்துருக்க போகுது? Yes, it's going to be option D. என்னது? Denaturation, annealing and extension. It's going to be option D is the right answer. என்னது? Denaturation, annealing and extension. Denaturation, annealing and extension அப்படி நம்ம சொல்லக்கூடிய option D will be the right answer. Option D is going to be the right answer. Denaturation, annealing, extension. Option D is going to be the right answer. Okay கண்ணுங்களா? Option D டாக்கன்னா option D. ஓகேவா? This is also super fine. அப்போ பாருங்க, அப்போ யாரால எழுத முடியும்ன்றது பாருங்க. இது எல்லாமே நீட்ல ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால எழுத முடியுதா, சிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸால எழுத முடியுதான்னு பாருங்க. ஓகே, அந்த மித்தெல்லாம் இங்கே உடையுது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா. மோனிஷா, ரிஷி, அமீரா, ஹரிப்ரியா, தர்ஷினி, செந்தில்குமார், நிஷா, இந்துமதி, ஆதித்யா, அமீரா, கலக்கிட்டீங்கண்ணா. மோனிஷா, கோமதி, அனன்யா, அக்ஷயா, கமலக்கண்ணன், தமிழரசி, ஷாம். சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அண்ட் ஷால் வி மூவ் ஆன் டு தி another கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, DNA precipitation out of a mixture of biomolecules can be achieved by treated with. எப்படி DNA precipitate பண்றது? precipitate outனா என்னது? DNA எடுக்கிறது. த்ரெட் மாதிரி எடுப்போம், பார்த்துட்டு போலியா? என்சைம் டயக்ராம் கொடுத்துருப்போம், அந்த மாதிரி த்ரெட் மாதிரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எதோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி கிடைக்க போகுது? எஸ், காலங்காத்தால சில்டா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப சில்டா இருக்கு. சில்டு எத்தனால். ஆப்ஷன் ஏ சில்டு எத்தனால் இஸ் ரைட் ஆன்சர். DNA precipitate பண்ணி எடுக்கும்போது சில்டு எத்தனால் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி த்ரெட் மாதிரி அப்படியே நூலாக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். எஸ் டக்கனா சில்டு எத்தனால். ஓகே, சூப்பராக. இந்துமதி, மோனிஷா, கோமதி, ஷாம், ரிஷி, காயத்ரி, செந்தில்குமார், கமலக்கண்ணன், நிஷா, சஞ்சனா, அமீரா, ஹரிப்ரியா, ஆதித்யா, அக்ஷயா, அபிநயா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஜஸ்ட் அ மினிட், எனக்கு ஒரு சின்ன ஒரு கால். ஓகே, கட் ஆயிடுச்சு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ சில்டு எத்தனால் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட கேள்வி பார்த்துலாம். Following the statement, describe the characteristics of the enzymes restriction endonuclease and identify the incorrect statement. Incorrect statement about restriction endonuclease. Restriction endonuclease பொறுத்த வரைக்கும் incorrect statement என்னது அப்படின்னாங்க. Which is the incorrect statement about restriction endonuclease? எஸ், என்னவா இருக்குது? அகைன் ஏ தான். ஓகேவா? ஏன் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இல்லை, ஈச் ஆஃப் த டூ ஸ்டாண்ட் தான் வரணும். ஸோ ஒன்லி ஒன்லாம் வராது. ஆப்ஷன் ஏ ஈச் ஆஃப் த டூ ஸ்டாண்ட் தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏடா கணங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எஸ், ஈச் ஆஃப் த டூ ஸ்டாண்ட். ஓகே, டபுள் ஸ்டாண்டையும் கட் பண்ணும். ஓகே, அப்படி தானே கட் பண்ணிட்டு இருக்கிறது தானே பேசிக்கு. எப்படி ஒரு ஸ்டாண்டை மட்டும் நம்ம கட் பண்ணுறதுக்கு? ஈச் ஆஃப் த டூ ஸ்டாண்ட்ஸ் தான். ஓகேவா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஃபைன். மோனிஷா, சஞ்சனா, அமீரா, இந்துமதி, தர்ஷினி, ஆதித்யா, ரிஷி, அனன்யா, கோமதி, செந்தில்குமார், தமிழரசி, நிஷா, காயத்ரி, அக்ஷயா, ஹரிப்ரியா, தர்ஷினி. எஸ், கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ again. ஓகேவா? எஸ், லாஸ்ட் 2 more questions for a break. ஓகே, which of the following equipment is essentially required for growing microbes on large scale? இவ்வளவுதான். இதுதான் large scale. அடிச்சிடணும். keywords large scalesல மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணுறது.
என்னாலிக்குமே லார்ஜ் ஸ்கேல்ஸில் மைக்ரோப்ஸை க்ரோ பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோரியாக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, பயோரியாக்டர் இஸ் த ரைட் ஆன்சர். Option C, bioreactor will be the right answer. Okay, okay, it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer, bioreactors. Okay, super. Rishi, Dashini, Monisha, Kamalakanan, Indumadi, Sendil Kumar, Amira, Gomadi, Monisha, Gayatri, Sanjana, Abhinaya, Tamilarasi, Nisha, Haripriya, Sham, Akshaya, Aditya, Kalakitting. It's going to be option C, bioreactor is the right answer. And next question is going to be, in gel electrophoresis, separate DNA fragments can be visualized with the help of. எப்படி கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா? பட் இருந்தாலும் சொல்லுங்க. ரிப்பீட்டட் கான்செப்ட்ல மாற்றி 4 வருஷம் தொடர்ந்து இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, in gel electrophoresis, separated DNA can be visualized with the help of yes, with the help of ethylene bromide and UV radiation. ethylene bromide பார்த்துட்டோம், ஆனால் UV radiation தான் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, ethylene bromide ஸ்டெயின் மட்டும் மட்டும் கிடைக்காது, UV radiation பேஸ் வச்சு நம்ம அதை கம்ப்யூட்டரில் பார்ப்போம். ஓகே, அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ சார், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி will be the right answer. ஓகேவா? எஸ் டாக்டர், சூப்பர். ஆப்ஷன் பி will be the right answer. சூப்பர். ஆதித்யா, ஷாம், ஹரிப்ரியா, சஞ்சனா, அக்ஷயா, மோனிஷா, கமலக்கண்ணன், நிஷா, அனன்யா, தமிழரசி, கோமதி, செந்தில்குமார், அபிநயா, Gayatri, Indumadi, Amira, Rishi, Kalakitting. It's going to be option A is the right answer. And with this, we have completed the 40 questions. Blast பண்ணுங்க பாப்போம். Comment box blast fire அடிச்சு விடுங்க. Yes. Session like பண்ணாதவங்க session like பண்ணி வெச்சுங்க. Session like பண்ணாத session like பண்ணி வெச்சுங்க. Come on ரகண்ணா. Yeah. நம்ம வந்துட்டு 11th வந்து நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்ல பேஸ் பண்ணி இல்லாதனால தான் நம்ம அந்த கொஸ்டின்ஸ் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நீங்கள் டாக்டர்ஸ் பேட்சில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு லீடர் போர்டு வந்து கிடைக்கும். ஓகே, டாக்டர்ஸ் பேட்ச் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா யூ கேன் வியூ இன் அவர் லீடர் போர்டு. சேனலுக்கு போகிறீங்க, நம்ம சேனல் போனீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் போட்டு விளையாடிருப்பீங்க இல்லையா? எஸ், ஃபயர் போட்டு விளையாடிருக்கீங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அப்படியே கீழே போனீங்கன்னா இங்கே ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் இருக்குது. ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்சில் சேர்ந்துக்கிட்டு யூ கேன் லுக் இன் அவர் டெஸ்ட். ஓகேவா? ஓகே, யா, ஃபயர் தான். சூப்பர் கண்ணா. அந்த நெருப்பு தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ என்னென்ன கிளாஸ்லாம் தெரியும் நடந்து முடிஞ்சிருக்கோம். பயாலஜியில் என்ன கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி முக்கால்வாசியான சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? முக்கால்வாசியான சாப்டர் நம்ம முடிச்சிட்டோம். கொஸ்டின் படிச்சு முடிச்சிட்டோம். 1-2 தான் இருக்குது பேஸ் பண்ணினது. அப்படி பார்த்தீங்கன்னா 1-2 எஸ் லெஸ் தென் அந்த இது மட்டும் தான். ஹியூமன் ஃபிசியாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஹியூமன் ஃபிசியாலஜி 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி இருக்கும். 12th பொறுத்த வரைக்கும் அந்த பயோடைவர்சிட்டி தான் இருக்குது. இது முடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் எல்லாமே நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது தான். ஓகேங்களா? எஸ், எத்தனை மணிக்கு நமக்கு பயோடெக்னாலஜி டெஸ்ட் நடக்க போகுது? காலைல 9 மணிக்கு. ஓகே, 3 மணி நேரம் இருந்தாலும் 30 கொஸ்டின் தான் 15 நிமிஷத்தில் முடிக்க சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா அட்டம் டெஸ்ட்டிங்கை பார்க்கலாம், மிஸ்டர் டெஸ்டிங் நீங்கள் பார்க்கலாம். அட்டம் டெஸ்ட் இப்போ என்ன டெஸ்ட் போயிட்டுருக்கு? நான் அட்டம் பண்ண டெஸ்ட்டா? எஸ், லைவ் அப்கமிங் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எஸ், டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் அட்டன் பண்ணிக்கோங்க தான் நான் சொன்னேன். ஓகே, ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு தெரியும். டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க அப்படின்றது தான். ஓகேவா? எஸ், ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? கிளியர். ஏதாவது டவுட் எதாவது இருக்கா? இட்ஸ் அப் டு யூடா. நான் சொல்கிறது 30 கொஸ்டின்ஸை 15 நிமிஷத்தில், அதாவது ஒரு மினிட்டில் 2 கொஸ்டின்ஸை முடிக்க பாருங்கள். ஒரு மினிட்டில் எனக்கு 2 கொஸ்டின் முடித்தாலே போதும் டக்குன்னு. ஒரு மினிட்டில் 2 கொஸ்டின்ஸ் முடிச்சார். 15 நிமிஷத்தில் உங்களால் 30 கொஸ்டின்ஸ் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் 60 கொஸ்டின், 45 நிமிஷத்தில் 90 கொஸ்டின்ஸ். பெர்ஃபெக்ட். இது தாராளமாக போதும். 45 minutes ஃபார் 90 கொஸ்டின்ஸ். எவ்வளோ? 45 minutes ஃபார் 90 கொஸ்டின்ஸ் இன் பயாலஜி. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாமில் எந்த டான்ஸ் கூட ஆடலாம். ஓகே, பட் இன்வெஸ்ட்டு செருப்பால் அடிப்பான், வேறு விஷயம். பட் இருந்தாலும் உங்களால் 45 நிமிஷத்தில் 90 கொஸ்டின்ஸ் எடுக்க முடிஞ்சது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது மினிட் எவ்வளோ இருக்குது உங்கள்கிட்ட? கிட்டத்தட்ட 2 hours 15 minutes இருக்குது. 2 hours 15 minutes. ஏன் 3 hours எக்ஸாம் தானே? 2 hours 15 minutes சாலிடாக இருந்துகிட்ருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 135 minutes நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 135 minutesல நீங்கள் 90 கொஸ்டின் எடுக்க முடியாது. 135 minutesல 90 கொஸ்டின் எழுத முடியாது. மிச்சம் இருக்க 90 கொஸ்டின், அதாவது 45 ஃபிசிக்ஸ், 45 கெமிஸ்ட்ரி, 45 ஃபிசிக்ஸ், 45 கெமிஸ்ட்ரி. நீங்கள் அப்படியே இந்த 2 ஹவர்ஸில் 1 hour கெமிஸ்ட்ரிக்கு கொடுங்களேன். 1 hour நீங்கள் கெமிஸ்ட்ரி கொடுத்தாலும் கூட மிச்சம் இருக்கக்கூடியதில் 1 hours 15 minutes இருக்குது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எழுதுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ டைம் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ டைம் நீங்கள் உங்களால் சேவ் பண்ண முடியுதோ, எவ்வளோவுக்கு எவ்வளவு உங்களால் பயாலஜி சீக்கிரமாக எழுத முடியுதோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்கள் கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸுக்கும் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்.
அப்போது நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், பயாலஜியை சீக்கிரமாக முடிச்சு தான் ஆகணும். ஓகேவா, மறந்துடாதீங்க. ஆடினே இருப்பேன் அங்கே போய் டான்ஸ் ஆடக்கூடாது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே டான்ஸ் ஆடலாம். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ டான்ஸ் ஆட மாட்டிங்களா? இப்போ நமக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே எல்லாமே தெரிஞ்சது இருக்குது அப்படின்னா, எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டினாக இருக்குது, எல்லாமே நீங்கள் படித்த கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே டான்ஸ் ஆடுவீங்க தெரியுமா, ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம், வெளியே எந்திரிச்சு நம்ம டான்ஸ் ஆட மாட்டோம். பட் நம்ம மூஞ்சில் ஒரு சிரிப்பு தெரியும், ஓகே ஐயா ஜாலி ஈஸியாக வந்திருக்கு அப்படின்றது. ஓகேவா, பட் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். கொஷின் கஷ்டமாக வந்தாலும் சரி, கொஷின் ஈஸியாக வந்தாலும் சரி. நிறைய பேர் வந்துட்டு கொஷின் கஷ்டமாக வந்துச்சுன்னா எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண தான் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஷின்ஸ் ஈஸியாக இருக்குன்னா கூட நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர், அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கிற கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா நீங்கள் ரொம்ப லத்தாஜிக்காக வந்து எக்ஸாம் அட்டம் பண்ணுவீங்க. அப்போ சில்லி மிஸ்டேக் வந்து நீங்கள் மேடப் பண்ணுறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியாது, இதெல்லாம் படிக்கவே இல்லை, இதெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னு நினச்சாலும் கூட நமக்கு மார்க் லூஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு, நான் படிச்செல்லாமே வந்திருக்கு அப்படின்னு நினச்சா கூட என்ன இருக்கும், உங்களுக்கு மார்க் லூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க, கான்ஷியஸாக இருக்க மாட்டீங்க. ஈஸியாக இருக்கா, ரொம்ப இது சப்பா தானே, இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓவர் கான்ஃபிடன்ஸில் ரொம்ப லத்தாஜிக்காக டீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நம்ம டீல் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி வந்தாலுமே ஒரு காமாக தான் இருக்கணும். உங்களுக்கு டான்ஸ் ஆனோன்னு சொன்னது எல்லாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்து ரோட்டில் டான்ஸ் ஆடுவீங்களா, பிச்சை எடுப்பீங்க, என்ன பண்ணிக்கோங்க. ஓகேவா, பட் அந்த 3 மணி நேரம் எக்ஸாமை ஈஸியாக வந்தாலும் சரி, டஃப்பாக வந்தாலும் சரி, ஒரே மைண்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். மைண்டை சேஞ்ச் ஆகக்கூடாது. மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க, ஈஸியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நான் ஏன் எக்ஸாமை எழுத போகிறேன், கான்ஷியஸாக தான் எழுத போகிறேன். ஓகேவா, ஸோ அந்த கான்செப்ட்டில் தான் நீங்கள் உள்ளே போனோங்கன்னா, உள்ளே போனதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, ஜாலியாக இருக்குன்னு அது லத்தாச்சியாக டீல் பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் கூடாது. மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், 1 வருஷம் படிப்பு, 2 வருஷம் படிப்பு, 3 வருஷம் படிப்பு. நீங்கள் 1 வருஷம் படிச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு, இல்லை 11th 2 வருஷம் படிச்சிருப்பீங்க, இல்லை ட்ராப் எடுத்து 3 வருஷம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த படிப்பை எல்லாம் எது டிஸ்கிரைப் பண்ண போது, அந்த 3 மணி நேரம் தான். ஓகேவா, இந்த அடுத்த ஒரு 30 வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது அந்த 3 மணி நேரம் எக்ஸாமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த 3 ஹவர்ஸ் எக்ஸாமை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு, அதுக்கான டிக்னிட்டி கொடுத்துட்டு நம்ம அதோட ட்ராவல் பண்ணணும். அது இல்லாமல் அதையும் நம்ம சும்மா அந்த மாதிரி உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுவும் நம்ம உதாசீனப்படுத்துறோம். ஸோ எப்போவுமே நீட் எக்ஸாம் எங்கே டிசைட் ஆகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் மாடல் 3 ஹவர்ஸ் அப்படின்ற எக்ஸாம் மாடல் தான் டிசைட் ஆகப்படுகிறது. ஸோ அதை நீங்கள் மேட்ச் டு மேட்ச் யூஸ் பண்ண பாருங்கள், யூட்டிலைஸ் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகேவாக்கண்ணா, எஸ் ஃபயர் போட்டாச்சா, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். எஸ், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து உடம்புக்கு ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸியாக வந்தால் கூட நிறைய பேர் பண்ணுற தப்பு தாண்டா இது. சின்ன ஒரு விஷயமா இருக்குது, ஏன்னா இந்த கொஸ்டின் இதை பண்ண சார், எப்படி தப்பு பண்ணனே தெரியல சார், இந்த கொஸ்டின் நல்லா தெரியும் சார் அப்படின்னா, ஏன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா, எனக்கு தெரியாது இதாக இருக்கா, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது தெரிஞ்சு லத்தாஜிக்கா சரியாக படித்து பார்க்காம அப்படியே டக்குன்னு அவசர கோலையில் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. என்னாலுமே அந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்குலாம் பண்ண தோணும், ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உள்ளே வந்துட்டு ஒரு ஈஸியான கொஸ்டின் பார்க்கும்போது டக்குன்னு ஐயா இதான் அப்படி டெம்டேஷன் வரும். பட் அந்த டெம்டேஷனை கம்மி பண்ணுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி உட்காந்தாலே போதும், உங்கள் லைஃப்பை மாற்றிடலாம். ஓகே, சரி பிரேக் போயிட்டு வருவோம். we will resume by 7:30. நம்ம 7:30க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே ஃபைன் ராகண்ணா, நம்ம 7:30க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். சரிம்மா அமீரா ஓகேடா. ஓகே, வில் மீட் யூ பை 7:30. 7:30க்கு வில் ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே, இப்போ பல்லு தேய்க்காதவங்களாம் பல்லு தேய்ச்சிட்டு வந்துருங்க. ஓகே, ரெஃப்ரெஷ் ஆகாதான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. ஓகே, வில் மீட் அப் பை 7:30. நல்லது நடந்தால் சரி தான்.
வந்து விட்டீர்களா? Yeah, you guys came back. பல்லு தேய்ச்சிட்டு வந்தாச்சா? இல்லை தேய்க்காதவங்களா? ஹாய் ஆச்சு. ஃபைன். நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு மூவ் ஆன் ஆயிடலாம். டக்குன்னு ஆரம்பிச்சிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெற்றிகரமாக முடித்து விட்டுலாம். ஓகே, எஸ் வந்தாச்சு. நல்ல விஷயம். Welcome back to all. Welcome back to another session of Girigalan Magic Show. Okay, yes, பார்த்தலாமா? எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டிங்களா சார்? எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கலாமா? எனர்ஜி ட்ரிங்க் காலையிலே மிஸ் ஆயிடுச்சு, எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வாட் டு டூ? ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். Okay, 41st question. Identify the wrong statement with regards to restriction enzyme. Restriction enzyme based பண்ணிட்டு which is the wrong statement அப்படினது கேட்டிருக்காங்க. Identify the wrong statement. என்னவா இருக்கு? ஒரு நிமிஷம், just give me a minute. ஒரு நிமிஷம்டா. ஒன்றும் இல்லை. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் ஆக்க போகுது? எஸ், ஆப்ஷன் டி. டிஎன்ஏ லிகேசஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை தான் நம்ம கட்ட முடியும். ஓகே, ஸ்டிக்கி என்ஸ் எல்லாம் நம்ம டிஎன்ஏ லிகேஸ் வச்சு பண்ண மாட்டோம். ஓகே, அதாவது போட்டிக்கும் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான். ரெண்டு கட் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் தான், டிஎன்ஏ மாலிகூல்ஸ் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒட்டி வைக்க முடியும், ஸ்டிக்கி வச்சு ஒட்டி வைக்க முடியாது. ஸோ தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் இருக்கா? ஆப்ஷன் டி சூப்பர். நிஷா, மோனிஷா, கோமதி, யாச்சு, ரிஷி, தமிழரசி, அனன்யா, அக்ஷயா, தமிழரசி, சஞ்சனா, பாவ்ஸ், இந்துமதி, ஆதித்யா, கலெக்டிங். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி சார். ட்ரம்ப் குடிக்க சொன்னாரா சார்? ட்ரம்ப் குடிக்க சொன்னாரா? என்னம்மா ட்ரம்ப் குடிக்க சொன்னாரு? ட்ரம்ப் இல்லைம்மா, ட்ரம்ப் ஜூஸ்லாம் இடம் பட மாட்டாருமா. ஜூஸ்லாம் ட்ரம்ப் இல்லை. எதெல்லாம் கேஸை யூஸ் பண்ணிலாம் பண்ணோமோ அதுதான் ட்ரம்ப் சொல்வாரே தவிர ஜூஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு வஸ்ட்டாக இன்னும் போகல. ஓகே, சூஸ் த கரெக்ட் பேஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்ட் பேஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். கரெக்டான பேர் என்னது அப்படின்றாங்க. விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். Which is the correct statement from the following? போன கொஸ்டின்லாம் பார்த்தோம், அதே ரிப்பீட் ஆயிருக்கு. போன கொஸ்டினில் பார்த்தது தான் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு தானே? போன கொஸ்டினில் பார்த்தது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. என்னது? எஸ், இட் இஸ் நன் தானே லிகேஸ் தான். என்ன பண்ணுறது? ரெண்டு டிஎன்ஏ மாலிகூல் ஸ்டிக்கி என்ஸ் அப்படின்றது ஒரே ஒரு இது ரெண்டு டிஎன்ஏ மாலிகூல்ஸாக சேர்க்கறதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டு டிஎன்ஏ மாலிகூல்ஸ், ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் ஏ. எஸ் த கஜராஜன், அனன்யா, தமிழரசி, மோனிஷா, கோமதி, அபிநயா, சந்தியா, நிஷா, பாவ்ஸ், கமலக்கண்ணன், மது, சஞ்சனா, கலக்கிட்டீங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. லிகேசஸ் ஜாயின்ஸ் த 2 DNA molecules. 2 DNA molecules அப்படின்றது. The sequence that control the copy number of the linked DNA in a vector. Copy number of the linked DNA in the vector. எந்த சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ணிருக்கு? எந்த சீக்வன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிருக்கு? அதாவது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம். In the sequence, copy number of linked DNA to the vector. Copy number of linked DNA to the vector என்னவா இருந்துட்டு இருக்கு? Yes, is none other than option B, oocyte. Oocyte. Okay, yes, Jagan. It's going to be option B,
oocyte is the right answer. Fine ra, super Dashini, Monisha, Rishi, Madhu, Abhinaya, Ananya, Tamilarasi, Gajarajan, Gomadi, Nisha, Rishita, Sanjana, Kalagini. It's going to be option B. Yes, Madhu, yes, Abhinaya. It's going to be option B. Oocyte is the right answer. Okay, fine. Na adutha ketta kelvi padalama. ஏற்கனவே பார்த்தது. The DNA stands on a gel stained with ethidium bromide when viewed under UV radioscope appears as. நான் சொன்ன பார்த்தீங்களா 4 வருஷம் தொடர்ந்து இதே கொஸ்டின்ஸ் எத்திடியம் bromide வச்சே கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்டிருக்கான் அப்படின்றது இப்படி தான் கேட்பான். இப்படி தான் நம்ம நீட் கான்செப்ட்லையும் வரப்போகுது. நல்லா பார்த்து வச்சுங்க. நம்ம பார்க்குற கான்செப்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஓகே பட்டிட்டிங்கிறீங்களாம் பண்ணிவிட்டு நம்ம கொடுப்போம். வேறு ஒன்றுமே செய்ய மாட்டோம். அப்படி தான் இருக்க போது பயாலஜி பொறுத்த வரைக்கும். இப்போ இது என்ன பேண்டுக்கு பார்க்க முடியும்? நம்ம பிரைட் ஆரேஞ்ச் பேண்ட் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு தான் மெயின் சைடில் கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். பிரைட் ஆரேஞ்ச் பேண்ட் ஆப்ஷன் சி. சூப்பர். மோனிஷா, கமலக்கண்ணன், தமிழரசி, கோமதி, மோனிஷா, அனன்யா, நிஷா, சந்தியா, தர்ஷினி, இந்துமதி, அபிநயா, கஜராஜன் கலக்கிறீங்க. சொன்னது பிரைட் ஆரேஞ்ச். ஓகே ரிஷி சூப்பர்மா. எஸ் ஆப்ஷன் சி பிரைட் ஆரேஞ்ச் பேண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கரெக்ட் சீக்வன்ஸ்? அது இதுவும் நம்ம பார்த்தது தான். சீக்வன்ஸ் சொல்லுங்க. இதுவும் நம்ம பார்த்தது தான். என்ன சீக்வன்ஸாக இருக்குது? கரெக்ட் சீக்வன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீநேச்சுரேஷன் நடக்கணும், அதுக்கு அடுத்தது அனீலிங் நடக்கணும், அதுக்கு அடுத்தது எக்ஸ்டென்ஷன் நடக்கணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? வாங்கிடலாம் அனன்யா. சூப்பராக. கஜராஜன், மோனிஷா, அபிநயா, தமிழரசி, நிஷா, கமலக்கண்ணன், கோமதி, ரிஷி, அமீரா, தேவா, சந்தியா, அக்ஷயா, இந்துமதி கலக்கிறீங்க. தர்ஷினி சூப்பர். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி ரைட் ஆன்சர். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகே அடுத்த கொஸ்டின். டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஜீன் ஆம்பிளிஃபிகேஷன், ஒரு ஜீன் ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்போ பிசிஆர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம்ல ப்ரோலிஃபரேஷன், வெரி ஹை டெம்பரேச்சர் இஸ் நாட் மெயின்டைனிங் இன் த பிகினிங், தென் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டெப் இந்த பிசிஆர் வில் பி அஃபெக்டட் ஃபர்ஸ்ட்? கேள்வியா? வெரி ஹை டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலையா? அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், பிசிஆரில் டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியானோம், டேக் பாலிமரேஸ் வந்து வெரி ஹை டெம்பரேச்சர் கொடுத்தோம். ஸோ அப்படி கொடுக்கல, அப்படி அது நடக்காத பட்சத்தில் எந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகுது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆக போகுது. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்படிலாம் மாற்றி அவன் என்ன தான் கேள்வி கேட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகும், டீநேச்சுரேஷன் தான் அஃபெக்ட் ஆகும். டீநேச்சுரேஷன் நடக்காது. ஏன்னா ஹீட் இருந்தால் மட்டும்தான் டீநேச்சுரேஷன் அப்படின்றது என்னது, டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுது. ஹீட் இருந்தால் மட்டும்தான் டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறுதல் அடையும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் அண்ட் சூப்பர். அனு, சந்தியா, தர்ஷினி, கமலக்கண்ணன், சுபஸ்ரீ, தமிழரசி, தர்ஷினி, தேவா, இந்துமதி, மோனிஷா, நந்திதா, அபிநயா, ரிஷி, கோமதி, அக்ஷயா, நிஷா, ஷாம், கஜராஜன், தமிழரசி கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் த சுபஸ்ரீ. டீநேச்சுரேஷன் இருந்தால் மட்டும்தான் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாறுதல் அடையும். ஸோ எது ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக போகுது? பேசிக்காக டீநேச்சுரேஷன் ஃபஸ்ட் ஸ்டெப் இன் பிசிஆர் தான் அஃபெக்ட் ஆக போகுது. வேறு எதாவது அஃபெக்ட் ஆகும்? A specific recognition sequence identify the endonuclease to make a cut at a specific position within the DNA. எந்த இடத்துல வந்துட்டு எந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வந்துட்டு கட்டு வந்து நடக்குது, எந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் வந்து கட் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல தான் கட் பண்ணுவேன் அப்படி வந்து படிச்சிருப்பீங்களே. எந்த இடத்துல கட் பண்ணோம்? ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எந்த இடத்துல கட் பண்ணோம்? Palindromic, yes, again D, palindromic nucleotide sequence-ல தான். palindromic nucleotide sequence தான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தன்னோட கட், அதாவது மாலிகுலர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுறது, தன்னோட கட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். அனு, நந்திதா, தமிழரசி, ரிஷி, நிஷா, அனன்யா, தர்ஷினி, கஜராஜன், சுபஸ்ரீ, மோனிஷா, தமிழரசி. எஸ் அகேன் எனக்கு 2 டி வரதுனால ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே palindromic nucleotide sequence. அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம். டியூரிங் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபார் ரீகாம்பினேட் டிஎன்ஏ டெக்னாலஜி அடிஷன் ஆஃப் சில்ட் எத்தனால். இது நம்ம வேற மாதிரி பார்த்துருந்தோம். சில்ட் எத்தனால் யூஸ் பண்ணி போகும்போது பட் சேம் பட் டிஃப்ரெண்ட் தான். சில்ட் எத்தனால் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன ப்ரெசிபிடேட் எடுக்கலாம்? த்ரெட் மாதிரி என்ன கிடைக்கும்? சில்ட் எத்தனால் யூஸ் பண்ணும்போது த்ரெட் மாதிரி என்ன கிடைக்கும்? எஸ் பஃபரிங்கா. அச்சோ பஃபரிங்காடா. இஸ் இட் பஃபரிங்? எஸ்.
chilled ethanol யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டிஎன்ஏவை நம்ம என்ன பண்ணுறோம் precipitate பண்ணுறோம் ஓகே அப்படியே நூல் மேலே எடுப்போம் அப்படின்றது ஓகேங்களா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர் ஓகே ஃபைன் ஆப்ஷன் சி எஸ் மோனிஷா சுபஸ்ரீ நிஷா கஜராஜன் அனன்யா தமிழரசி தேவா கோமதி அபிநயா மது சந்தியா கமலக்கண்ணன் நந்திதா தமிழரசி அமீரா இந்துமதி அக்ஷயா ஓகே சீதாண்டா சந்தியா சீதாம்மா சில்ட் எத்தனால யூஸ் பண்ணி நாட்டெல்லாம் கேட்கலையே சில்ட் எத்தனால யூஸ் பண்ணி பண்ணுறது டிஎன்ஏ தான் சீதாண்டா மது சில்ட் எத்தனால் அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் 50th கொஸ்டின் Plasmid PBR 322ல வந்துட்டு PST1 restriction enzyme site within gene amplification amphiphilin gene இருக்கு தெரியுமா that confers ampicillin resistance if the enzyme is used to insert the gene for beta galactidase இது beta galactidase production that the recombination plasmid is inserted in the E. coli strain எப்படி எப்படி நல்லா பாருங்க சி அகைனா சி எப்படி வரும் நல்லா பாத்துங்க it will not able to confer ampicillin resistance to the host cells ஏன்னா ampicillin நம்ம எடுத்த உடனே ampicillin resistance பேஸ் பண்ணி கொடுக்க முடியாது ஸோ ஆப்ஷன் பி தான் வரணும் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி தாக்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் ஷாம் எஸ் டா பி தான் அனன்யா பி இந்துமதி ஷாம் தமிழரசி அக்ஷயா கோமதி மது அபிநயா நிஷா மோனிஷா நந்திதா ரிஷி தர்ஷினி கலக்கிறீங்க சார் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சி ஆன்சர் இல்லையா சார் கண்ணா ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு சி தாண்டா ஆன்சரு இந்த கொஸ்டின் கேட்குறீங்களா இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம பேலண்ட்ரோமி சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணுவோம் இந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் நம்ம பேலண்ட்ரோமி சீக்வன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்பெசிஃபிக் ரெகக்னைசேஷன் சீக்வன்ஸ் தானே கேட்டிருக்கான் identify the endonuclease to make a cut at the specific position within the DNA palindromic nucleotide sequence தான் நம்ம கட் பண்ணுவோம் படிச்சிட்டு போலியா ஈகோரே அப்படின்ற சைட் வந்துட்டு palindromic GATTC அப்படின்றத பேக் பண்ணி தான் கட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ palindromic sequence ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் சி வராது இதுக்கு DNA தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓகேங்களா ஃபைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அடுத்த ரீஆர்பேஞ்ச்மென்ட் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே ரைசிங் ஆஃப் டாஃப் இஸ் டியூ டு தில்லுமுள்ளு கம்பெனியாடா என்னடா புதுசா கம்பெனி சொல்றீங்க ஓகே சார் ரைசிங் ஆஃப் டாஃப் இஸ் டியூ டு Rising of DOF is due to the production of carbon dioxide. Option B is the right answer. Rising of DOF is due to a production of carbon dioxide. Option B will be the right answer. Option B da kaningala. Option B da Super Asham, Aditya, Nisha, Ajarajan, Akshaya, Tamilarasi, Monisha, Ananya, Akshaya, Nandita, Rishi, Yashu, Deva. Option B yes da go with okay. Option B production of carbon dioxide is the right answer. Production of carbon dioxide will be the right answer. Production of carbon dioxide will be the right answer. Next question padalama. Which of the following enzyme catalyst removal of the nucleotide from the ends of the DNA? எங்க இருந்தா ends of the DNA ல இருந்து ends of the DNA கட் பண்ணது ends of the DNA கட் பண்றது ends of the end எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி ends of the DNA கட் பண்றவன் யாரா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோ நியூக்ளியஸா இருந்துட்டு இருக்கான் within the DNA என்னது within the DNA கட் பண்றவன் தான் எண்டோ நியூக்ளியஸா இருந்துட்டு இருக்கான் ஸோ எக்ஸோ அப்படின்றது ends of the DNA கட் பண்றான் எண்டோ அப்படின்றது within the DNA கட் பண்றான் ஸோ ஆப்ஷன் B will be the right answer. Okay, yes the Super Dashini, yes the Gomadi, Rishi, Ananya, Tamilarasi, Nandita, Nisha, Abhinaya, Madhu,
Kamalakannan, Akshaya, Gajarajan, Deva, Aditya, calculating. It's going to be option B will be the right answer. Okay, option B is going to be the right answer. 𝑬𝒐𝒓𝒆 ends of the DNA வை கட் பண்ணுது. அடுத்த கட்டண கேள்விக்கு போயிடலாமா? The transfer of genetic material from one bacterium to another through a mediation of viral vector is treatment as termed as a transfer of genetic material ஒரு பாக்டீரியால இருந்து another மீடியாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. என்னன்னு சொல்லுவோம்? The transfer of genetic material from one bacterium to another through a mediation of viral vector அப்படி நம்ம viral vectorஆல ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுகிறது. இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகப்படுகிறது அப்படினு. Transfer of genetic material from one bacterium to another bacterium through a mediation vector like viruses மூலியமா. அரே கண்ணுங்களா, viruses மூலியமாடா, viruses மூலியமா. டேர்ம் ஞாபகம் இருக்கா? படிச்சோமே நம்ம இதெல்லாம் படிச்சோமே. ஒருத்தர் கூட சொல்லல. இட்ஸ் டிரான்ஸ்டக்ஷன்ரா. டிரான்ஸ்டக்ஷன் நாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது, டிரான்ஸ்டக்ஷன். ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்டக்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பாக்டீரியா டு அனதர் த்ரூ வைரல் வெக்டார். வைரலை வெக்டரா பண்ணிட்டு இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது உருமாறுறது. அதாவது நான் டிரான்ஸ்ஃபார்ம் மாறுறேன், நான் இன்னிலேருந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன், 10 days டிரான்ஸ்ஃபர்மேஷன், 10வது நாள் நான் எப்படி மாறுறேன்னு பாருங்க, நான் நல்லா சாப்பிடாம இருந்து ஒல்லி ஆகிறேன், நல்லா சாப்பிட்டு குண்டாகிறேன் அப்படின்னு. அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாறுது. இது டிரான்ஸ்டக்ஷன். டிரான்ஸ்டக்ஷன்றது ஜெனடிக் மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. ஓகேவா? ஒரு பாக்டீரியா இன்னொரு மேலே யூசிங் வைரல் வெக்டர். இதுதான் ரொம்ப கீவேர்டு அப்படின்றது. டிரான்ஸ்டக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் டிரான்ஸ்டக்ஷன். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்டக்ஷன் இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுது இல்லையா? எஸ், கிளியர், நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். கவலைப்படாதீங்க, நம்ம அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாம். விச் ஆஃப் த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் in the context of visualizing DNA molecules separated by agrogel electrophoresis? agrogel electrophoresis visualize பேஸ் பண்ணி இதெல்லாம் கரெக்டான கேள்வி அப்படின்றாங்க. இதெல்லாம் கரெக்டான கேள்வி அப்படின்றது. which is the right. கரெக்ட் கண்ணா. ஓகே, என்னது? ஆப்ஷன் D. Nade etherium bromide stained DNA can be seen under the exposure of UV light. இப்போ புரிஞ்சுதா? எப்படி எல்லாம் கேட்குறான், புரிஞ்சுதா? 4 கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டீங்களா? 4 வருஷம் ரிப்பீட் ஆன 4 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டீங்களா? எத்திரியம் புரோமைடை பேஸ் பண்ணி இப்படி தான் கேட்பாங்க. இப்படி தான் எல்லா கண்டென்ட்டும் இருக்க போகுது. அதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் எத்திரியம் புரோமைடு அப்படின்ற கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தான்? ஃபர்ஸ்ட் எது ஸ்டெயின் கேட்டிருந்தான், அப்புறம் யூவி ரேடியேஷனோட கேட்டிருந்தான், அப்புறம் எத்திரியம் புரோமைடு எதை ஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா இப்போ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்கான். ஸோ இப்படி தான் கண்ணா மாறி கான்செப்ட் கேட்க போகிறான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கனாலே ஒரு அனலைசிஸ் கிடைச்சிட போகுது உங்களுக்கு. ஸோ இப்படி அனலைசிஸ் கிடைக்கும் போது ஓகே இப்படி தான் கேட்பான் போல இருக்குது அப்படின்றது மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருவீங்க. அதனால தான் நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன் ராக்கண்ணா, சூப்பர்ரா. அனன்யா, தமிழரசி, ஷாம், கோமதி, கமலக்கண்ணன், தர்ஷினி, மோனிஷா, அக்ஷயா, மது, ரிஷி, அபிநயா, கஜராஜன், நிஷா, தர்ஷினி, Sham, Aditya, calculating. It's going to be option D is right answer. And with this next question நம்ம போயிடலாம். Band color also. ஆமா, band color பேஸ் பண்ணி பார்த்தோம். ஓகே, அடுத்து restriction in a restriction enzyme refers to அடப்பாவி. சரி, restriction in the restriction enzyme. அதுக்கு அர்த்தம் என்ன? restriction in the restriction enzyme. restriction என்னது? ரெஸ்ட்ரிக்ட் பண்றான், அவன் வரக்கூடாது, இந்த ஏரியாவை தாண்டக்கூடாது, அவனை தடு, பாஸ் ஆகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? restriction
இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது என்னவா இருக்கும் தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, என்ன சொல்லுவோம்? கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போலீஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. எதனால் போலீஸ் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க? ஏதாவது தப்பாக அசம்பாவிதம் எதாவது நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால. எக்ஸாம் ஹாலில் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இது இருக்குது. எதனால் எக்ஸாம் ஹாலில் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது? யாருமே காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்றதுனால. வேறு எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க? அதிகமாக குடிக்கக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. எதனால் அதிகமாக குடிக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க? நம்ம ஹெல்த்தில் எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்கோம். ஓகேவா? எந்த ஒரு விஷயம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, ஃபர்தர் டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசமாக தான். எப்படி ஒரு ப்ரிவென்டிவ் மெக்கானிசம் தான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகே, போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுன்னு போகிற போலீஸ் வந்து அந்த ரூட்டில் போகக்கூடாது, இந்த ரூட்டில் போகக்கூடாது, நைட்டு 10 மணிக்கு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் வந்து ஏதாவது கொலை நடக்க போது அதில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பேசிக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prevention of the multiplication of bacteriophage in a bacteria. Prevention of multiplication of bacteriophage in a bacteria. Prevention is the act பண்ணிட்டு இருக்கு. So option C prevention தான். ஓகேவா? prevention restriction in the restriction enzyme refer as the prevention of multiplication of bacteria. Okay, option C is the right answer. Okay, option C ல கணக்குல நோட் பண்ணி வெச்சோம். public nuisance yes. ஓகே, ஸோ சி தான் வரும். சி இஸ் ரைட் ஆன்சர். சி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம என்சிஆர்டில் கூட கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல, எந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மல்டிபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா ஆல் தி அபோவும் வராது, ஆல் தி அபோலாம் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். கொஞ்சம் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து படிச்சிருப்போம், கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஒன்லி அப்படின்னு படிச்சிருப்போம். பட் அப்படி கிடையாது. கட்டிங் ஆஃப் டிஎன்ஏ அஸ் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஒன்லி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை பற்றி பேசிட்டு இருக்கிறது. ஓகேவா? இது கிளீவேஜ் ஆஃப் பாஸ்போடைஸ்டர் பாண்ட் பை டிஎன்ஏ பை என்சைம்ஸ் அதுவும் வராது. ஆல் ஆஃப் தி அபவ் வராது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நீங்கள் எங்கே கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா பி தான் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. ஏன்னா கட்டிங் வந்தோன்னு கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. பட் அவன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் ரெஸ்ட்ரிக்ஷனோட வார்த்தை தான் கேட்டிருக்கான், வேறு எதுவுமே கேட்கல. பயப்படலாம் வேணாம். காம்னஸாக உட்காந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாக உட்காந்து ஜென்ரலாக பார்த்தாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த ஆப்ஷன் பிஏ எப்படி ஏ வராதுன்னு தெரிஞ்சிருக்கும், சி வராதுன்னு தெரிஞ்சிருக்கும் வச்சுக்கோங்களேன், டி வராதுன்னு தெரிஞ்சிருக்கும். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல கிடையாது, இப்போ தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். கட்டிங் டிஎன்ஏ அது ஸ்பெசிஃபிக் பொசிஷன் ஒன்லி, ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கொடுத்துருக்கான், ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட 2 கேட்டகரிஸ் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் 𝑬𝒐𝒂𝒏 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட்டில் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்தால் மட்டும் தான் ஸ்பெசிஃபிக் பொசிஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் ரெஃபர் ஆகி வராது. ஸோ ஆப்ஷன் பி வராது. ஸோ இப்படி நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷனாக தான் இருக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி என்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ப்ரிவென்ஷனாக தான் இருக்கலாம்னு ஒரு ஜென்ரல் ஐடியாலஜிக்கு நீங்கள் வர முடியும். அடிக்கடி ஆட் வருதா, ஒன்றும் பண்ண முடியாதுடா, சாரிடா. ஓகே, மார்னிங் செஷனில் வி காண்ட் ஆஃப் தி ஆட். ஒரு மெசேஜும் பார்க்கல, ஸ்டில் ஸ்லீப்பியாக நினைக்கிறேன். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் இன் த preparation of recombinant DNA molecule? Not required in the preparation of recombinant DNA molecule or DNA molecule. Which one of the following is not required? dialogue கூட தாங்கலாம், சாங்ஸ் தான் தாங்க முடியலையா? அவன் எவ்வளோ கலை வசனத்தோடு எழுதியிருக்கான், சரி, ஓகேவா? ரீகாம்பினேஷன் டிஎன்ஏ மாலிகுல் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் தேவையா? கண்டிப்பாக கட் பண்ணுறது தேவை. அதை சேர்க்கறதுக்கு டிஎன்ஏ லிகேஸ் தேவை. டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக நம்ம இது பண்ண முடியும், ஆனால் ஈக்குவலே பேசிக்காக நமக்கு தேவை கிடையாது. ஸோ நாட் ரிக்வயர்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். எஸ் தமிழரசி, சுபஸ்ரீ, ஆதித்யா, மோனிஷா, அனன்யா, தர்ஷினி, சந்திரசேகர், அபிநயா, அக்ஷயா, சஞ்சனா, கோமதி, நிஷா, மோனிஷா, அக்ஷயா, கலெக்டிங். It's going to be option D, E. coli will be the right answer. Option D, E. coli is going to be the right answer. And can we move on to the next question? அடுத்த question பார்த்தீங்கன்னா, in agarose gel electrophoresis the DNA molecules are separated on the basis of their, எப்படி செப்பரேட் ஆவாங்க? அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸில் டிஎன்ஏ எந்த பேஸில் செப்பரேட் ஆகிறாங்க, எந்த பேஸில் வந்து செப்பரேட் ஆகிறாங்க? கலை வசனம். முக்காவாசியான இடத்துல
ஆல் தி அபோவ் அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சில இடத்துல ஆல் தி அபோவ் மிகப்பெரிய ட்ராப்பாக இருக்கும். நம்ம போன கொஸ்டின்லையும் பார்த்தோம், இந்த கொஸ்டின்லையும் பார்த்தோம். ஆல் தி அபோவ் வந்தாலே ஆல் தி அபோவ் வரும் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஆல் தி அபோவ் விட்டுட்டு மிச்சம் 3 பாருங்கள். எப்படி செப்பரேட் பண்ணுவோம்? என்ன சொல்லியிருப்பேன், ஒரு அக்ரோஸ் ஜெல்லை வந்துட்டு வெள்ளை இருக்குமா, இந்த வெள்ளை வந்துட்டு 3 வெள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெள்ளை வந்துட்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் விச் ஆர் லார்ஜ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், ஸ்மால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப தூரமாக வந்து போயிட்டுருக்கும். ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லலாம், அதோட சைஸை வச்சு தான் சொல்லலாம். லார்ஜு ஸ்மாலுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எதை வச்சு சொல்கிறோம், அதோட சைஸை வச்சு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சைஸ் ஒன்லி, அதோட சார்ஜஸ் எல்லாம் ஆட் ஆகாது, சார்ஜ் சைஸ் ரேஷியோலாம் வராது, சைஸை மட்டும் வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆல் தி அபோவ் வராது. ஓகே, ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கான். எப்படி சார்ஜ் ஒன்லியை வச்சு கொடுக்க முடியும், சார்ஜ் டு த சைஸ் ரேஷியோ அதுவும் வராது, சார்ஜ் பேஸ்மே சைஸ் ரேஷியோ வராது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ட்ராவல் பண்ணுது, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி டிராவல் பண்ணுது. டிராவல் பண்ணும்போது சைஸை டிட்டர்மைன் பண்ணி தான் பிரியுது. ஓகே, நான் ரொம்ப பெருசாக இருக்கேன், நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாத என்ன பண்ணுறான், பக்கத்தில் நின்றுவான். கொஞ்சம் லீனியண்டாக இருக்கிற என்ன பண்ணுறான், சரி 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 கொஞ்சம் தூரம் போகிறான். ஸோ சைஸை மட்டும்தான் வச்சு தான் செப்பரேட் பண்ணுது. லார்ஜர் ஃப்ராக்மெண்ட், ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் நம்ம சைஸை வச்சு மட்டும்தான் சொல்லுவோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட் பண்ணக்கூடியதை வந்துட்டு லார்ஜர் ஃப்ராக்மெண்ட், ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சைஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சைஸ் ஒன்லி தான் வரப்போகுது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Okay, it's going to be size only, size only, size only. Okay, all the above. எப்போவுமே எல்லா 90 more than 75 90% சொல்லணும்னு போட்டுருங்க. more than 70% வந்துட்டு அது கரெக்டாக தான் இருக்க போகுது. ஓகே, more than 75% வந்துட்டு ஆல் தி அபோவ் கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்க போகுது. பட் பார்த்து வச்சுக்கோங்க, சில இதில் ட்ராப்பாக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இன் அ பிளாஸ்மிட் to served as a vector in gene cloning experiment is most important features in a plasmid to served as a vector in gene cloning experiment is most important features in a plasmid. Plasmid la kuda important features nama da paathukom, which is the most important features in a plasmid to served as a vectors in a gene cloning experiment. Yes, என்ன இருக்க போகுது, origin of replication oocyte தான். Okay, it's going to be option A is the right answer. Option A super rakana. Option A origin of replication oocyte is the right answer. Okay, fine rakana, super. Option A, option A, yes yes super. Ananya, Pafas, Nisha, Monisha, Tamilarasi, Sham, Aditya, Sanjana, Gomadi, Subashti. Option A Kamalakanan, super rakana. It's going to be option A is the right answer. Okay, option A will be the right answer. Super. அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். While isolating DNA from பாக்டீரியாலேருந்து DNA ஐசோலேட் பண்ணும்போது which of the following enzyme is not used, எந்த என்சைம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பாக்டீரியாலேருந்து நம்ம டிஎன்ஏவை நம்ம எதுக்கோ ஐசோலேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம், ஏதோ நம்ம ப்ராசஸ்க்காக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது எந்த என்சைமை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எந்த என்சைமை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் கேட்குறாங்க. விச் என்சைம் வில் நாட் யூஸ், எந்த என்சைம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. ஓகே, deoxyribonuclease. It's going to be option C, deoxyribonuclease is the right answer. Option C, deoxyribonuclease will be the right answer. Okay, super kana, fine, super. Tamilarasi, Nisha, Monisha, Abhinaya, Sanjana, Sham, Kamalakanan, Gomadi, Akshaya, Ananya, Gajarajan, Subashri, Sanjana, Kalakiding. It's going to be option C. Super, option C, deoxyribonuclease. வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை ஐசோலேட் பண்ணி எடுக்கும்போது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது. ஓகேவா, யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following contribute the popularizing the PCR technique? Contribute பண்ணுது, PCR technique பேஸ் பண்ணிட்டு contribute பண்றது. என்னது இருக்கு பிசிஆர்ல, பிசிஆரை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் யோசிச்சு நல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும்.
Yes, it's going to be option D. என்ன சார் அப்படினா என்ன கொடுத்திருக்காங்க availability of thermostable DNA polymerase. என்ன thermostable DNA polymerase? தெர்மோனா அது டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சர் கூட ஸ்டேபிளா இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலும் ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணி கூட thermostable-ஆன tag polymerase தான் இன்டைரக்ட்டா மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகேவா? சூப்பர். It's going to be option D is the right answer. Option D will be the right answer. சூப்பர்ங்க. சூப்பர். செந்தில் குமார், கமலக்கண்ணன், மோனிஷா, அனன்யா, சுபஸ்ரீ, ஃபஃபாஸ், தமிழரசி, நிஷா, கோமதி, சஞ்சனா, Aditya, Gajarajan, Kalakiri. It's going to be option D is the right answer. Option D, availability of thermostable DNA polymerase. Availability of thermostable DNA polymerase is the right answer. Okay, fine. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, an antibiotic resistant genes. Okay, இந்த கேள்வி முடிச்சு நான் சொல்றேன். An antibiotic resistant genes in a vector usually helps in the selection of antibiotic resistant genes. Antibiotic resistant genes in a vector usually எப்படி ஆட் பண்ணிட்டு இருக்கு? helps in the selection of selectable marker ஆட் பண்ணிருக்கல. selectable marker எப்படி ஆன்டிபயோட்டிக்னால எப்படி இருக்க போகுது? selectable marker-ஆ தான் இருக்க போகுது. ஸோ இந்த selectable marker நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது? selectable marker நமக்கு என்ன ஐடென்டிஃபை பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது? நல்லா புரிஞ்சவங்க. ரீகாமினண்ட்டும் கொடுத்துட்டான், டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டும் கொடுத்துட்டான் அப்படின்னா, அதாவது ரீகாமினண்ட்டும் கொடுக்குறான், டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டும் கொடுத்துட்டான். வரேன் வெயிட் பண்ணுங்க. ரீகாமினண்ட்டும் கொடுத்துட்டான், டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டும் கொடுத்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகாமினன்ட் பாக்டீரியல் செல்லு கிடையாது. ரீகாமினன்ட் பாக்டீரியல் டிஎன்ஏ தான் வரணும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மன்ட் பாக்டீரியல் செல்லு தான் வரும். ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ரீகாமினன்ட்னா ரீகாமினன்ட் டிஎன்ஏ தான் இருக்கு. உருமாற்றம் அடைந்த டிஎன்ஏ தான் இருக்கே தவிர உருமாற்றம் அடைந்த பாக்டீரியா கிடையாது. ஓகேவா? அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. என் உடம்புல இருக்க டிஎன்ஏவை நான் மாறுதல் பண்ணிட்டேன். அதனால நான் மனுஷனே இல்லாமல் மிருகமாலாம் மாறல. ஓகே, நான் வேற மாதிரிலாம் மாறல. பட் பேஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபார்மான செல்லாக தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் ஏ, பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரீகாமினன்ட் பாக்டீரியல் டிஎன்ஏ பற்றி பேசும்போது ரீகாமினன்ட் டிஎன்ஏன்னு வரும். செல்லை பற்றி பேசும்போது டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக இல்லை நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக அப்படியே. டிஎன்ஏ பற்றி பேசும்போது ரீகாமினண்ட்டாக நான் ரீகாமினண்ட்டாக இருக்கணும், டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக. பட் செலக்டபிள் மார்க்கர் எதை பற்றி பேசுதுன்னா அது டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக இல்லை நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டாக தான் பேச போகுது. ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் இருக்கா, கலக்கிட்டீங்க. அக்ஷயா, தமிழரசி, சஞ்சனா, Gajarajan, Abhinaya, Nisha, Akshaya, Gomadi, yes, Aditya, Kalakini. Is going to be option B, transformed bacterial cells. Okay, அடுத்த question பார்த்துலாம். ஐயோ, சரி விடுங்க, இந்த question பார்த்துலாம். Significance of heat shock method. Significance of heat shock method. Heat shock methodல பொறுத்து பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, transformation is facilitated to heat shock method. Heat shock method. இது ஒரு heat shock method. Yes, it's going to be option C, uptake of DNA through a transient pose in the bacterial cell wall. எங்க DNA shock, heat shock எங்க பண்றோம்? bacterial cell wall-ல பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சார் இதுல கொடுக்கலையே சார், இதுல கொடுக்கல, bacterial cell wall மென்ஷன் பண்ணல. ஸோ ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரணும். bacterial cells, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா. கோமதி, மோனிஷா, தர்ஷினி, தமிழரசி, நிஷா, ஃபஃபாஸ், நந்திதா, ஷாம், சஞ்சனா, அபிநயா, Gajarajan, Ananya, Akshaya, Kalakini. It's going to be option C. Fine. Kalakini. It's going to be option C is the right answer. And ஒரு முன்னாடி பார்த்தா 20-30 क्वेश्चंस பார்த்தோம். சரி, ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். கம் ஆன், பிளாஸ்ட் பண்ணி விடுங்க. கம் ஆன் ராகண்ணா, பிளாஸ்ட் பண்ணுங்க. பிளாஸ்ட். ஓகே, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்ட் போடாமல் இருந்தீங்க, பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. 9 மணிக்கு முடிச்சிருவோம்டா. 9 மணிக்கு முடிச்சிருவோம். இன்னைக்கு ஃபுல்லாக எடுக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் 11th 12th ஃபிசிக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் சார் எடுப்பார்.
விஜய் சார் எடுப்பார். நம்ம 9 o'clock முடிச்சிடும். ஓகே, we will wind up the session by 9. Don't worry about it. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக போய் பிரேக்ஃபாஸ்ட்டோ பிரஞ்சோ எதையாவது சாப்பிட்டுக்கலாம். அடுத்த கட்ட கேள்விக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். The role of DNA ligase in a construction of a recombinant DNA molecule is. Role of DNA ligase. DNA ligase ஓட ரோல் என்னது அப்படின்றாங்க. Role of DNA ligase. Role of DNA ligase. பியா வரணும், பியா வரும், பியா வரும், பியா வரும், பியா வரும், பியா வரும். ரெண்டு நியூக்ளியோடைடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்டா. ஏதாண்டா வரும்? பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் பிட்வீன் 2 நியூக்ளியோடைட்ஸ். recombinant DNA molecules பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட். ரெண்டு நியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் பாண்டை பேஸ் பண்ணி வராது, நியூக்ளியோடைடை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரணும். Okay, option A is the right answer. Option A will be the right answer. Option A, formation of phosphodiester bond between DNA fragments. Option A, formation of phosphodiester bond between DNA fragments. Option A is the right answer. Which one of the following bacteria is not a source of restriction endonuclease? Not a source of restriction endonuclease. Paravala. Not a source of restriction endonuclease. Not a source of, not a source of restriction endonuclease. Not a source of restriction endonuclease. Not a source of restriction endonuclease. Restriction endonuclease ஓட source கிடையாது. Not a source of restriction endonuclease. Haemophilus influenza, E. coli and Bacillus amplificans. இது எல்லாமே source of restriction endonuclease. Source of restriction endonuclease. But Agrobacterium tumiferum is not a source. ஏன்னா என்ன கேட்டிருக்கான்? Not a source தான் கேட்டிருக்கான். So option C is going to be the right answer. Option C. Okay, yes, the Super Monisha, Gomadi, Nisha, Dashini, Haripriya, Ananya, Fafas, Sham, Nandita, Gajarajan, Haripriya, Amira. Yes, Dakana. It's going to be option C. Option C, Agrobacterium tumiferum வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனுக்லியஸோட சோர்ஸ் கிடையாது. அந்த மிச்சம் மூணுமே சோர்ஸ் தான். மிச்சம் மூணு பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எங்கேயாவது இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Which of the following steps are catalyzed by tag DNA polymerase in PCR reaction? ரொம்ப easy. Which of the following of steps are catalyzed by tag polymerase in PCR reaction? Good morning, Sadhana Sri. Again தப்பு பண்றீங்க. ஒன்ஸுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்க. அகைன் தப்பு பண்றீங்க. क्वेश्चंस நல்லா படிங்க. tag polymerase used to between It is C, option C. Extensions of the primer end and template DNA. Extensions of the primer end and template DNA. Tag polymerase specific எங்க யூஸ் பண்றாங்க அப்படினு தான கேள்வி. ஸ்டெப் வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படி தான் டீநேச்சுரேஷன் பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். டீநேச்சுரேஷன் அனீலிங் அது எதால நடக்குது.
டீட்டெயிலாக நடக்குது. அந்த ட்ராக் பாலிமரேஸ் அப்படின்றது என்ன, இந்த வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ பாலிமரேஸ் தானே, அது பாலிமரேஸ் பண்ணுறதுக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஒரு பாலிமரேஸ் என்சைம் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், அடிஷன் நடக்கும்போது தானே, அனிலிங் நடக்கும்போது தானே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அதுக்குன்னா சி தான். சூப்பர் ஹரிப்ரியா, மோனிஷா, கஜராஜன், ஓகேவா, யஸ்தா, தர்ஷினி, அக்ஷயா, கௌதம், அனன்யா. ஓகே, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எங்கெங்கெல்லாம் கரெக்டாக பாலிமரேஸ் யூஸ் பண்ணுறான்றதை நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா, இது ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நோ ப்ராப்ளம். அடுத்த கொஸ்டின் அடிச்சிருக்கீங்க. The bacterial cell wall transformed within a recombinant DNA was generated using human gene. However, the transformed cell did not produce the desired protein. The reason could be the bacterial cells was transformed with the bacterial cells recombinant DNA குள்ள போட்டாச்சாம். ஓகே, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சாம். ஹியூமன் ஜீன் யூசிங் ஹியூமன் ஜீனை பண்ணிட்டு, அப்படி இருந்தாலும் கூட அந்த செல் வந்துட்டு அந்த என்ன இது பண்ண ப்ரொடியூஸ் பண்ணுமோ அது ப்ரொடியூஸ் பண்ணலையா, அந்த ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணலையா. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் தான் கேள்வி. என்ன ரீசனாக இருக்கலாம், எதனால் அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா சூப்பர்ரா அடிச்சு சொன்னீங்களா, அதே தான் இதில் அடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா. இன்ட்ரான் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், அது பாக்டீரியா செல்ஸால் ரீட் பண்ண முடியாமல் போகலாம். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஹியூமன் ஜீன்ஸ் may have introns which as a bacterial cannot process. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் திங்கிங்கை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, எஸ் தாக்கணும். சூப்பர். மோனிஷா, கமலக்கண்ணன், ஹரிப்ரியா, அக்ஷயா, நிஷா, நந்திதா, தர்ஷினி, கஜராஜன், அனன்யா, கௌதம், அனன்யா, ஷாம், தமிழரசி, கோமதி, ஹரிப்ரியா, கலகிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இன்ட்ரான்ஸ் தான். ஓகே, இன்ட்ரான்ஸ் தான் இருக்கும் பர்சன்ட் இருக்குது. இது நம்ம இதோட டெவலப் பண்ணி படிக்கணும், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட லிங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா. விச் ஆர் த ஃபாலோயிங் ஷுட் பி சூசன் ஃபார் த பெஸ்ட் ஈல்ட் இஃப் ஒன் வேர் ப்ரொடியூஸ்ட் ஆன் அ ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன் இன் லார்ஜர் அமௌண்ட்ஸ். recombinant protein in a larger amount. Which one of the following should be chosen for the best yield if one were to produce a recombinant DNA? A larger amount. Yes, a continuous culture system. Large amount produce பண்ண அப்படினா கண்டினியூஸான கல்ச்சர் சிஸ்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா, 24 hours into 7 ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எஸ், ஏன்னா ஸ்மாலர் வேல்யூஸ் பேஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. It's going to be option C is the right answer. Okay, option C, a continuous culture system. Option C will be the right answer. Okay, இது பாருங்க, இது all of these above கிடையாது, any of the above. இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கொஸ்டினை நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஓகேவா, ஒரு இதில் வந்துட்டு ஒரு சாப்டரில் ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து நான் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு கிராக் ஆனது இந்த எனி ஆஃப் தி அபோவ் அப்படின்றது. எனி ஆஃப் தி அபோவ் அப்படின்றது ஆப்ஷன் வரவே வராது. ஓகேவா, எனி ஆஃப் தி அபோவ் அப்படின்னு ஆப்ஷன் வரவே வராது. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. இந்த ஆல் தி அபோவ் அப்படின்னு ட்ராப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் இதுவும் ஒரு ட்ராப் தான். சில கூட்டம் இருக்கும் ஆல் தி அபோவ் வந்து சார் நான் கூட சொல்லியிருக்கேன். ஆல் தி அபோவ் வந்தால் நீங்கள் என்ன சார் சொல்லியிருக்கீங்க, 75% வந்து ஆல் தி அபோவ் கரெக்டாக தான் சார் இருக்கும் சொல்லியிருந்தீங்க. நான் 360 out of 360 எடுக்கணும்னு நினைக்கல சார், நான் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல் தி அபோவ் கேட்டாலும் எல்லாத்தையுமே ஆல் தி அபோவ்னு போட போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ அங்கெல்லாம் மார்க் இங்கே தான் லூஸ் பண்ணுவீங்க. எனி ஆஃப் திஸ் அபோவ் அப்படின்னா ஒன்று கிடையவே கிடையாது. புரிஞ்சாக்கன்னா இது நான் என்னோட காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு ஸ்ட்ரைக்கான ஒரு முக்கியமான விஷயம். இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நீட்டில் இந்த மாதிரி நான் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்ததில்லை, பட் கேட்கலாம். ஓகே, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸ் பண்ணி எனி ஆஃப் திஸ் எபோவ் அப்படின்னு ஒரு சாப்டர் வந்துட்டு இருக்கு. எனி ஆஃப் திஸ் எபோவ் அதான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் எனி ஆஃப் திஸ் எபோவ்னு கூட போடலாம், ஆனால் அப்படி சூஸ் பண்ண முடியாதுல. என்ன எனி ஆஃப் திஸ் எபோவ் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இதில் 3ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம் சார் அப்படின்றது அதுக்கு தெரியும்டா, அது அவனுக்கே தெரியும். 4ல் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் அவனுக்கே தெரியும். அவங்க மார்க் குறைக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஆப்ஷனே கொடுத்துருக்கான். ஏன்னா கண்ணு தெரியாமல் நமக்கு எல்லாமே யாருக்கு என்ன குரூடு தான், கண்ணு தான் தெரியாது. ஆல் ஆஃப் தி எபோவ் டக்குன்னு போட்டலாம். நிறைய கேரக்டர் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ராப்பில் விழுந்துடாதீங்க. ஓகே, இல்லை வேதாந்து அதில் ஓகே, அதில் இருக்கிறது ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் பேஸ் பண்ண எக்ஸாம்ஸில் பார்த்துருக்கீங்களா? சரி, ஓகே பாருங்க. Who among the following was awarded the Nobel Prize for the development of PCR technique? வச்சுக்கோடா, PCR டெக்னிக் ஒரு சூப்பரான டெக்னிக் கருத்து பண்ணீங்க இல்லையா, வச்சுக்கோங்கடான்னு. யார் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்க? தலைவனுக்கு வாங்க, கூப்பிட்டு வாங்கடா தலைவனுக்கு நோபல் பிரைஸ் கொடுங்கடா.
கூட்டிட்டு வாங்கடா, தூக்கிட்டு வாங்கடா, அப்படி கேரி பண்ணிட்டு வாங்கடா நம்ம கேரியா அப்படின்றது. அந்த மாதிரி கேரி பண்ணிட்டு வாங்கடா நம்ம கேரியா அப்படின்றது. நோபல் பிரைஸ்க்கு கேரி முல்லிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேரி பண்ணிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேரி பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னாங்க. ஸோ ஆப்ஷன் சி கேரி முல்லிஸ். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே சூப்பர். அக்ஷயா, தர்ஷினி, ஹரிப்ரியா, நிஷா, மோனிஷா, சந்திரசேகர், ஆதித்யா, கஜராஜன், அமீரா, தமிழரசி, அனுஷியா, அபிநயா, கௌதம், ஷாம், ஹரிப்ரியா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி கேரி முல்லிஸ் இஸ் த ரைட் ஆன்சர். கேரி பண்ணிட்டு வாங்க, தூக்கிட்டு வாங்கடா செல்லத்தை அப்படின்றது. Restriction. Which of the following statement does not hold for restriction enzyme? Does not hold true. தப்பான ஸ்டேட்மெண்ட் இது கேட்டிருக்கான். இதை பொறுத்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பொறுத்து which is the wrong statement கேட்டிருக்கான். which is the wrong statement அப்படின்னு சொல்லிருக்கான். which is the wrong statement? என்னது இது ஐசோலேட்டட் ஃப்ரம் பாக்டீரியா. எண்டோநியூக்ளியஸ் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் பாக்டீரியா, வைரஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி இஸ் கோன் பி த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி வில் பி த ராங் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் சி எஸ் கமலக்கண்ணன், விசாலாட்சி, கௌதம், மோனிஷா, அக்ஷயா, தமிழரசி, தர்ஷினி, அமீரா, நிஷா, காயத்ரி, தர்ஷினி, நந்திதா, அனன்யா, ஹரிப்ரியா, கஜராஜன், சந்திரசேகர், ஷாம், அனுஷியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி எஸ் தமிழரசி. ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன். ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். Transgenic plants are the ones. Transgenic plants பத்தி கேக்குறான். Transgenic plants பத்தி கேட்டிருக்காங்க. Transgenic plants. ஐயோ இந்த क्वेश्चन முடிச்சிட்டு blast பண்ணு. Transgenic plants என்னது? Yeah, it's going to be option A. Generated by introducing a foreign DNA into the cell. Foreign DNA into the cell அதிலிருந்து ரீஜெனரேட் ஆகி ஒரு பிளான்ட் வந்திருக்கு இல்லையா, அதான் நம்ம டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதிலிருந்து வந்திருக்கு தெரியுமா, அதான் நம்ம டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வச்சுட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவோம், டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே மறந்துடக்கூடாது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சூப்பர் இருக்கணும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான், நான் பார்த்துலாம். ஓகே இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் தான் இருக்குது. சூன் வைண்ட் அப். சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ்டா கோமதி, விசாலாட்சி, அபிநயா, மோனிஷா, நிஷா, தர்ஷினி, அனுஷியா, ஹரிப்ரியா, ஷாம், சந்திரசேகர், கௌதம், தமிழரசி, அபிநயா, அக்ஷயா, தமிழரசி, அமீரா, கமலக்கண்ணன், பசு, விசாலாட்சி கலக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கேட்ட கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, the linking of antibiotic resistant gene with the plasmid vectors became possible with. linking of antibiotic resistant gene plasmid vector-ஓட எதனால பாசிபிள் ஆச்சு? லிங்க் பண்ணுறது, உனக்கும் எனக்கு சம லிங்க் அப்படின்றவங்கள லிங்க் பண்ணுறது எதனால் பாசிபிள் ஆகிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணுறதுக்கு லிகேஸ் வேணும், லிங்க் பண்ணுறதுக்கு முகேஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ். ஆப்ஷன் சி டிஎன்ஏ லிகேஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஃபைன்ரா, சூப்பரா. அக்ஷயா, கௌதம், தமிழரசி, அபிநயா, அனன்யா, கமலக்கண்ணன், கோமதி, நிஷா, ஷாம், கஜராஜன், சந்திரசேகர் கலக்கிறீங்க கண்ணா. ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எஸ்டா மோனிஷா, மீரா கலக்கிறீங்க. ஓகேவா, யா ஃபைன். ஒரு 5 ரன் போடுங்க பார்ப்போம். டிஎன்ஏ லிகேஸ் ரைட் ஆன்சர். ஆட் வருண்டாக்கண்ணா, ஆட் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் வரும். அது 2-3 நாள் தானே இருக்குது. அப்போ இன்னும் விகரஸாக வேறு வரும். எல்லாத்துலேயும் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல, எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்குது. ஒரு இது பார்த்தேன்டா, ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் வந்துட்டு ஏ கட்சியை பொறுத்த சேனல். ஓகே ஏ கட்சியை பொறுத்த சேனல். ஆனால் அந்த சேனலில் பி கட்சியோட ஆட் ஓடிட்டுருக்கு. நினச்சி பாருங்கள், ஏ கட்சியோட சேனல் வச்சிருக்கிற ஒரு யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி கட்சியோட ஆட் ஓடிட்டுருக்கு. எடுத்தோன்னு வீடியோ பார்க்குறோம், அப்படி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பி கட்சி வந்து ஓடிட்டு இருக்குது. எப்படிரா அப்படின்னு இருக்குச்சு. எப்படி பண்ணுறாங்கன்னே பேச தெரில. இல்லை இன்டர் டீலிங் ஏதாவது இருக்குது, அதுவும் தெரில. எல்லாத்துலேயும் வருது. They can do whatever they want to win.
அந்த ஒரு மென்டாலிட்டி தான் நான் உங்களை எடுத்துக்க சொல்கிறேன். ஓகே, நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் எந்த கட்சி வேணால் எடுங்களேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு. ஒரு கட்சி மட்டும் தான் சும்மா சோம்பேறியாக சுற்றிட்டு இருக்கு, அந்த கட்சியை விடுங்க. பட் நான் என்ன வேணால் பண்ணுவேன் நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் எப்படி எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பாலிட்டிக்ஸ்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். ஓகே, என்ன தான் நம்ம அந்த லீடர் பிடிக்காது, இந்த லீடர் பிடிக்காது, எனக்கு இந்த லீடர் தான் பிடிக்கும், அந்த லீடர் தான் பிடிக்கும்னு சொன்னாலும் கூட எல்லா லீடர்ஸும் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க என்ன வேணால் பண்ணுறாங்க. போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, கால் விழுவாங்க, பாத்திரம் தேய்ப்பாங்க, காசு கொடுப்பாங்க, வீடு வீடாக ரேஷன் வாங்கி கொடுப்பாங்க, ரோடை க்ளீன் பண்ணுவாங்க, குப்பை தொட்டி இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் மட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குது தெரியுமா. உங்கள் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நான் எக்ஸாம்ஸ்க்காக நான் எப்படி வேணால் படிப்பேன், இல்லைனா காலையில் எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன், நான் எப்போவுமே நார்மலாக காலையில் எழுந்திரிச்சு படிக்கவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம கரெக்டாக எடுத்தான், நைட்டு ஃபுல்லாக படிக்க மாட்டேன், நானும் 10 மணி ஆனால் தூங்கிடுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. படித்து நைட் ஸ்டடி பண்ணி தான். ஏன்னா எக்ஸாம் வந்துட்டு நம்ம எக்ஸாமுக்காக நம்ம என்ன வேணால் பண்ணோம். ஏன்னா எக்ஸாம் பண்ணாதான், ஏன்னா அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு 5 மாதம் கூட 2 மாதம் 3 மாதம் கஷ்டப்பட்டானா 5 வருஷம் எம்எல்ஏவா மினிஸ்டர் சிஎம் வந்து சூப்பராக வாழலாம், சூப்பராக கொள்ளையடிக்கலாம், என்ன பண்ணலாம். பட் அவனுக்கு பேசிக்காக 5 வருஷம் சூப்பராக இருக்கலான்றது வந்துட்டு ஒரு பொலிட்டிஷியனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த கடைசி 10 நாள் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வருஷம் அடுத்த ஜெனரேஷனே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அவன் 5 வருஷத்துக்கே அவ்வளோ இது பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு அடுத்த ஜெனரேஷனே இருக்கும்போது அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட இன்புட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ட்ரோல் பண்ணுறதை விட அதில் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். அவங்க எப்படிலாம் இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவங்க என்ன எல்லாம் கரெக்டு தான். நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே அந்த சைடில் இருக்க ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு. அந்த சைடில் என்ன மாதிரியான பாசிட்டிவ் இன்டென்ட்டும் அங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்றது பார்க்கறது கிரிஞ்சாக தான் இருக்குது. என்னடா இப்படிலாம் பண்ணுறீங்க, பட் அப்படிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. எதுக்கு, பதவி அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. அப்போ அவங்க அந்த வயசில் அந்த இது பண்ணும்போது நீங்கள் யங் பிளட், அப்போ நீங்கள் உங்களோட ஆசைக்காக, உங்களோட ஆசை என்னது டாக்டர் ஆகணும் அப்படின்னு தானே. ஸோ அவங்களோட ஆசை என்ன இருக்குது, மினிஸ்டர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு அவங்களோட ஆசை. ஸோ அவங்களோட ஆசைக்கு அவங்க அப்படி பண்ணும்போது உங்களோட ஆசைக்கு நீங்கள் எப்படி பண்ணணும், உங்கள் வயசுக்கு நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம இன்புட்டை போட்டணும். அந்த அளவுக்கு நம்ம இன்புட்டை போட்டோம். நம்ம இன்புட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. மறந்துடாதீங்க, உட்காந்து ஜெயிச்சதை படுத்தது ஜெயிச்சதா சரித்திரமே யாருக்குமே கிடையாது. சும்மா நான் பாடு சும்மா இருப்பேன் எனக்கு வந்து வெற்றி வரணும் அப்படி யாருமே கிடையாது. உழைக்காமல் இங்கே ஜெயிச்சவன் யாருமே கிடையாது. அப்படி உழைக்காமல் யாராவது ஜெயிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நாள் நீடிக்காது. ஓகே, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஸ்டடி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் யூ கேன் கெயின் யுவர் ரிசல்ட். ஓகே, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டினை பேஸ் பண்ணி பார்ப்போம். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் இஸ் யூஸ்டு ஃபார். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது? ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் பேசிக்கலி யூஸ்டு ஃபார் எதுக்கு? செப்பரேஷன். ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ்னாலே என்ன சொல்லியிருந்தேன், செப்பரேஷன் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை சைஸ் வாரியாக பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறது, தொகுதி வாரி பங்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம டீலிமிட்டேஷன்ஸ் அப்படின்ற பில்லை பற்றி படிச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம சிஎம் கூட இதை வச்சு கொளுத்துனார், எப்படி வச்சு புதுசாக கொளுத்தியெல்லாம் போட்டார் தெரியுமா. ஸோ அந்த டீலிமிட்டேஷன் தொகுதி வாரி பங்கெடுப்பு. ஸோ அதே மாதிரி தான் சைஸை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் அக்கார்டிங் டு தேர் சைஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் அக்கா. ஃபைன். அனன்யா, கமலக்கண்ணன், மோனிஷா, தர்ஷினி, கௌதம், விசாலாட்சி, தமிழரசி, கோமதி, கஜராஜன், அனன்யா, நிஷா, ஷாம், அக்ஷயா. சூப்பர், கரெக்ட். It's going to be option D, separation of DNA fragments according to their size. A transgenic food crop which may help in the solving the problem of night blindness in a developing countries. A transgenic food crop which may help தான் கொடுத்துருக்காங்க. So which may help in solving the night blindness, மாலை கண்ணு நோய், நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்ற நைட் பிளைண்ட்னஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். என்ன டிரான்ஸ்ஜெனிக் ஃபுட் கிராப் யூஸ் பண்ணால் நமக்கு நைட் பிளைண்ட்னஸ் பேஸ் பண்ணி வராது? என்னது? எஸ், இட் இஸ் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கோல்டன் ரைஸ். ஆப்ஷன் பி, நிறைய ட்ரை பண்ணக்கூடிய கோல்டன் ரைஸ். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். கௌதம், நிஷா, அனுஷியா, அக்ஷயா, பாவ்ஸ், அனன்யா, கஜராஜன், மோனிஷா, விசாலாட்சி, தமிழரசி, சுபஸ்ரீ, கோமதி, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. எஸ் டா மது, சூப்பர்மா. தமிழரசி சூப்பர். ஆப்ஷன் பி, கோல்டன் ரைஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி தான். ஓகே, மேபி வந்துட்டு அது என்ன பண்ணலாம், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்னாங்க. மேபி அது ஒரு ப்ராப்ளம் ஃபார் த சொல்யூஷன்ஸாக இருந்துருக்கு. எஸ் டானன்யா ஷாம், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், மெயின் ஆப்ஜெக்டிவ். எதுக்கான மெயின் ஆப்ஜெக்டிவ்? மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூஸ் ஆஃப் ஹெர்பிசைட்
genetically modified crop is to main objective of productions or use of herbicide resistant genetically modified crop is to main object of production of use of herbicide resistant genetically modified crop is to genetically modified crop, herbicide resistant genetically modified crop, herbicide resistant genetically modified crop. அரே பாய் பாரு தப்பா சொல்லாத பாய். மெயின் ஆப்ஜெக்டிவ்னு கேட்குறாங்கப்பா. ஹெல்த் சேஃப்டியா? ஹெர்பிசைட்னா என்னது? ஹெர்பிசைட்னா என்னது? இன்செக்டிசைட்னா என்னது? ஹெர்பிசைடு 3 விஷயம் இருக்குது. இன்செக்டிசைட் தான் நம்ம பெஸ்டிசைட்னு சொல்லுவோம். ஒன்று ஹெர்பிசைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இன்னொன்று பெஸ்டிசைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தானே? நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ணிக்கிறேன். ஹெர்பிசைட் அப்படின்றது களை செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். வீட்ஸ், தேவையில்லாத செடிகள். இப்போது நான் ஒரு நிலம் வாங்கியிருக்கேன். நிலத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் அரிசியை வந்து விளைய வைக்கிறேன். அரிசியை விளைய வைக்கும்போது தேவையில்லாத புல்லெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும். அந்த புல்லெல்லாம் என்ன பண்ணுறேன், பிடிங்கிட்டு இருக்கணும். ஒரு சென்ட்னா பரவாயில்ல, நான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கரில் வந்து நான் அரிசியை விளைய வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துலையும் போயிட்டு இப்படி பிடிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த வீட்ஸ் எல்லாம் பிடிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்ம இந்த சின்ன இருக்குது தெரியுமா, சின்ன கிராஸ் மாதிரி இருக்கிறத வீட்ஸ் நம்ம சொல்லுவோம் ஹெர்ப் அப்படின்னு சொல்லிருப்போம். ஓகே, அது தேவையில்லாத சின்னது. ஹெர்பு, ஷ்ரப், ட்ரீன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ட்ரீனானது ரொம்ப பெருசு, ஷ்ரப் அப்படின்னு ஒரு மீடியம் லெவல் பிளான்ட், ஹெர்ப் அப்படின்னு ரொம்ப குட்டியான கிராஸ் தான் நம்ம ஹெர்ப் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அப்படி தேவையில்லாத களை செடிகள், நம்ம விளை நிலையங்கள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிராப் ஃபீல்டில் கூட தேவையில்லாத விளை செடிகள் தான் நம்ம சொல்லிருக்கோம் ஹெர்ப் அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ அதை எராடிகேட் பண்ணுறது நம்ம ஹெர்பிசைடை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்னோட பிளான்ட், அதாவது என்னோட அரிசி பிளான்ட்ல வந்து பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. என்ன இருக்குது? பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பூச்சி தொல்லையை நான் ஓவர் கம் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியது என்ன இருக்குது? பெஸ்டிசைடாக இருந்துட்டு இருக்கு. ஓகே, நிறைய பேர் ஹெர்பிசைடும் பெஸ்டிசைடும் எல்லாமே பூச்சி தொல்லை நினச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்படி கிடையாது. ஹெர்பிசைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலிமினேஷன் ஆஃப் வீட்ஸ் ஃப்ரம் த ஃபீல்டு வித்தவுட் த யூஸ் ஆஃப் த மேனுவல் லேபர். மேனுவல் லேபர் வச்சு யூஸ் பண்ணலாம். பட் 1 ஏக்கர் 10 ஏக்கர் உட்காந்து பிடிங்கிட்டு இருந்தோம்னா டைம் அதிகமாகும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக ஜஸ்ட் இப்படி ஸ்ப்ரே பண்ணி போனால் மட்டும் போதும். அது என்ன பண்ணிடும், ஹெர்பிசைட்லாம் வேரோட பிடிங்கி போட்டுரும் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி. நிறைய பேருக்கு இது தெரியதில்லை, பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Yeah, it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. புரிஞ்சுதா? ஹெர்பிசைட் போகிறதுனால நமக்கு நல்லதா சார் அப்படின்னா அது கெட்டது தான். ஓகே, எல்லாமே கெட்டது. ஹெர்பிசைட் பெஸ்டிசைட் எல்லாமே கெட்டது தான். அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ப்ராடக்ட் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும். ஓகே, ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸ் கிராப் வந்து அப்படி இருக்கிறதுனால அந்த கிளைச்சில் ஹெர்பிசைட் நீங்கள் அடிக்க வேணாம். அதாவது ஹெர்பிசைட் வந்து ஸ்ப்ரே பண்ண வேணாம். அதான் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் கிராப், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம பூச்சி தொல்லை இருக்காது. பிடி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லை இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ஸில் ஹெர்பு வளராது, நீங்கள் ஹெர்பிசைடும் அடிக்கவும் வேணாம் அப்படின்றதுலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்? Restriction endonuclease. What is a restriction endonuclease? Endo நிறைய வாட்டி பார்த்தோம். கரெக்டாக அடிங்க. சூப்பர் கஜராஜன். Okay, restriction endonuclease, it is none other than cuts the DNA of molecule at the specific site. இதான் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதனால தான் போடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா, இது கட் பண்ணக்கூடியது தான் DNA molecule at the specific siteல. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இது கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர். அக்ஷயா, கமலக்கண்ணன், சேதுலட்சுமி, மோனிஷா, கஜராஜன், கோமதி, நிஷா, சஞ்சனா, விசாலாட்சி, அனன்யா, அபிநயா, அனுஷியா, தமிழரசி, கடக்கினி, கௌதம், ஹரிதா, yes bakana. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Next question pathiroma. Adutha question, 2 microbes found to be very useful in genetic engineering are. 2 microbes found to be very useful in genetic engineering. ஜெனட்டிக் இன்ஜினியரில் நீ இல்லைன்னா வேறு யாருமே இல்லைடா அப்படிலாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட. பட் இருந்தாலும் 2 மைக்ரோப்ஸ் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 மைக்ரோப்ஸ் என்ன இருக்குது? உங்களுக்கு இன்னொரு மைக்ரோப் தெரியலாம் கூட, ஒரு மைக்ரோப் வச்சு உங்களால் அடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஈகோலைன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? அந்த மாதிரி தான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, எஸ்செரிச்சா கோலை அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசம். இந்த 2 தான் என்னவா இருக்க போகுது?
என்னவா இருக்க போது ரொம்ப 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 முக்கியமானது ஈக்குவல் இல்லாத இதே நம்ம பார்க்கவே முடியாது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் தாக்கண்ணா சூப்பர் 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 ஆப்ஷன் டி எஸ்டெரிச்சா கோலை அண்ட் ஆக்ரோபாக்டீரியம் டூமிஃபாசன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு நமக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கு எஸ்டெரிச்சா கோலை இல்லாத எதுவுமே இருக்காது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் சஞ்சனா அக்ஷயா தமிழரசி கஜராஜன் விசாலாட்சி அனன்யா கமலக்கண்ணன் மோனிஷா சேதுலட்சுமி கோமதி அக்ஷயா சஞ்சனா நிஷா அபிநயா ஷாம் அனன்யா தமிழரசி ஹரிதா கௌதம் கலைக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த கட்ட क्वेश्चनக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த கட்ட क्वेश्चनக்கு போயிடலாம் Production of human protein from bacteria by genetic engineering is possible because நம்மளால human protein வந்து பாக்டீரியால இருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிகிறது எதனால அது பாசிபிளா இருக்கு எப்பறா பாக்டீரியால இருந்து எப்பறா அது அப்படிங்க கேப்போம் இல்லையா அதல எப்படி நடந்துட்டு இருக்கு is possible because எதனால இதெல்லாம் யாரால ராயப்பனாலயா மைக்கேல்னாலயா பிகிலே அப்படினு சொல்றல எதனால அப்படினது பாத்தீங்கன்னா What is the right answer? What is the right answer? Yeah, genetic code base பண்ணி தான் ஓகே என்னது genetic code base பண்ணி தான் நம்ம இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்குன்னு அப்படி அர்த்தம் ஆப்ஷன் டி human to bacterial எப்படி ஐடென்டிஃபிகலா இருக்கும் human to bacterial ஐடென்டிஃபிகலா இருக்காது human to bacterial ஐடென்டிஃபை இருக்காது ஓகேவா எதனால சார் production of human protein எதனால கண்டறியப்படுது genetic கோடால தான் பண்ணப்படுது protein அப்படிங்கிறது எதனால பண்ணப்படுது genetic கோடால தான் கண்டறியப்படுது அதனால தான் ஓகே genetic கோட பேஸ் பண்ணி translation அப்படிங்கற molecular base of inheritance படிச்சிருப்போம் translation அப்படிங்கற processல படிச்சிருப்போம் genetic கோட் வந்து ட்ரிப்லெட்டா இருக்கும் யூனிவர்சலா இருந்துட்டு இருக்கும் AUG ஸ்டார்ட் கோடான ஸ்டாப் கோடான இதெல்லாம் மறுபடியும் படிக்க சொல்ல மாட்டாங்க முன்னாடி படிச்சிருப்பீங்க இல்லையா சோ அந்த கான்செப்ட் தான் சொல்றாங்க சோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கட்ட கேள்வி பார்த்தலாம் the TI plasmid is often used for making transgenic plants the plasmid is found in where do these plasmid is found in எங்க பார்க்க முடியும் where do these plasmid is found in பிச்சக்கம் TI plasmid எங்க found ஆகும் ரொம்ப ஈஸியா TI plasmid will found in agrobacterium option C is the right answer TI plasmid will found in option C agro negro பையா அப்படினு சொல்லுவாங்க அது மாதிரி agrobacterium is right answer TI plasmid அப்படிங்கிறது agrobacterium okay option C is right answer super சேதுலட்சுமி மோனிஷா அனன்யா அக்ஷயா விசாலாட்சி தமிழரசி தர்ஷினி ஹரிதா நிஷா சஞ்சனா அனன்யா கஜராஜன் நந்திதா ஷாம் கோமதி அபிநயா கலைக்கிறீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி எஸ்டா கௌதம் சூப்பர் ஓகே கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே கலைக்கிறீங்க ஃபைன் அடுத்த क्वेश्चन பார்த்துடலாம் அடுத்த क्वेश्चन என்ன இருக்க போகுது which of the following enzymes are useful to join bits of the DNA ரொம்ப ஈஸி join வந்தாலே லிங்க் செக்ஷன் பேஸ் பண்ணி join வந்தாலே என்ன வர போகுது join அழகான join நீ It's going to be option A ligase. Option A ligase is the right answer. Yes. Fine. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. Option A ligase is the right answer. Yes. Blast பண்ணுங்க பாப்போம். Last few questions more. கொஞ்சம் questions இருக்கு. Last 15 more questions to go. Blast பண்ணுங்கடா. அடிச்சுடு. Fire அடிச்சுடுங்க பாப்போம். Come on. Session like பண்ணி வெச்சுக்கோ. Link ligase. மார்க் முகேஷ் மாதிரி link ligase. யாரு? link ligase. பேர் லிங்க் லீக்கேஜ் சார் எஸ் செஷன் லைக் பண்ணாத செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்துங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க குயிக் செஷன் லைக் பண்ணாம யாரா பாத்துங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா ஃபைன் பிளாஸ்ட் பண்ணுங்க தண்ணி குடிங்க எஸ் மெயின் இஸ் வாட்டர் பிளாஸ்ட் பண்றோம் வாட்டர் குடிக்கிறோம் பிகாஸ் ஸ்டேயிங் ஹைட்ரேட்டட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா
நம்ம இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அவசரப்பட்டுட்டேன், சரி விடுங்க. இன்னும் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த 2 கொஸ்டின்ஸோட தான் முடியுது. ஓகே, 2 கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா, இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன், அதில் கொஞ்சம் கொஸ்டின் இருக்குது, நம்ம பார்த்துலாம். மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் பிகம் பாசிபிள் டியூ டு த டிஸ்கவரி ஆஃப் மேனிப்புலேஷன் ஆஃப் டிஎன்ஏ இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் பிகம் பாசிபிள் டியூ டு த டிஸ்கவரி ஆஃப் மேனுப்புலேட் பண்ணுறான் சார், என்னென்னமோ பண்ணுறான் சார், என்ன மேனுப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கான் சார், இப்போ சொல்கிறத நம்பி நான் நினச்சி வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு சார் அப்படின்றது. Manipulation of DNA in genetic engineering became the possible due to the discovery of restriction endonuclease. Option A is the right answer. Option A will be the right answer. Okay, yes, option A. Yes, Dakana. Super. Abhavs, Gajarajan, Monisha, Gomadi, Ananya, Nisha, Sedulashmi, Nadia, Sanjana, Harita, Abhinaya, Akshaya, Tamlarasi, Kalakating is going to be option A. Yes, option A. Restriction endonuclease is the right answer. Okay, va. Adutha katta kelvi. The transgenic animals are those which have transgenic animals enna irukum. Transgenic animals are those என்ன இருக்கும் transgenic animals. நம்ம எலி எல்லாம் transgenic animals தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. Transgenic animals are those which have transgenic animal என்ன இருக்க போகுது. Yes, it's going to be option B. Foreign DNA in all cells. Transgenic animals நம்ம எலியை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு வேக்சின்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த வேக்சினை வந்து நம்ம எலியை இன்ஜெக்ட் பண்ணுவோன்றதை படிச்சிருப்போம். அது எப்படி சார் எலியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம்? இப்போ மனுஷனுக்கு தான் அந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்கான், அது எப்படி நம்ம எலியில் இன்ஜெக்ட் பண்ணுறோம்? அப்போ எலிக்கும் மனுஷனுக்கும் ஒரே டைப் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் தானே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்மளோட ஹியூமன் ஜீனோம் எடுத்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அதாவது வேக்சின் இன்ஜெக்ட்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஜீனோம் மாதிரி இருக்கக்கூடியதை வந்துட்டு அந்த எலியில் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் நம்ம டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதோட ஹியூமன் டிஎன்ஏ எப்படி, அதோட டிஎன்ஏ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிஎன்ஏ எப்படி இருக்குமோ அதுக்கு மோர் ஆர் லெஸ் 100% இல்லைனா கூட மோர் ஆர் லெஸ் ரிலேட்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், வேக்சின் அதில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை படிப்போம். அதனால சும்மா சாதாரணமாக அனிமல் ட்ரையல்ஸ் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமலோட டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்குறது இல்லை. ஹியூமனுக்கு அது ஹியூமனுக்கு தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹியூமனோட டிஎன்ஏ எப்படி பேஸ் பண்ணி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது. ஓகே, அது 100% இருக்காது, பட் இருந்தாலும் அனலைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். சூப்பர். தமிழரசி, தர்ஷினி, மோனிஷா, ஹரிதா, அனன்யா, ஷாம், அக்ஷயா, நந்திதா, அனுஷா, சஞ்சனா, சேதுலட்சுமி, கோமதி, நிஷா, Tamlarasi, Abhinaya, Gajarajan, Gautam, Kalakating is going to be option B is right answer. இல்லை எல்லா செல்ஸ்லாம் அது ஆட் பண்ணுவாங்க. ஆமாம், ஃபாரின் டிஎன்ஏ ஆஸ்பெக்ட் பண்ணி எல்லா செல்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவாங்க. அதனால தான் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணி சொல்கிறோம். அதனால நம்ம என்ன சொல்கிறோம், அதை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம கூப்பிட்டுருக்கோம். ஓகே, எஸ், ரெடி. நான் இது முடிச்சுட்டு தான் ஃபயர் போடணும்னு நினச்சேன், பட் நான் எது நோக் பார்க்கல, நான் 80 வந்தோடனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நோ ப்ராப்ளம். பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதோட பார்த்துடலாம், டெக்னாலஜி பார்த்துடலாம். சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிடி காட்டன் ஆர், இது இதே இருந்துச்சு நான் கன்ஃபியூஸ் ஆயிரும். பிடி காட்டனோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவா இருக்குது? சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிடி காட்டன்ஸ் ஆர். So, BT cotton characteristics என்னவா வந்துருக்கு? It says option D, high yield and resistance to bollworms. அந்த bollworms அப்படின்ற பூச்சி, அந்த பூச்சி அப்படின்னு சொல்லி புழுக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டக்கான சூப்பரா. பத்மஸ்ரீ, கஜராஜன், ஹரிப்ரியா, சஞ்சனா, நிஷா, கோமதி, அனன்யா, ஹரிதா, பிரியா கவுல், ஷாம், கௌதம், தமிழரசி, ஹரிப்ரியா, சேதுலட்சுமி, அபிநயா, கலகிரி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. அட போய் அது டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க. Yes, fine. Okay, so option D is right answer. Next question பார்த்தலாம். அடுத்த question. Genetic engineering has been successfully used for producing. Genetic engineering has been successfully used for producing genetic engineering successful use for producing. என்ன யூஸ் பண்ணுறது? என்ன ஆப்ஷன்? yes, transgenic mice for testing safety of polio viruses before use in the humans. நல்லா புரிஞ்சுங்க.
அதை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த இதில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோமோ அது நார்மல் அனிமல்ஸ் நம்ம டேர்ம் சொல்லக்கூடாது, அது டிரான்ஸ்ஜெனிக் அனிமலாக தான் இருக்கணும். சாதா வீட்டு பக்கத்தில் எலித்தொல்லை தாங்க முடியல, இந்த ஒரு எலியை போட்டு இந்த ஊசியை பூத்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த எலியை ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் மைஸாக மாற்றுவாங்க, அதுக்கப்புறமா தான் அதில் ஹியூமன் இன்சுலின் நம்ம பேஸ் பண்ணி ஹியூமன் வேக்சின் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதான் போலியோ வைரஸ் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். 𝑬𝒑𝒑𝒔, பத்மஸ்ரீ, கமலக்கண்ணன், தர்ஷினி, பாவ்ஸ், அனுஷ்யா, கோமதி, சேதுலட்சுமி, நிஷா, மோனிஷா, அனன்யா, அரிதா, தமிழரசி, கலெக்ட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन, DNA or RNA segments tagged with a radioactive molecule. இதான் ரேடியோ ஆக்டிவ் மாலிக்யூல். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ரேடியோ ஆக்டிவ் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்க? உங்களுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் புரிஞ்சுதா? ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன் ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ மாலிகூல் எதுவாக இருக்கும்? ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடியது. எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ப்ராப். காம்ப்ளிமெண்டரி டு விஎன்டிஆர்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி ப்ராப் இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜெகனா, சூப்பர். சேதுலட்சுமி, கமலக்கண்ணன், பத்மஸ்ரீ, கலக்கிங்களா? ஷாம், சஞ்சனா, அனன்யா, ஹரிதா, அபிநயா, ஹரிப்ரியா, நிஷா, அனுஷ்யா, கோமதி, கலக்கிங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ப்ராப். ரேடியோ ஆக்டிவ் மாலிகூல்னாலே அது ப்ராபா தான் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி, which one of the following is used as a vector for cloning genes into higher organism? For cloning genes into higher organism. வெக்டராக யூஸ் பண்ணுவோம்ல க்ளோனிங் ஜீன்ஸ், ஐயர் டைப் ஆஃப் ஆர்கானிசத்தில் க்ளோனிங் ஜீன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு ஐயர் ஆர்கானிசத்தில் எது யூஸ் பண்ணிப்போம்? நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு பிளான்ட்டில் வந்துட்டு டியூமரை காஸ் பண்ணிட்டுருது, அதே அனிமல்ஸில் டியூமர் காஸ் பண்ணிட்டுருக்கு. ஸோ அந்த டிசீஸ் காஸ் பண்ணுறதுல அது எது டிசீஸை காஸ் பண்ணுதோ அதை மட்டும் தூக்கி போட்டு நமக்கு தேவையானதை இன்செர்ட் பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது. ஸோ இது பொறுத்து என்ன வருது? ஆப்ஷன் டி ரெட்ரோ வைரஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ரெட்ரோ வைரஸ். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஜெகனா, சூப்பர். ஹரிதா, பத்மஸ்ரீ, மோனிஷா, ஷாம், யாச்சு, அனன்யா, பாவ்ஸ், சஞ்சனா, நிஷா, கஜராஜன், அபிநயா, ஹரிப்ரியா, கோமதி, தமிழரசி, அனுஷ்யா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ரெட்ரோவைரஸ். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். An improved variety of transgenic basmati rice hormone. An improved variety of transgenic basmati rice hormones. என்ன பண்ணோம்? improved variety of transgenic basmati rice hormone. basmati rice என்னது? transgenic basmati rice அப்படின்னு கொடுத்துட்டான். transgenic basmati rice என்ன நமக்கு கொடுக்குது? எஸ் டாக்கண்ணா, சூப்பர் டாக்கண்ணா, ஃபேண்டாஸ்டிக் டாக்கண்ணா. Yes, it's going to be, it's give high yield and rich in vitamin A. Option B gives high yield and is rich in vitamin A is the right answer. Gives high yield and rich in vitamin A. Option A is the right answer. Option B will be the right answer. Okay va? Yes. Yes, Ananya, Padmasri, Monisha, Kamalakannan, Sanjana, Sham, Tamilarasi, Gajarajan, கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஹரிப்ரியா, நிஷா, எஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரு 9:15 வரைக்கும் நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்க்க முடியுதோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகேவா? மேத்ஸ் எவ்வளோ கொஸ்டின் பார்க்க முடியும் பார்ப்போம். நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணி தான் ஆகும் இல்லையா? கடைசி 10 டேஸில் உட்காந்து இது எல்லாத்தையும் உட்காந்து ஒரே செட்டில் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் போட்டு மொத்தமாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ரிவைஸ் பண்ணி மண்டை அப்படியே ஸ்டோராக இருக்கணும். போனீங்கன்னா சுவிட்சை தட்டினா சர்ன்னு பபுள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும் நீங்கள். Okay, the process of RNA interferences has been used in the development of plants resistance to RNA interferences. RNAi அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அந்த RNA interferences என்னது? டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஃபார்ம் பண்ணி விடுறது. அதே ரெசிஸ்டன்ஸ், பிளான்ட் ரெசிஸ்டன்ஸ் டு எந்த வைரஸ்? எந்த இதுக்கு? நெமன்டோட்ஸ். ஆப்ஷன் டி நெமன்டோட்ஸ். எஸ் ஆப்ஷன் டி நெமன்டோட்ஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி நெமன்டோட்ஸ். எஸ் டாக்கண்ணா, சூப்பரா. ரூட் நெமன்டோட்ஸ்னு படிச்சிட்டு போல சூப்பர். ஹரிப்ரியா, ஷாம், கோமதி, அனன்யா, நிஷா, மோனிஷா, கஜராஜன், கமலக்கண்ணன், அனுஷ்யா, சஞ்சனா, அபிநயா, அனன்யா, தமிழரசி, பத்மஸ்ரீ, மோனிஷா, கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி நெமன்டோட்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். நெமன்டோட்ஸ்க்கு அகைன்ஸ்டா தான் நமக்கு டபுள் ஸ்டாண்ட் RNA இன்டர்ஃபரன்ஸ் பேஸ் பண்ணினது. டபுள் ஸ்டாண்ட் RNA ஏன்னா புரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. டபுள் ஸ்டாண்ட் RNA வந்துச்சுன்னா புரோட்டீன் ஃபார்ம் ஆகாது. புரோட்டீன் ஃபார்ம் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் உயிரோடு இருக்கா, அந்த நெமன்டோட் உயிரோடு இருக்கா, செத்து போயிடும். ஓகே, அந்த பேஸ் பண்ணி தான். ஓகே, அந்த மெக்கானிசம் தான். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஏலிருந்து டி. அதில் which are the two statement have mistakes? தப்பான ஸ்டேட்மெண்ட்.
எந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் தப்பு ஃபுல்லாக தப்பாக சொல்லியிருக்கான் சார், தப்பாக சொல்லியிருக்கான், தப்பு அந்த மாதிரி. என்னது ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெனிக் பஃபலோ ரோசி. எரும மாடுக்கு எவனுக்கா ரோசின்னு பேர் வைப்பானா? வைக்க மாட்டான். அப்போது என்னவா இருக்க போகுது? அது பஃபலோ கிடையாது, ஒரு கவு. ரோசியை வந்துட்டு கவுக்கு தான் வைப்பாங்க. அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் ஐசோலேஷன் கொடுத்துருக்கான். இல்லை, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இப்போ தான் படித்தோம். டிஎன்ஏவை கட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் சைஸில் டிஎன்ஏவை கட் பண்ணணும் அப்படி தான் படிச்சிருப்போம். ஸோ ஏ தப்பு, பி தப்பு, அதனால் டி தான் ரைட்டான ஆன்சர். ஏ அண்ட் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஏ அண்ட் பி இஸ் அ ராங் ஆன்சர். ஓகே, எஸ் ஜக்கண்ணா, ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் டி. சூப்பர். மோனிஷா, தர்ஷினி, ஹரிப்ரியா, ஹாஸ்னா, பத்மஸ்ரீ, அக்ஷயா, கஜராஜன், ஹரிப்ரியா, அக்ஷயா, ஷாம், தமிழரசி, நிஷா, அனுஷியா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஏ தப்பு, பி தப்பு. ரோசின்றது ஒரு கவ், பஃபலோ கிடையாது. Silencing of mRNA has been used to producing the transgenic plants resistant to again. Transgenic plant resistance, silencing of mRNA. mRNA silence பண்ணா RNA interferences. எப்படிலாம் கேட்குறாங்க பாரு, RNA டபுள் ஸ்டாண்டா கூட நீ அடுத்த கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். Which is the answer? Which is the answer? Yes, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? என்னது? ஆப்ஷன் பி, nematode is the right answer. ஆப்ஷன் பி, nematode. Option B, nematode is the right answer. Okay, fine. Option B is the right answer. Okay, yeah, same but different. Nisha, Gomadi, Batmasti, Kamalakanan, Ananya, Monisha, Abhinaya, Sanjana, Haripriya, Tamilarasi, Gajarajan, Shyam, Akshaya, Kamalakanan, Gomadi, Kalakani. It's going to be option B, nematode. Bacillus thuringiensis, BT தான் சொல்றாங்க, forms of protein crystals which contain insecticidal protein. This protein எப்படி ஆட் ஆகுது Bacillus thuringiensis அப்படின்றது மெக்கானிசம் தான் கேக்குறாங்க. How does it acting? எப்படி ஆக்ட் ஆகுது? Yeah, 𝑬𝒐𝒑𝒔. Okay, எப்படி? Binds with the epithelial cells of a midgut of the insect and pest, ultimately killing it. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே inactive ஃபார்மில் இருக்கிறது இந்த மிட்கட்டில் போனோடனே ஆக்டிவ் ஃபார்மாக மாறும். அந்த pH கண்டிஷன் இருக்கிறதுனால, pH கண்டிஷன் அசிடிட்டியாக இருக்கிறதுனால இன்செக்ட் இதில் போய் ஆக்டிவ் ஆயிடுது. இன்செக்டோட வயிற்றில் போய் அந்த கட் அப்படின்னு சொல்லி மிட்கட்டில் போய் ஆக்டிவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அதை கொண்டுடுது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். எஸ் ஹரிப்ரியா, இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான். எஸ் பத்மஸ்ரீ, கோமதி, அக்ஷயா, மோனிஷா, சஞ்சனா, அனன்யா, ஷாம், தமிழரசி. நல்ல விஷயம்டா. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நல்ல விஷயம். சூப்பர். வாழ்த்துக்கள். கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், மறுபடியும் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்கை பொறுத்து என்ன கன்சிடரிங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் என்னது? ரைட்டா ராங்க? Consider the following statement about organic farming. Okay, organic farming என்ன வரும்னு கேக்குறாங்களா? Organic farming கூட நான் என்ன கேட்பேன்? Utilizes genetically modified crop like BT cotton. Organic farming la BT cotton base பண்ணி வராது. Uses only natural produce inputs like naturally use பண்ற produce. Yes. Does not use pesticides and urea. Yes. Produces vegetable rich in vitamins and minerals. அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஆப்ஷன் பி அண்ட் சி. பி இல்லை, ஆப்ஷன் பி அண்ட் சி. ஓகேவா? ஆர்கானிக், நாங்களாம் ஆர்கானிக் ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆப்ஷன் பி அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா?
ஆப்ஷன் பி அண்ட் சி அண்ட் ரைஸ். ஓகே கரெக்ட் கேட்குறாங்க. எஸ் கரெக்ட் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் கொடுத்துட்டோம். ஓகே அவன் கரெக்ட்னு மென்ஷன் பண்ணல. ஆர்கானிக் ஃபார்மிங் அபவுட் ஆர்கானிக் ஃபார்மிங்கை பற்றி எதெல்லாம் இது அப்படின்றத ஓகே அவன் கரெக்டாக தான் டிட்டர்மைன் பண்ணி நம்ம நினச்சிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே எஸ் டாகன் ஆப்ஷன் சி. சூப்பர் ஆப்ஷன் சி. யா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஓகே சூப்பர் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் எதில் அதிகமாக இருக்குது? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிறதுல எத்தனை டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வர போகுது? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் சார் எங்கே பார்த்தாலும் எந்த படத்தில் எடுத்தாலும் ஒரு கொசுவை கொடுத்துட்றான். நம்ம ஐ படத்தில் பார்க்குற மாதிரி கொசுவில் இன்ஜெக்ட் பண்ணிடுறான். கொசுவில் முட்டையாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் முட்டையை உடைக்க வைக்கிறான் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர் பத்மஸ்ரீ, கமலக்கண்ணன், கஜராஜன், ஹரிப்ரியா, மோனிஷா, அனுஷ்யா, அக்ஷயா, தமிழரசி, ஷாம். சூப்பராக கணக்கு கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஃபைன். மைஸ் வெள்ளை மைஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் ரகன்ல கமான். Blasty. செஷன் லைக் பண்ணியாச்சா? லைக் பண்ணிக்கோங்க. செஷன் லைக் பண்ணாமல் இருந்தீங்க. செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. தண்ணி குடிங்க. ஸ்டே ஹைட்ரேட்டட் ஆல்வேஸ். Tobacco plants' resistance to nematode have been developed by introduction of DNA that produced in the host cell. Tobacco plant resistance to nematode have been developed by introduction of DNA that produced in host cells. That is how? Both sense and antisense RNA. Super. Both sense and antisense RNA. Option D will be the right answer. Yes, da. Super. Yes, da. Anushya. Yes. Anushya, Monisha, Dashini, Gomadi, Ananya, Tamlarasi, Abhinaya, Akshaya, Sham, Haripriya. It's going to be option D. Yes, da. Batmasti, Gajarajan. Super. So option D is the right answer. Other question batulama. The first clinical gene therapy was given treating first clinical gene therapy. முதல்ல clinical gene therapy. முதல்ல கொடுத்தேன் தம்பி அப்படின்னு எது கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெராப்பி. Yes, da. Super. Akshaya, Abhinaya, Ananya, Haripriya, Sham. Yeah. It's for the adenosine and deaminase deficiency. தான் கொடுத்துருப்பாங்க. So it's going to be option C is the right answer. Option C, adenosine deaminase deficiency. Option C, adenosine deaminase deficiency. Option C is the right answer. Yes, 4 years old கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சூப்பரா. பத்மஸ்ரீ, அனன்யா, ஷாம், மோனிஷா, அனுஷா, கஜராஜன், தமிழரசி. Yeah, fine. Super, go with you. Okay, yeah, super easy. Another question. Consumption of which of the following food can prevent the kind of blindness associated with vitamin A deficiency? Again, vitamin A deficiency. மறுபடியும் நீயா என்னடா வீட்லயே அடிக்கிறீங்க? மறுபடியும் விட்டமின் ஏ வர்றதுனால நம்ம மறுபடியும் என்ன போடுறோம்? கோல்டன் ரைஸ் தான் போட்டுருக்க போறோம். ஓகே, அகைன் விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி வரதுனால விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி நம்ம ஓவர் கம் பண்ணுறது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கோல்டன் ரைஸ் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சேம் பட் டிஃபரெண்ட். ஓகே, எஸ் த. பத்மஸ்ரீ, கமலக்கண்ணன், மோனிஷா, கஜராஜன், அபிநயா, அனுஷ்யா, அனன்யா, தமிழரசி, ஷாம், வேதா, வித்யா, அனுஷ்யா. சூப்பராக சொல்லுவே ஆப்ஷன் சி. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஷால் வி மூவ் அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following BT crops is being grown in India by farmers? BT என்ன BT இருக்கு? பத்திகா வணக்கம். வாழ்த்துக்கள். என்ன இருக்க போது? It is cotton. Yes, option B, cotton is the right answer. Okay, option B, cotton. Yeah, fine. இது ரொம்ப ஈஸி. இது படிப்பெல்லாம் படிச்சிருக்க முடியாது. The colonies of recombinant bacteria appears white. எப்படி இருக்குமா? Appears white in the contrast to the blue colonies of non-recombinant bacteria.
because of colonies of recombinant bacteria appears white while contrast of blue recombinants of non recombinant bacteria. இது எதனால நடக்குது அப்படினா because of what is the reason must be, what would be the reason, what must be the reason? நல்லா பாருங்கடா கண்ணா, நல்லா பாருங்க which is the reason, நல்லா பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரீகாமினன்ட் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய நான் ரீகாமினன்ட் பாக்டீரியாவில் தான் என்ன இருக்குது, பீட்டா கேலக்டிடேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் ரீகாமினன்ட் இருக்கிற பாக்டீரியாவில் தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பீட்டா கேலக்டிடேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நான் ரீகாமினன்ட் பாக்டீரியாவில் தான் பீட்டா கேலக்டிடேஸ் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஹரிப்ரியா, கஜராஜன், மோனிஷா, லத்திகா, அபிநயா, பத்மஸ்ரீ, அனன்யா, ஷாம், மோனிஷா, தமிழரசி, வித்யா, ஹரிப்ரியா, நல்லா பார்த்துக்கோங்கங்களா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏடா கண்ணா. ஏன்னா நான் ரீகாமினன்ட் ப்ளூ கலர் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நான் ரீகாமினன்ட் தான் பீட்டா கேலக்டிடேஸ் வந்து நான் ரீகாமினன்ட் அட்டன் ஆயிருக்கு. ஓகேவா? எஸ். அடுத்த கேள்வி பார்த்தலாம். First human hormone produced by the recombinant DNA technology is none other than சின்ன குழந்தைங்க கேட்டாலும் சொல்லுவோம், பெரிய குழந்தைங்க கேட்டாலும் சொல்லுவோம், ஆனால் பெரிய குழந்தைங்க கேட்டால் சொல்லவே சொல்லாது. அதனால தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். Okay, it's going to be option A, insulin. First human hormone அப்படின்றது என்னவா இருக்கு, இன்சுலினா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹார்மோன் என்னவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலினா இருந்துட்டு இருக்கு. ஐ மீன் ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிச்சது, ப்ரொடியூஸ் பண்ணது. என்ன ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்சுலின் நினைச்சிடாதீங்க. ஓகே, எஸ் டாக்கண்ணா, இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஃபைன்ரா சூப்பரா. கமலக்கண்ணன், மோனிஷா, ஹரிப்ரியா, அக்ஷயா, தர்ஷினி, குட்டி, கோமதி, அனன்யா, மோனிஷா, அனுஷா, ஹரிப்ரியா, வித்யா, அபிநயா, சூப்பர் கலக்கிட்டீங்க. லத்திகா, சூப்பர்மா. அடுத்த கட்ட கேள்விக்கு மூவ் ஆயிடுவோம். The introduction of transverse RNA into a plant involves. The introduction of transverse RNA into a plant involves. Transgenic RNA in a plant involves. யா, ஹியூமலின் அப்படின்ற கம்பெனி தான் ட்ரேடு மேட் பண்ணியிருக்கு. சூப்பரா. Yes, it's going to be option D. Infections of the plant by agrobacterium tumefaciens. Option D is the right answer. Yes, Jagana. Super. Haripriya, Vidya, Sham, Tamlarasi, Ananya, Dashini, Gajarajan, Batmasti, Monisha, Dashini, Abhinaya, Akshaya, Kalakini. It's going to be option D. Again. You are right. You are right. Nee dana right. Nee mattum right. Nee nadiganda. The crop engineering for glycophase or resistance tolerant to crop engineering for glycophase or resistance and tolerant to glyphosate or resistant and tolerant to glyco. Yes, resistance and tolerant to herbicides. Option D is the right answer. Option D, herbicide is the right answer. Okay, super akana. Patmasti, vampire, Dashini, vampire, ரொம்ப நாள் ஆச்சுல, vampire ன்னு பேரே மறந்துட்டேன். ஷாம், கமலக்கண்ணன், அக்ஷயா, அனன்யா, மோனிஷா, அனுஷா, வித்யா, தமிழரசி, கோமதி, அபிநயா, மோனிஷா, பத்மஸ்ரீ, கஜராஜன், கலக்கிட்டீங்க. It's going to be option D. காலங்காத்தில் இல்லை, டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் உங்களுக்கு ஸ்விக்கி ஆடெலாம் வந்துட்டு இருக்குது. ஸ்விக்கி ஆடும், சவனப்படம், டிஃபன் சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்துட்டு இருக்குது. In BT cotton, the BT toxin present in plant tissues as protoxin is converted into a active toxin due to. என்னால் ஆக்டிவ் டாக்ஸினை மாறுது, அதாவது அங்கே இருக்கும்போது கொள்ளலை, ஆனால் பூச்சியோட வயிற்றுக்குள்ளே போனால் கொள்ளுது. எதனால் கொள்ளுது, எதனால் நடக்குது எல்லாம்? Yes, it's going to be option A. ஏன்னா ஆல்கலைன், நம்ம ஆல்கலைன் pH in insect gut. எதில் இன்செட்டில் வயிற்றோட மிட்கெட்டில் இருந்துட்டு இருக்குமா, ஆல்கலைன் pH இருக்கிறதுனால இந்த விஷம், இந்த டாக்ஸின் வந்து என்ன ஆகுது, ஆக்டிவேட் ஆகி அந்த பூச்சியை மர்கையாக பண்ணிடுதுன்னு அர்த்தம். ஓகே, it's going to be option A is the right answer. ஓகேவா? ஆப்ஷன் A is the right answer. ஓகே, yes da Firosh. Okay da, no problem Firosh. Yes da, option A. Super Firosh, Dashini, Batmasti, Akshaya, Kamalakannan, Gomadi, Monisha, Sham,
அக்ஷயா, வித்யா, காயத்ரி, அனுஷ்யா, தமிழரசி, கஜராஜன் கலக்கிறீங்களா? ஓகேவா? கோக்கு பரோட்டான்னு ஆடு வருது சார். கோக்கு யார்? அக்ஷய் என்னது ராக்கி பாய் வராரா இல்லை வேறு யாராவது வராங்களா? ராக்கி பாய் வராரா இல்லை வேறு யாராவது வராரா அந்த ஆடில்? Which of the body is government of India regulate the genetically modified research and safety of introducing genetically modified organism for public services? நீ பாட்டு கண்ட ஜீனை மாடிஃபை பண்ணுறேன், டிஎன்ஏ மாடிஃபை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதையாவது பண்ணி கிண்ணி விட்டுட்டேன்னா நான் உலகம் என்னடா பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, சர்டன் ரிசர்ச் வச்சிருக்கு. ஸோ இவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாடி என்ன பாடி அது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இதானே? எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்ட் அப்ரூவல் கமிட்டி. இந்த கமிட்டி வந்துட்டு இந்த கவர்மெண்ட் பாடி, திஸ் கவர்மெண்ட் பாடி, இந்த கமிட்டி வந்துட்டு அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பிளான்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடான புதுசாக நீங்கள் பண்ண போகிறத ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்றது. ஓகே, அதை விட்டுட்டு இவங்ககிட்ட பெர்மிஷன்லாம் கேட்காம பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் நல்லா பட்டக்ஸில் பட்டு நடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். தர்ஷினி, கோமதி, ஃபிரோஜ், தர்ஷினி, பத்மஸ்ரீ, அனன்யா, கமலக்கண்ணன், கஜராஜன், அனன்யா, தமிழரசி, வித்யா, காயத்ரி, லத்திகா, அக்ஷயா கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அப்போ வேஸ்ட் மமிதா பைஜுனா வேஸ்ட். ஓகே, நம்ம ராக்கி பாய் வந்து சூப்பராக இருப்பார். ஓகே, எஸ். Which kind of therapy was given in 1990 for 4-year-old child adenosine deficiency deaminase deficiency? இதான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். 4 வயசு பையனுக்கு அடினோசைன் டிஃபிஷியன்சி கொடுக்கப்பட்டது எதுவாக இருக்குது? யாருக்கு கொடுத்துருந்தான், என்ன கொடுத்துருந்தான், எப்படி கொடுத்துருந்தான்? அப்படியே 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்ப்போம்டா. 30 கொஸ்டின் வரைக்கும் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். 30 கொஸ்டின்ஸ் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருந்தான், எப்படி கொடுத்துருந்தான் அப்படின்றது கேட்டிங்கன்னா எப்படி கொடுத்துருந்தானா இட்ஸ் கோயிங் டு பி அபவுட் டி ஜீன் தெராப்பி. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி ஜீன் தெராப்பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர். சேம் பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஓகே, தமிழரசி, ஃபிரோஸ், ஷாம், மோனிஷா, பத்மஸ்ரீ, லத்திகா, கமலக்கண்ணன், வித்யா, லத்திகா, அபிநயா, காயத்ரி, அனுஷ்யா கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், which part of the tobacco plant is infected by the மெலோடைன் இன்காக்னிட்டா? பிடி காட்டன் சொன்னீங்க, பட் எந்த பார்ட் ஆஃப் டொபாக்கோ பிளான்ட் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது மெலோடைன் இன்காக்னிட்டா? நெமட்டோடுன்னு படித்தோம் இல்லையா? என்ன பார்ட் ஆஃப் த பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆகுது? நெமட்டோடு எங்கே பார்ட் ஆஃப் பிளான்ட் இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு? என்னது? ரூட்டில் தான். ரூட் வந்து பல்ஜாக இருக்கும். இப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரூட் வருது அப்படின்னா இதில் வந்துட்டு அப்படியே பல்ஜாக வர்றது டைராம் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதான் ரூட்டில் தான் அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? கமலக்கண்ணன், மோனிஷா, பத்மஸ்ரீ, ஃபிரோஸ், தர்ஷினி, அனன்யா, லத்திகா, அனுஷ்யா, எஸ், தமிழரசி, வித்யா, காயத்ரி, கஜராஜன் கலக்கிறீங்க. சொல்லி ஆப்ஷன் டி. பூபேஷ், எஸ்டா கண்ணாஸ் கொண்டு ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த மாதமாம்மா? சரிம்மா, வாங்க அடுத்த மாதமா வாங்கிக்கிறோம். ஆனால் எனக்கு டவுட்டு, எப்படி எல்லாமே எப்படி 2000 ரூபாயில் கிடைக்கும் அப்படின்னு தான், எல்லாமே எப்படி அடுத்த மாதம் பண்ண முடியும்? சரி, 20,000 30,000 கொடுத்தா ஓகே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா விலைவாசி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க எப்படி 2000 ரூபாயில் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எது கேட்டாலும் அடுத்த மாதம்ன்றாங்க. அடுத்த மாதம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்றது வந்தால் தான் தெரியும். The 2 polypeptide of human insulin are linked together. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, 2 polypeptide of human insulin எப்படி லிங்க் பண்ணியிருப்பாங்க? நம்ம உடம்புல ஹியூமன் இன்சுலின் பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம உடம்புல ஹியூமன் இன்சுலின் வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் பிரச்சனை இருக்குது. இதனால் சி பெப்டைட் பாண்ட் அப்படி இருக்கிறதுனால தான். ஸோ அதை வந்து நம்ம வெளியே எடுத்து தனித்தனியான ஈக்குவலியில் போட்டு தனித்தனியாக இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி அந்த ஏவியும் பியும் எப்படி ஜாயின் பண்ணுவோம், எதை யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம், எப்படி அந்த 2 பாலிபெப்டைட் ஜாயின் பண்ணுறோம், அப்போ அது ஆக்டிவாக மாறுது, எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம்? Yes, it's going to be option D. B. Phosphodiester bond கிடையாதுடா, disulfide bridges நால தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. It's going to be option D, disulfide bridges. Option D, disulfide bridges is the right answer. Super. Monisha, Padmasri, Gajarajan, Sham, Gomadi, Firoz, Ananya, Gayatri, Vidya, Anushya, Tamilarasi கலக்கிட்டீங்க. Okay, it's going to be option D is the right answer. ஓகேவா? Okay, option D is the right answer.
அது கூப்பன்லாம் ஓகே தாங்கண்ணா, கூப்பன்லாம் ஓகே தான். பட் இன்னொன்று பார்க்கலையா, அது வாங்கணும் இது வாங்கணும் இது அது வாங்கணும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்றது. கூப்பன் வந்தால் தான் தெரியும் கூப்பனில் எவ்வளோ பெரிய ஸ்கேம் இருக்குது அப்படின்றது. இந்த ஏடிலாம் வீடியோ போட்டுருவாங்க, அந்த வீடியோலாம் பார்த்தது இல்லையா. கூப்பன் அப்படின்றதே ஸ்கேம் தான். அவன் கண்டுபிடிச்சதே அவன் சைடு பிஸ்னஸ், அவன் பிஸ்னஸ் பார்ட்டரை ப்ரொமோட் பண்ணுறது தான். என்னெல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் பார்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது தான் அந்த கூப்பனே கொடுத்துருக்காங்க. இங்கே கூப்பனை வாங்கிங்க, அதே மாதிரி அவங்ககிட்ட போய் தான் கூப்பனை கொடுக்குறீங்க. ஸோ அவனுக்கு பிஸ்னஸ் நடந்த மாதிரி ஆச்சு, உங்ககிட்ட காசு போன மாதிரி ஆச்சு. நீங்கள் என்ன கட்டாயிரம் கட்ட வாங்க போகிறீங்க. Yes, genetically engineering bacterium first used for cleaning the oil spills of species of oil spills was a species of oil spills was a species of oil spills is a species of yes Pseudomonas. Option C Pseudomonas. என்னடா ரிசல்ட் என்ன ரிசல்ட் வந்துச்சு ஆந்திராலையா. நல்லது சூப்பர். அக்ஷயா, மோனிஷா, ஃபிரோஷ், பத்மஸ்ரீ, கோமதி, அனன்யா, தமிழரசி, கஜராஜன், அபிநயா, அனுஷியா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சூடோமோனாஸ் இஸ் ரைட். சூடோமோனாஸ் ஓகேவா. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி சூடோமோனாஸ் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். In gene therapy to treat adenosine deaminase deficiency disorder, which patient blood cells are used? Which of the patient blood cells are used? இதுவும் same but different தான். அந்த 4 வயசு பையன். Adenosine deaminase deficiency disorder, which of the patient blood cell samples are used பண்ணுவோம்? எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா yes is going to be option C lymphocytes. lymphocytes யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் C is the right answer. ஆப்ஷன் C lymphocytes is the right answer. ஓகே, ஆப்ஷன் C is the right answer. கண்ணா சூப்பர். அனன்யா, தர்ஷினி, மோனிஷா, அபிநயா, கோமதி, அக்ஷயா, அபிநயா, கஜராஜன் கலக்கிறீங்க. ஆப்ஷன் C is the right answer. ஓகேவா, ஆப்ஷன் C will be the right answer. Super. Option C is right answer. Super. Congratulations, Firoz. Congratulations. Okay, va. Super. Okay, lymphocytes is the right answer. Lymphocytes will be right answer. Okay, 30 questions irukna 30 questions paathu mudichirom. What is the meaning of BT in BT carton? Adappai. Okay, BT in BT carton la meaning enna? BT in BT carton la meaning enna? BT meaning என்னடா? Yes, it's going to be option A. Yeah, super. Cotton seeds carrying an endotoxin genes from a Bacillus thuringiensis. இதான் ரொம்ப முக்கியம். Bacillus thuringiensis against pink bolloforms. Option A is right answer. Super. Fine. Fantastic. Super. Dashini, Batmasti, Gajarajan, Akshaya. கலக்கிறீங்க. ஓகே. Yeah. போ அபிநயா, லத்திகா, ஷாம், கோமதி, ஃபிரோஷ். Yeah, it's option A is right answer. Fine. Option A is right answer. அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போய்விட்டோம். அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the plant technique helps to identify the bacterial and viral pathogen in a human body even when its concentration is very low and clinical symptoms are not yet visible. Symptoms visible ஆகல, அப்படி அந்த ஒரு விஷயம் போதும். Which technique help to identify the bacterial viral pathogen in human body even when its concentration is very low? ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா PCR. ஆப்ஷன் டி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். என்ன பண்ணிவிடும் PCR? என்ன பண்ணும்? மல்டிபிள் ஆம்ப்ளிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பைண்ட் பண்ணும். அப்புறம் பைண்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா பைண்ட் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா பைண்ட் ஆயிடும். ஓகே, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது பைண்ட் ஆகாது. அப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. ஓகே, இவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, இவனுக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, வருமுன் காப்போன் மாதிரி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி எஸ் அக்கா சூப்பரா. கோமதி, கஜராஜன், தர்ஷினி, பத்மஸ்ரீ, ஃபிரோஷ், ஷாம், கமலக்கண்ணன், நடேசன், மோனிஷா, அனன்யா, அக்ஷயா, தமிழரசி,
Anushya, கலக்கிறீங்க. It's going to be option D is the right answer. Okay, option D will be the right answer. Next question பார்த்துலாமா? அடுத்த question என்ன இருக்க போகுது? The last two questions பார்த்துலாம். Which of the following is commonly used as a vector for introducing DNA fragments in human lymphocytes? Which of the following is used as a vector for introducing DNA fragments in human lymphocytes? DNA fragments in human lymphocytes. Which of this? Which of this? Which of this? Which of this? Which? It's option A. Retroviruses. Retrovirus. Option A is the right answer. Option A, retrovirus. Option A. Option A, retrovirus. Esther, Kamalakanan, Batmasti, Firoz, Ananya, Monisha, Tamilarasi, Shivakumar, Amira, Akshaya, Gajarajan, Anushya, Amira, Gomadi, Gajarajan, Kalagin. It's going to be option A is the right answer. Yes, Dadashini. Okay, option A, retroviruses. Retrovirus is right answer. And we are moving into the last questions of today's session. Innikana session kana kadasi kelvi. Kadasi kelvi, pona varadu, vanda போகாது அப்படின்ற கேள்வி. லாஸ்ட் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னவா இருக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின். ஏற்கனவே பார்த்த கொஸ்டின். சரி, நான் இன்னும் எதிர்பார்த்தேன் இந்த கொஸ்டின் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நான் எதிர்பார்த்தேன். பட் அவன் மாற்றத்தை கொடுக்காம ஏமாற்றமாக தான் இருந்தது. பட் பரவாயில்ல, என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்தியாவில் நீங்கள் பேசிக்காக எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நீட் பாஸ் பண்ணி ஆகணும். அதேமாதிரி ஜேஇஏசி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண முடியும். ஜேஇஏசி இருந்தால் மட்டும்தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபை ரிசர்ச் பண்ண முடியும். நீட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் இந்தியாவில் எம்பிபிஎஸ் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் வித் திஸ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த டுடே செஷன்ஸ் ஆஃப் திஸ். யா சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான்ட்ரா கைஸ், நெருப்பு அடிச்சு விடுங்க. தண்ணி குடிச்சுங்க. டன் கடன். நான் பேசுறது கிளியரா இல்லையா? அட பாவி, முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றீங்களாடா. கட்சி சிம்பிள். எஸ். ஓகே, சரி. நாளைக்கு நமக்கு 12th இருக்குடா. நாளைக்கு 12th கம்ப்ளீட் 12th நம்ம ஏற்கனவே போட்டிருந்தது தான். பட் நீங்கள் எங்கே தேடுறதுக்கு தெரியாமல் இருக்கீங்க. நம்ம ரிவிஷன் எல்லாத்தையும் மறுபடியும் படிச்சு தான் ஆகணும். நம்ம எப்படி 11th சண்டே உட்காந்து 11th கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோமோ அதேமாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த 12th இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? நாளைக்கு நம்ம இருக்கும்போது நாளைக்கு நம்ம மார்னிங்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மார்னிங் 7 to 8 ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நாளைக்கு மார்னிங் 7 o'clock தான் கொடுத்துருக்கேன். பட் 7 to 8 ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாளைக்கு மார்னிங்லேருந்து நாளைக்கு ஈவினிங் 4 o'clock வரைக்கும். ஏன்னா நமக்கு 4 o'clock வேறு இது இருக்குது தெரியுமா, பேட்ச் கிளாஸ் வேறு இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நமக்கு கம்ப்ளீட் 12th ப்ரீவியஸ் இயர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைன். அப்போ நாளைக்கு மார்னிங் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்போ நான் உங்களிடம் விடை பெறுகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருக்கா? கலக்கிட்டமா வரலாம் சார். ஓகே சார், நான் கண்டிப்பாக வரலாம் சார். ஓகே, நான் கண்டிப்பாக வரலாம். அதனால நல்லா இருக்குல்ல, நான் வருவேன், வரலாம், வராமலேயும் போகலாம், கண்டிப்பாக வரலாம், கண்டிப்பாக வராமலேயும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம். ஓகே, ஹலோ. அதே மாதிரிடா நமக்கு ஃபேமிலிஸ் வந்துடும்டா. இன்னைக்கு வருமா தெரியாது, பட் 2 நாளுக்குள்ளே வந்துடும். பிஃபோர் எலெக்ஷன் கூட நான் போட சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபேமிலிஸோட நோட்ஸ். ஓகே, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது? 5 ஃபேமிலிஸ் இருக்குது. அந்த 5 ஃபேமிலிஸோட நோட்ஸ் வந்துட்டு இன்னைக்குள்ளே வந்துடும். இன்னைக்கு 2-3 நாளுக்குள்ளே வந்துடும் ஃபேமிலிஸ்க்கு. ஓகே, நான் என்சிஆர்டி இல்லாத சப்ஜெக்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஃபேமிலிஸ் வந்து கேள்விகள் அவ்வளோ இல்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படிங்காக நான் உங்களுக்கு ஃபேமிலிஸ்க்கான நோட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். ஃபேமிலிஸோட நோட்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆயிரும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? ஸோ 5 ஃபேமிலிஸ், மால்வேசி, க்ரூசிஃபரேசி, லெக்யூமினேசி, கிராமினே, பிரசியேசி, ஆஸ்ட்ரேசியஸ், இதுக்கு எல்லாத்துக்கூட நோட்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகப்படும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, பிஃபோர் திஸ் வீக். ஓகே, இன்னைக்கு நாளைக்குன்னு சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. பிஃபோர் திஸ் வீக் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகப்பட்டுரும். ஓகேவா கண்ணா? எஸ். ஓகே, செஷன் முடிச்சிடல. வேற ஒன்றும் இல்லையா? சரி, ஓகே, வில் see you on tomorrow. நாளை செஷன், நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் சுபாஷ். ஓகே, பாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். ஓகேவா? பாய். see you. கடைசி வரைக்கும் இருந்த எல்லா ஃபியூச்சர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் விடை பெறுவேன். டாடா பை. see you tomorrow. டாடா. thank you. Bye. see you. Bye future doctors. Bye.